Yes. Hi. Just a minute. Yeah. Hello, guys. நான் சொல்றது கேக்குதா? ஓகேங்க. வணக்கம். Am I audible? இன்னைக்கு ஆட் ஓடிட்டு இருக்கு. ஹாய் அனன்யா, அப்பாடா என்ன ஃபஸ்ட்டு பார்க்குற பேர் அனன்யாவாக இருக்குது. அதிசயம். எப்பவுமே லாஸ்ட்டு பார்க்குற பேராக தான் அது இருக்கும். குட் ஈவினிங்மா. ஜஸ்ட் கிவ் மீ a minute. Yes. Oh my god. ஓகே. யா வணக்கம். குட் ஈவினிங். எப்பயும் சீக்கிரமாக வரேன். நீங்கள் நான் தான் லேட்டாக வரேண்ணா? ஓகே. சரி. ஓகே. குட் ஈவினிங் நம்ம ஹாய் தர்ஷினி. ஹாய் குட் ஈவினிங். ஓகே. யா ஹாய் தீப்தி. ஹாய் மதுமிதா. 2 days கழிச்சு வந்தீங்களா? நேற்று வரலையா? முந்தினத்தும் வரலையா? ஓகே, அப்போ 2 days கழிச்சு பார்க்குறோமா? எஸ். குட் ஈவினிங். How are you all? ஃபைனா எப்படி போயிட்டுருக்கு? ப்ரிப்ரேஷன் நல்லா தானே போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கா? டே, ஃபார் ஆல் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்களா அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்டா. ஒரு 5 years கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது இன்னைக்குலாம் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இன்னைக்குலாம் நாளைக்கு நைட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மண்டே எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? மண்டே எக்ஸாம் எழுத போகக்கூடிய நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அதுவும் பயாலஜி எக்ஸாம் எழுதக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்காக லாஸ்ட் 5 years பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 1 mark இருக்காது, மிச்சம் 1 mark இல்லாமல் அந்த 2 mark 3 mark உங்களுக்கு 4 mark கிடையாது, 5 mark ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும், நமக்கு மேக்ஸிமம் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, அது உங்களுக்கு கூட சீக்கிரம் வந்துட்டா. ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற லெசன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நேற்று நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்சுவலாக இதுதான் அது பார்த்துருக்கணும். பட் ஒன்றும் கிடையாது, அது இதுக்கும் லிங்க் இருந்தாலும் கூட நமக்கு எல்லாம் படிச்சது ஃபஸ்ட் வாட்டியாக படிக்க போகிறோம். இல்லை செகண்ட் வாட்டி ரிவிஷன் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நேற்று நம்ம பார்த்துட்டோம். ஐ திங்க் நேற்று நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த நோட்ஸ் வேணும் சார் நினச்சிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம கடைசியாக ஒரு ரிவிஷனும் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸாம் இன்னைக்கு வருது, எக்ஸாம் நாளைக்கு வருது அப்படின்னா 25, 26 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன நடத்திட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம், 2 செட்டாக வச்சு நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே, அதுலேயே நான் வந்து PDF கொடுத்துட்றேன், கவலைப்படாது. அதுலேயும் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு PDF கொடுத்துட்றேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஓகேவா? நல்லா இருக்கீங்க அப்படியா? ஒரு நிமிஷம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுக்குடா, யாருக்குடா? டேய், CBSE ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம நடத்தியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? போன சண்டே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நடத்தணும். 4 வருஷம் பேப்பர் நடத்தினோம் உங்களுக்கு வித் 1 mark நடத்திருக்கேன். நம்ம அதிலே பார்த்துருந்தோம். என்ன பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன்ல எவ்வளோ சாப்டர் ரிப்பீட் ஆயிருக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பார்க்கலாம், போன சண்டே நான் 7 மணி நேரம் செஷன் எடுத்திருப்பேன். அதில் CBSE-க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நடத்திருக்கேன். நான் சொல்றது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் அந்த PDF கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் படிச்சு பார்த்தாலே அதை நான் எடுத்து கொடுத்துறேன். அந்த லெசன் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அந்த வீடியோ எடுத்திருக்கேன், ரெக்கார்டர் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு வந்துடும். அது நான் வந்துட்டு லைவாகவே போட சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். மெண்டலியன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேசிக்காக நம்ம சொல்லக்கூடியது என்ன இருக்கு, மெண்டலியன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க என்ன புக் பண்ணல, அது 27வது உங்களுக்கு எக்ஸாம் முடியுது. 27ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 28ஆம் தேதி நீங்க மதுரையில் இருந்தீங்கன்னா நம்ம யாரை பார்க்கலாம், பிரமிளா மேல பார்க்கலாம். இல்ல ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கப்புறம் 29ஆம் தேதி மேம் எங்க வராங்க, சென்னைக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம பிரமிளா மேம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் புக் விசிட் பண்ணிடலாம். மேலே டிஸ்கிரிப்ஷன்ல மட்டும் இல்லாம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஓகேவா? ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க போய் பண்ணிடலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிக்கை பேட்ச் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்பிக்கை பேட்ச் யாராவது சேராமல் இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்பிக்கை பேட்ச் யாராவது சேராமல் இருந்தீங்கன்னா, ஸோ நம்பிக்கை பேட்சும் சூப்பராக போயிட்டு இருக்கா. ஸோ இஃப் யூ வாண்ட், நம்ம ஏற்கனவே 2 செஷன் முடிச்சிருக்கோம். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான் வந்து நம்ம நம்பிக்கை பேட்ச்ல முடிச்சிருக்கோம். அது மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னைக்கு எடுக்க போற பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம நம்பிக்கை பேட்ச்ல முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் யாராவது சேராமல் இருக்கீங்களா, அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கு. ஓகேவா? இல்ல சார் நம்பிக்கை பேட்ச் ஆன்லைன் எனக்கு செட் ஆகாது சார், நான் போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து படிச்சா சார் புரியும், அட்மாஸ்பியர் வேணும் சார், எனக்கு குரூப் ஸ்டடிலாம் பண்ணணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, ஆஃப்லைன் கோர்ஸும் இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆஃப்லைன் கோர்ஸும்
இருந்துட்டு இருக்கு. நம்ம அரௌண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா இந்த ப்ரைஸில் 11, 11, 10 இந்த ப்ரைஸில் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பேஸ் பண்ணி சென்னையில் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, பர்சன்ட் சென்னையில் தான் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருந்துருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை இட். ஓகேங்களா, அப்போ வீட்டில் ஜாலியாக பசங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு ஒரு இன்னொரு ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணுறீங்க இல்லை, கண்டிப்பாக 12th முடிஞ்ச ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த மெயினாக அந்த ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஓகேவா, நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் மிஸ் பண்ணுவீங்க? உங்கள் ஸ்கூல் லைஃப் எத்தனை பேர் மிஸ் பண்ண போகிறீங்க? எத்தனை பேர் உங்கள் ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். 28 ஃபேர்வெல்லா எத்தனை பேர் ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு சார் ஸ்கூல் லைஃப் இருக்குது சார், ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சு, நாங்களாம் அப்படியே பண்ணோம். இப்போ யூத்துன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, முட்டை கலக்கி பாட்டு வர மனசில் ஓடிட்டு இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் முட்டை கலக்கியும் வரல, எந்த கொத்து கலக்கியும் வரல, முட்டையிலும் வரல, வேறு இதுவும் வரல, எந்த கலக்கியும் வரல, கலக்கியும் வரல, ஆம்லெட்டும் வரல. இப்போ தான் எல்லா பாட்டும் வந்திருக்கு. இப்போ ரீல்ஸும் போட முடியல, அதுவும் போட ரொம்ப வருத்தத்தில் இருக்கா? இல்லை, அந்த வருத்தத்தில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் பரவாயில்ல. ஓகேவா, ஒன்று மிஸ் ஆனால் தான் நமக்கு இன்னொன்று பிடிச்சது கிடைக்கும். எப்போவுமே ஒன்று நம்ம கையில் விட்டு போனால் தான், அதாவது கையில் கிடைச்சது தொலைச்சாதான் நமக்கு இன்னும் பிடிச்சது கிடைக்கும். அப்படி ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? அது மாதிரி தான் கையில் கிடைச்ச நம்ம 12th முடிச்சாகணும், ஸ்கூல் முடிச்சானா தான் நமக்கு MBBS சீட் கிடைக்க போகுது. ஓகே, நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போய் தானே ஆகணும், ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப டிஸ்கரேஜ் ஆக வேணாம். ஓகே, ஸ்கூலை மிஸ் பண்ணவும் மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. யார் ஸ்கூலை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கூலில் எதுக்கு நீங்கள் ஸ்கூலில் இந்த செவரு மிஸ் பண்ணுவீங்களா? இந்த செவரில் தான் நான் எப்போ சாஞ்சில் உட்காந்துட்டு இருப்பேன். பிரேக்குன்னு வந்தாலே போதும், இந்த செவரை நான் விடவே மாட்டேன், இந்த கட்டி பிடிச்சி உட்காந்துட்டு இருப்பேன். இந்த பிரேக்கில் தான் இந்த டெஸ்க்கில் தான் உட்காந்து ஹார்ட்டாக சிம்பிள் போட்டு இந்த டெஸ்க்கு நான் விட மாட்டேன். அப்படி நான் எதை பண்ணுவீங்க? உங்கள் ஸ்கூல்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்கிறது. இப்போ ஸ்கூல் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நான் வெளியும் பார்த்துப்பேன் சார், அப்போ பார்க்க முடியும், வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத விட நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது பார்ப்பீங்க, அப்படி இருக்கு அதோட முடிஞ்சிருது. நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது இருந்த இன்ட்ராக்ஷன் இருக்கா? ஏன்னா ஸ்கூலில் நீங்கள் 8 மணி நேரமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிய தான் பார்த்துட்டு இருக்கணும், அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் வெளியே ஸ்கூலில் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 4-5 மணி நேரம், அதுவும் டெய்லிலாம் பார்க்க முடியாது, எப்பயாவது தான் பார்க்க முடியும். ஸோ அந்த தான் மிஸ் பண்ணுறது. ஸ்கூலை மிஸ் பண்ணுறது, இதை மிஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸ்கூலை மிஸ் பண்ணி பில்டிங்கை மிஸ் பண்ணுறது, இது டெஸ்க்கை மிஸ் பண்ணுறதுன்னு இல்லை. சூப்பர் ஸ்டார் சாங்க. ஓகே, அது ஏதோ சாங் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸா, சரி ஓகே. நான் ஏன் எப்போ ஸ்கூலை விட்டுட்டு போகலான்னு இருக்கேன். அந்த மாதிரி கேட்டகரிஸா? நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அந்த மாதிரி ஸ்கூலில் வளர்ந்தது இல்லைடா. நான் வளர்ந்த ஸ்கூல் வந்து என்னடா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகி போயிடுச்சு, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நான். ஓகே, அப்போ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியும். ஏன்னா எனக்கு அதர் சரியும் தெரியும், இந்த ஸ்கூலை விட்டு போனால் போதும், இவங்க இந்த சகவாசமே வேணாம், அந்த மாதிரி சில கேட்டகரிஸ். சார் நான் போய் ஒரு ஸ்கூலில் சேர்ந்துருக்கேன் பாருங்க சார், ஸ்கூலா ஜெயிலானே தெரியல சார், செம்ம டென்ஷனாக இருக்குது சார், அந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது, விட்டு போனால் போதும் அப்படின்ற நிறைய ஸ்கூல் இருந்துட்டு இருக்கு. பட் அந்த கேட்டகரியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரியும். நான் என் ஸ்கூல் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணேன், அதனால நான் அதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரி ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணி அதை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி ஓகே, படிக்கிறதுலாம் இல்லை. ஓகே, அப்பப்போ என்ஜாய் பண்ணுறோம். எல்லாம் 12th வந்தால் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். பட் பேசிக்கலாக வந்து அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல மிங்கில் இருக்கு இல்லையா? ஸோ அதை மிஸ் பண்ணுவீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஹாய் நந்தகுமார் சார், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போது. டேய் ஏன்டா டென்ஷன் படுத்துறேன்? இதெல்லாம் உங்கள் சீனியர்ஸ் பார்த்தானே 8th ஸ்டாண்டர்ட் படிக்க இப்போ வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ட்ராப்பர் யாராவது பார்த்தானே என்ன நினைப்பேன்? ஏன்டா நான் வருஷமாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உட்காந்து 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் உட்காந்து 8th ஸ்டாண்டர்ட் எந்த வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் வந்து 10th முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிடலாம். நீட்டுக்கு எப்போ ஃபோக்கஸ் பண்ண கரெக்டான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சதுக்கப்புறமே ஃபோக்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன வேணால் சொல்லுவாங்கன்னா, 10th முடிஞ்சால் 11th போறீங்களா, 11th நீங்கள் நீட்டு ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓகே, அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் வேணாம். நிறைய பேர் 6th ஆரம்பிக்கிறாங்க டியூஷன் சென்டர், நீட்டுக்காக நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஐ டோன்ட் நோ, சொல்லணும் அப்படின்னு தோணுது, ஓப்பனாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஹாய் பாலச்சந்தர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய்டா கண்ணா. ஓகே, ஸோ ஓகே, மிஸ் தான் பண்ணோம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தலைவர் பாட்டில் சொன்ன மாதிரி ஒன்று தொலைச்சா தான் நமக்கு இன்னொரு கிடைக்க போகுது. பட் கவலைப்படாதீங்க. ஓகேவா? கடைசி நாள் இந்த பயாலஜி எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா கடைசி நாள் ஜாலியாக உங்கள் சப்போஸ் காலையில் எக்ஸாம் முடியுதா, காலையில் எக்ஸாம் முடிஞ்சா மதியம் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா வெளியே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு எங்கேயா ஃப்ரெண்ட்ஸோட போய் சுத்த முடியுமா அப்படி சுற்றிட்டு முடிஞ்சா அந்த நைட்டு இது முடிஞ்சு கையோட அந்த படத்துக்கு தான் போனோம். இப்போ யூத் நல்ல படம் போயிட்டு இருக்கு, துரந்தல் உங்களை ஏற்ற மாட்டாங்க, 18 வயசு ஆகல இல்லையா, அப்படிலாம் யார் பார்த்துட்டு இருக்க. பட் இருந்தாலும் யூத் படம் போய் நல்லா ஜாலியாக கடைசி நாள் நான் ஞாபகம் வச்சேன். இந்த ஞாபகம் நல்லா பயாலஜி எக்ஸாம் எழுதுறோம், நல்லா ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்றோம், யூத்தை படத்தை பார்க்குறோம், முட்டை கலக்கி சாங் 2 ரீல்ஸை போடுறோம், அப்படியே வீட்டில் வந்து படுத்துங்கிறோம். அடுத்த நாள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு நினச்சிட்டு ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜியோட நம்ம என்ன பண்ணியானோம், இனி வரக்கூடிய ஒரு 7 நாள், இன்னைக்கு 20, ஓகே 27ஆம் தேதி நமக்கு போர்டு எக்ஸாம். 27ஆம் தேதி நமக்கு போர்டு எக்ஸாம், இன்னும் 7 நாள் இருக்குது. எஸ், இதுவரையும் சொல்லிருக்கேன் சார் 15 நாள் லீவ் இருக்குது சார், 15 நாள் லீவ் இருக்குது சார். 15 நாள் பாதி நாள் நமக்கு போயாச்சு. ஓகேவா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 சாப்டர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மிச்சம் இருக்க 7 நாள் கொஞ்சம் நம்ம சீரியஸாக படிச்சோம்னா அந்த 7வது நாள் தலை ஃபார் த ரீசன் அப்படின்னு சொல்லக்கூட அந்த 7வது நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, 7வது நாள் மதியானம் பிடிச்சதை சாப்பிடலாம், படத்துக்கு போகலாம், நைட் என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மைண்ட் செட்டோட படிங்க.
ஓகே, அதுக்கு அது மட்டும் நினைச்சிட்டு படிச்சிட்டு இருக்காதீங்க, இதுவும் ஞாபகம் வச்சு படிங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன சொன்ன பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா மெண்டலியன் ஜெனடிக்ஸ். முக்காவாசி என்ன சொல்லிப்பாரு, யார் ஹீரோ அப்படின்னு, இந்த படத்துக்கு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டலியன் ஜெனடிக்ஸ். செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வரக்கூடிய ஹீரோ தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், தாமஸ் ஹண்ட் மார்கன் அப்படின்னு. ஓகேவா, ஸோ இவங்களோட ஒர்க், இவங்களோட பேஸ் பண்ண ஒர்க் தான் பார்க்க போறோம். பட் முக்காவாசி நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் யார் தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டலியன் ஜெனடிக்ஸ். ஓகேங்களா, மெண்டல்ஸ், கிரிகார் மெண்டலோட ஜெனடிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். நான் வரலடா. நண்பன் மூவியில் விஜய் போகிற மாதிரி போயிடுவேன். நண்பன் மூவியில் விஜய் போகிற மாதிரி போயிடுவீங்களா? அப்படியாப்பா, சரி, ஓகே. ஷால் வி ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஆர்டிஃபை. கண்டிப்பாக MBBS சீட் உங்களுக்கு தான். புரியுது எங்கே ஆரம்பிக்கிறேன். ஓகேவா, அப்படியே செஷன் லைக் பண்ண வேற பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. யாரெல்லாம் செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பார்ப்போம், மறுபடியும் சொல்கிறேன், 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் பார்ப்போம், அப்புறம் 1 மார்க் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த பேஸில் வந்துட்டு நம்ம இதுக்கான 2 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா how did Mendel define factors and what is their modern biological name? மெண்டல் எதை வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னாருன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கான், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு விஷயம் என்ன ஆயிட்டு இருக்கான், நமக்கு ஒரு இதுலேருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கான். நமக்கு 27ஆம் தேதி பயாலஜி எக்ஸாம் இருக்குடா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 27ஆம் தேதி அப்படின்ற ஒரு 7ஆம் தேதி வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பயாலஜி எக்ஸாம் இருந்துட்டு இருக்கு. அந்த பயாலஜி எக்ஸாம் இருக்கும்போது அந்த பயாலஜி எக்ஸாம் விட்டுட்டு நம்ம எப்படி வர முடியும்? மேம் 28ஆம் தேதி என்ன பார்க்க போறாங்க? ஓகேங்களா, ஸோ நம்ம சந்திப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் சந்திப்போம். ஓகேங்களா, நானும் சென்னை அடிக்கடி தான் வருவேன். சென்னை நம்ம ஊர் தான். ஓகே, சென்னையில் தான் நான் படிச்சதெல்லாம் ஒரு காலத்தில். ஓகேவா, ஸோ அடிக்கடி சென்னை வருமா நம்ம பார்க்கலாம். ஓகே, மெண்டல் அப்படின்னா சொல்றேன்னா ஒரு கேரக்டர்ல இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இன்ஹெரிட் ஆகுது. ஒரு கேரக்டர் என்ன ஆகுது, இன்னொரு கேரக்டருக்கு இன்ஹெரிட் ஆகிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம், நம்ம ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆனால் ஜீன் அப்படின்னு மெண்டலுக்கு சொல்ல தெரியல. அது ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் போகுதுடா, ஒரு பேரண்ட்ஸ்லேருந்து ஒரு ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஏதோ ஒன்று கேரி அவுட் ஆகி போகுதுடா, அது என்னென்னு தான் சொல்ல தெரியலடா அப்படின்றது மெண்டலோட ஒரு இதாக இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதான் இருந்துட்டு PDF இல்லடா, நோடா ரொம்ப டைட்டரா. ஓகே, மேமும் பிஸி, மேமும் கிளம்புறதுல பிஸியாக இருக்காங்க. ஸோ நேற்று சொல்லிட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நோ PDF. ஓகேவா, இதுக்கான PDF இது முடிச்சோன்னே தந்துடுறோம். ஓகேங்களா, ஸோ அது ஏதோ ஒரு விஷயம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஜீன் அப்படி பேர் வைக்கிறது முன்னாடி அதுக்கு அவர் பேர் வச்ச பேர் தான் நம்ம சொல்லிருக்கோம் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, மெண்டல் ப்ரொபோஸ் தட் ஃபேக்டர்ஸ் ஆர் டிசீக்ரெட் யூனிட் பாஸ்ட் டவுன் ஸ்டேபிளி அண்ட் அன்சேஞ்ச்டு ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். அன்சேஞ்ச்டு ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங் த்ரூ கேமெட்ஸ். என்ன போகுது, ஜீன் தானே போகுது, DNA தானே போயிட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் நவ் நோன் அஸ் ஜீன்ஸ் which serves as a unit of inheritance. அப்போ எது வந்து யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், ஜீன் இஸ் a unit of inheritance. அப்போ கேஸ் பேஸ் பண்ண ஸ்டடியில வந்துட்டு யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்துட்டு நம்ம மெண்டல் ஜீனுக்கு வச்சக்கூடிய பேர் என்னன்னு கேட்கலாம். இல்ல அப்படி டைரக்டா கேட்க மாட்டாங்க. யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடியதுல வந்துட்டு நம்ம எதை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன்ல ஜீன் இருக்காது. ஜீன் இருக்காது, அதுக்கு பதிலா என்ன இருக்கும், ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஏன்னா மெண்டலோட பீரியட்ல, அவர் வாழ்ந்த பீரியட்ல என்னவா இருந்துட்டு இருக்கு, ஃபேக்டரா தான் இருந்திருக்கு. மெண்டலுக்கு அப்புறமா தான் அவர் என்ன கண்டுபிடிச்சார், ஜீன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, எஸ் தர்ஷினி. ஓகே, மெண்டலுக்கு அப்புறமா தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 1969 வரைக்கும் நம்ம தமிழ்நாடு நம்ம என்னன்னு சொல்லிட்டு போனா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, சென்னை நம்ம என்ன சொல்லிட்டு போனா மெட்ராஸ் தான் சொல்லிட்டு இருப்போம், மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஆஃப்டர் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம மெண்டல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கிரிகார் மெண்டல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரு என்ன சொல்லிருக்காரு, ஜீனா ஃபேக்டர்னு சொல்லிருக்காரு. இப்போ அல்டர்னேட் நேம் தான் ஜீன், ஃபேக்டர், அலீல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, எல்லாமே டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் தான். ஓகேங்களா, வேற நேம் தான் சொல்றேன் சார். அது பேசக்கூடிய காமனான விஷயம் என்னவா இருந்துட்டு இருக்கு, யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு என்ன ஆகுது, இன்ஹெரிட் ஆகுது, அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா, ஸோ ஃபேக்டர்னா என்ன, அலீல்னா என்ன, ஜீன்னா என்ன அப்படின்றது கன்ஃபியூஷன் வரக்கூடாது இனிமே. ஓகேவா, கிளியரா? எஸ் ஜாலியாக பேசுவோம் இருக்கிறது, கிளாஸ் எடுத்தா ஓடிடுது, என்ன வேலை இது. ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, கான்ட்ராஸ்டிக் ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்டரோசைகஸ் அலீல் பேஸ். என்னென்ன கான்ட்ராஸ்டிக் ஹோமோசைகஸ் அலீல் பேர்ஸ்னா என்னது, ஹெட்டரோசைகஸ் அலீல் பேர். ஹோமோசைகஸ்னா ஐடென்டிக்கல் அலீல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஹோமோசைகஸ்னா என்ன இருந்துட்டு இருக்குது, ஐடென்டிக்கல், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, நீயும் நானும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றது அதெல்லாம் இல்லை. ஐடென்டிக்கல் பேஸ் பண்ணினா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போ கேபிட்டல் Tனா அது ஹோமோசைகஸ் அலீல். ஓகேவா, இதே கேபிட்டல் T ஸ்மால் Tனா இது ஹெட்டரோசைகஸ் அலீல். ஸ்மால் Tனா ஹோமோசைகஸ் அலீல்ஸ், மறுபடியும் கேபிட்டல் T ஸ்மால் T தான் வரும், ஏன்னா டாமினன்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுத முடியும். ஸோ ஹோமோசைகஸ் அலீல்ஸ் என்னவா இருக்கு, ஹோமோசைகஸ் பேர் கன்சிஸ்ட் ஆஃப் ஐடென்டிக்கல் அலீல்ஸ். இதுதான் கீவேர்டு என்னவா இருக்கு, இதுதான் மெயின் கீவேர்டா இருந்துட்டு இருக்கு. இந்த கீவேர்டு எழுதுனா போதும். ஓகே, இஸ் ஃபார் ஐடென்டிக்கல் அலீல்ஸ் ஃபார் த ட்ரைட்
ஆஃப் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டி. அது வந்துட்டு இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து ஹெட்ரோசைகஸ். ஹோமோசைகஸ் அப்படின்னு ரெண்டுமே சேமாக இருக்குது. ஹோமோனா நமக்கு என்ன தெரியும், ரெண்டுமே சேமாக இருக்கிறது தான் ஹோமோசைகஸ் அப்படின்னு தெரியும். ஹெட்ரோசைகஸ் என்னது, ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கிறது நம்ம ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, இருக்கீங்களா? ஓகேவா. ஸோ ஹோமோசைகஸ் என்ன இருக்கு, ஐடென்டிக்கல் alleles where heterozygous is different. ஓகேங்களா, pass of dissimilar alleles. dissimilar alleles நம்ம என்ன சொல்லிருக்கோம், heterozygous அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா. அடுத்த क्वेश्चन பார்த்தா third question, why is the recessive trait only expressed in F2 generation and not in the F1 in a monohybrid cross? எதனால ரிசெசிவ் ட்ரேட் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகுது. கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய F1 ஜென்ரேஷன் ஃபிலியல் 1 ஜென்ரேஷன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் வந்துட்டு இருக்கு, வேற எதுவுமே வராது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு எதுவுமே வராது. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் வரும். ஸோ எதனால் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்மால் டி F2 வச்சு நீங்கள் போட்டு பாருங்க, புண்ணாச்சுக்குள்ள நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரப்போது, 3:1 அந்த பேஸில் வரும். அது 1:2:1 அப்படின்னு வரும் அந்த ரேஷியோவில். அப்போ இந்த 1 என்னவா இருக்க போது, ஸ்மால் டியாக இருக்க போது, ரிசெசிவ். இதை நம்ம என்ன சொல்லணும், ரிசெசிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரிசெசிவ் எதனால் ஒன்லி F2ல மட்டும் இருக்குது, ஃபிலியன் ஜென்ரேஷன் 2ல மட்டும் இருக்குதுன்னு தான் கேள்வி. ஓகே சார், சே வை it's confusing to elaborate more. ஒரே சேனல்ல மூணு பேரும் போட முடியாது அப்படினால ரெண்டு சேனல் புடிச்சு போட்டுருக்காங்க. simple as possible. Okay, in F1 the dominant allele suppress the expression of the recessive allele. ஏன் F1 ல இல்ல அப்படினு பாத்தீனா, F1 ல வந்து என்ன பண்ணிருதுனா இந்த dominant allele என்ன பண்ணுது, இந்த ஏரியால நான் தான் dominant, என்ன தாண்டி அடிச்சிருக்கியா நீ அப்படி சொல்ற மாதிரி இந்த dominant allele என்ன பண்ணிருது, இந்த recessive allele dominant பண்ணிருது அப்படின்னு சொல்லி. அதனால நான் முடியல, இதை எக்ஸ்பிரஸ் ஆக முடியல. அதுவே the recessive reappears in F2 because allele segregation நடக்குது during gamete formation. முக்கியமான வேர்டு, கீ வேர்டு, நல்லா பாத்துங்க பாருங்க. எதனால F1 ல நடக்கல, எதனால F1 ல நடக்கல அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டாமினன்ட் வந்து என்ன பண்ணிருது, ரிசெசிவ் வந்துட்டு டாமினன்ட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணாம விட்டுரு. அது ஓகே, அதுல பேசிக் உங்களுக்கு கரெக்டா எழுதிருவீங்க. செகண்ட்ல நீங்க எழுதும்போது என்ன எழுதணுமா, allele segregation நடக்கிறதுனால எதனால F2 ல நடக்குதுன்னா இதான் மெயின். இது F2 ல எதனால நடக்குதுன்னு இந்த ஒரு வேர்டு இருந்தாலே போதும். இந்த ஒரு வேர்டு தான் இந்த 2 மார்க்குக்கு. 2 மார்க் சொல்லக்கூடிய வேர்டு வந்து இதா தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா. segregation during gamete form. ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. இந்த allele segregation தான் ரொம்ப முக்கியம். தாக்கன்னா எந்த क्वेश्चन இல்ல கேட்டாலும் எந்த ஒரு கீவேர்ட் இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க நீட் எக்ஸாம் மாதிரி இல்ல போர்டு எக்ஸாம் அப்ரோச் பண்றது. ஓகேங்களா, போர்டு எக்ஸாம் அப்படினா கீவேர்ட் தான் மார்க் தருது. நீங்க கதையே எழுதிவீங்க, நீங்க வந்து 2 மார்க்கே 2 பேஜ் எழுதி வச்சிருந்தா கூட இந்த வேர்ட் இல்லனா முட்டை மார்க் போட்டுரும். ஓகேங்களா. சோ allele segregation நடக்கிறனால தான் நம்ம F2 ல வந்துட்டு நம்ம ரிசெசிவ் ட்ரைட் பார்க்க முடியுது. எப்படி அப்போ allele segregation நடக்கும், எப்போ ஒரு allele இப்படி இருக்கிற allele வந்துட்டு எப்படி எப்போ செக்ரிகேட் ஆகும் அப்படினது பாத்தீங்கன்னா gamete formation நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, gamete formation. இதோட 50% வந்து இதுவையும் இதோட 50% இதுவும் கொடுக்கும்போது gamete formation ஆகுது. சோ இந்த பேஸ்ல allele segregate ஆகி gamete formation ஆகறனால நமக்கு F2 ல வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. சார் அப்ப F1 ல gamete formation நடக்கலையா சார், F1 ல நடக்குது. F1 ல நடக்கிறத வந்துட்டு இந்த டாமினன்ட் வந்து என்ன பண்ணிடுது, எக்ஸ்பிரஸ் ஆகாம பாத்துருது. இது F2 ல நடக்கிறது யாருமே எக்ஸ்பிரஸ் ஆகாம பார்க்க மாட்டான். ஏன்னா அது பேஸ்ல நடந்துட்டு இருக்க போகுது. ஏன்னா F2 ல வரது வந்து செல்ஃபிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம கிராசிங் பண்ண மாட்டோம். ஓகேவா. சோ அந்த பேஸ்ல ஏற்கனவே ஹைபிரிட் குவாண்டிட்டி தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, அது டாமினன்ட் பேஸ் பண்ணலாம் வரல. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டாமினன்ட் கிடையாது. அதாவது இந்த கேபிட்டல் டி அளவுக்கு டாமினன்ட் டால் கிடையாது இல்லையா. ஸோ அது ஹைபிரிட் வெரைட்டி டால் தானே. ஸோ அதனால நம்ம அதில் allele segregation நடக்கும்போது gamete formation உடையனால நமக்கு இந்த ரெசசிவ் ட்ரைட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, கண்ணா கிளியரா? அச்சோ கிளியரா கண்ணுங்களா? யா law of segregation. எஸ் மறந்துடக்கூடாது. ஓகேவா, கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் தான் கண்ணா, நல்லா புரிஞ்சுங்க. சார் கொஸ்டின் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். இந்த கொஸ்டின் நான் படித்த மாதிரி இந்த கொஸ்டின் வரேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன் சார், அதாவது போர்டு எக்ஸாம் முன்னாடி வந்து சொல்கிறேன், போர்டு எக்ஸாம் வந்து சொல்கிறேன் சார், கொஸ்டின் பேப்பர் சூப்பராக இருந்துச்சு சார், செம்ம ஈஸியாக இருந்துச்சு சார், கண்டிப்பாக 90+ சார், 80+ சார், 70+ சார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 70+, 60+ சார் அப்படின்னு சொல்லலாம், 70+, 60+, 65+ கண்டிப்பாக வந்துடும் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மார்க் வரும்போது மேஜாட்டாக மார்க் வரும்போது 50, 55 அப்படி தான் வந்துருக்கும். எதுனா எங்கடா மார்க் போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது, இப்படி தான் நடக்குது, அப்படி வாங்குது, இப்படி கொடுக்குது, அப்படி நடக்குது அவனுக்கு தெரியும். பட் அதை எப்படி எழுதணும் அப்படி தெரியல. ஏன்னா எழுதும்போது என்னைக்குமே ஒரு கீவேர்டு இருந்தா மட்டும்தான் அவன் கரெக்ஷன் பண்ணுவான்.
ஓகே உட்காந்து ஃபுல்லாலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்கடா. நான் நல்லா புரிஞ்சோம் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சி பாருங்க. அவ்வளோ பேப்பர் இருக்கும், நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க இருக்கும்போது அவ்வளோ பேப்பர் இருக்கும்போது இந்த கொடுக்கப்பட்ட டைமில் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி முடிச்சாகணும். அப்போ என்ன தேடுவான், உட்காந்து ஒரு சாப்டரும் ஒரு கொஸ்டினும் ஃபுல்லாக அப்படி படிச்சுட்டு இருப்பான் உங்கள் ஸ்கூல் டீச்சர் மாதிரி. அப்படிலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டான். ஓகே நல்லா புரிஞ்சுதா, பேஸ் ஆயிடுச்சா? ஸோ அந்த ஓஎஸ்எம்லாம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே பார்க்கவும் முடியாது இல்லையா? ஸோ அவன் எப்படி ஃபீட் பண்ணியிருப்பான், ஒரு கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும். ஒரு சாப்டர் நீங்கள் எழுதுறீங்க, ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதுறீங்க, அந்த கொஸ்டினுக்கு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் வருமே தவிர நல்லா புரிஞ்சவங்க கண்டதை எழுதி வச்சா மார்க் வராது. கீவேர்ட்ஸோட நீ கதை எழுதலாம். அதான் நான் எப்பவுமே சொல்றது, என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்பவுமே சொல்றது, நீ கீவேர்ட்ஸோட நீ என்ன கதை வேணா எழுது அப்படின்றது. ஓகேவா? இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரூ ப்ரீடிங் லைன்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். வாட் இஸ் டிஃபைன் ட்ரூ ப்ரீடிங் லைன்? த கண்டெஸ்ட் ஆஃப் மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ட்ரூ ப்ரீடிங் லைன் ஹஸ் அண்டர்கோன் த கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன். என்ன சார் ட்ரூ ப்ரீடிங் லைன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த தான் ட்ரூ ப்ரீடிங் லைன் அப்படி அந்த பேஸ்ல வராது. ஓகேவா? கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன், ஸோ ஸ்டேபிள் ட்ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் செவரல் ஜெனரேஷன். செல்ஃப் பாலினேஷன் பேஸ் வந்துட்டு கண்டினியூஸாக நடக்கிறது. ஓகேங்களா? செல்ஃப் பாலினேஷனும் ப்ராப்ளம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? செல்ஃப் பாலினேஷன் ஒரு சம்பந்தம் பார்த்துக்கலாம். ஓகேவா? செல்ஃப் பாலினேஷன் கண்டினியூஸாக நடக்கிறனால அதுவே ப்ரீடாக தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, அதுவே என்ன வந்துட்டு இருக்கும், அதுவே பிரீட் கான்செப்ட்ல தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் இந்த சீரிஸ்லாம் பார்க்குறது பழக்கம் இருக்கு? இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற சீரிஸ்ல வந்து இந்த வேர்டு சொல்லுவாங்க, பியூர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர் லைன் அப்படின்னு என்னன்னா அவங்க சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிப்பாங்க. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறத விட அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஓகே, அந்த போர்ஷன்ஸ் அங்கே வாழ்ந்த போர்ஷன்ஸ் முன்னாடி வாழ்ந்த போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்குது. அங்கே வாழ்ந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க ரத்தத்தில் கலப்படம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில் என்ன பண்ணிப்பாங்க, அவங்க சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இன்னும் விட்டு போனால் அவங்க அக்கா தங்கச்சி அப்படின்ற பேஸ்ல வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற சீரிஸ் வந்து பார்த்துருவோம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ், டிராகன்ஸ் ஃபயர் நிறைய சீரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ட்ரூ ப்ரீடிங். அது என்ன பண்றோம் அப்படினா மிக்ஸ் அப் ஆக கூடாது அப்படினா என்ன ஆக கூடாதுனால மிக்ஸ் அப் ஆக கூடாது. ஓகேவா? சோ கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் மூலமா தான் நம்ம என்ன அச்சீவ் பண்ண முடியும், இந்த ட்ரூ ப்ரீடிங் லைனை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் மூலமா ட்ரூ ப்ரீடிங் அச்சீவ் பண்ண முடியும். அதுல வந்து நம்ம ஸ்டேபிள் ட்ரைட் கண்டிப்பா இப்போ ஒரே ட்ரைட்ல இருக்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் பண்ணி ஒரே பிளான்ட் வந்துட்டே இருக்கும்போது அதே கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிட்டு இருக்க போது நல்லா ஒரு கிராஸ் பாலினேஷன் நடந்தா தான் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? கிராஸ் பாலினேஷன் நடந்தா மட்டும்தான் நமக்கு என்ன நடக்க போகுது, புது வெரைட்டிஸ் வரப்போகுது. புது வெரைட்டிஸ் வரப்போகுது. இல்லை கிராஸ் பாலினேஷன் வராத அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புது வெரைட்டிஸ் வராமல் ஏற்கனவே என்ன கேரக்டர் இருந்துச்சோ, ஏற்கனவே என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகி இருந்துச்சோ அதே கேரக்டர் தான் மறுபடியும் எக்ஸ்பிரஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த செல்ஃப் பாலினேஷனில் நம்ம அதிகமான வெரைட்டிஸ் பார்க்க முடியாது. rather than ட்ரூ கிராஸ் பாலினேஷன் நம்ம அதிகமான வெரைட்டிஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா கண்ணா? கிளியரா புரிஞ்சதா? டவுட் இருக்கா? ஓகே அண்ணா பயமா இருக்குண்ணா, பயமெல்லாம் வேணாண்டா கண்ணா, பயப்படவே கூடாது. வீரன் என்ன தெரியுமா, பயம் இல்லாதவே நடிக்கிறது, அவ்வளோதான், சிம்பிள், வேற ஒன்றுமே கிடையாது. பயமா இருக்க வயசு பயமா இருக்கும். போர்டு எக்ஸாம், ஃபர்ஸ்ட்லேயே போர்டு எக்ஸாம் எல்லாம் ஒரு பயம் அப்படி இல்லை, அதாவது பயம் இல்லை, அதாவது ஒரு 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 பதட்டம், ஐயோ என்ன ஆயிருமோ, ஐயோ அப்படி ஆயிருமோ அப்படின்றத நம்ம ஒரு பயமாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பயப்படலாம் வேணாம், சிம்பிள், எப்பவுமே ஒரு விஷயத்த சிம்பிளாக ட்ரீட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோ ஐயோ இப்போ அதுவும் ஐயோ அந்த எக்ஸாம்லாம் பாஸே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட எக்ஸாம், நீட்டா கேட்டா ஓட்டா போர்டு எக்ஸாம்ல 12th அவ்வளோ அப்படிலாம் நம்ம எந்த எக்ஸாம் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே சிம்பிளாக ட்ரீட் பண்ணுங்க. வாழ்க்கையில் என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு நடக்குதோ, இது உங்கள் லைஃப் லெசனாக கூட வாழ்க்கையில் என்னதான் ப்ராப்ளம் நடந்தால் அதை எப்படி சிம்பிளாக ஹேண்டில் பண்ண முடியும்னு பாருங்க. ஐயோ அப்படி ஐயோ அது நடந்துருச்சா, ஐயோ அப்படியா நடந்துருச்சா, ஓகே அதுக்கு நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஓகே இப்படிலாம் பண்ணலாம், சொல்யூஷன் தெரியல. எப்போவுமே எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளாக ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்கன்னா லைஃப்பில் என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும் அது நீ ஈஸியாக மூவ் ஆகி போக முடியும். இல்லை ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப பதட்டப்பட்டீங்கன்னா லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன வரையும் உங்கள் லைஃப் மூவ் ஆகாமல் அப்படியே நின்றுடும். ஓகே, ஸோ எல்லா விஷயம் எப்பவுமே சொல்கிறது விஷயம் என்னவா இருந்துட்டு இருக்கு, டூ யோர் டியூட்டி, டேக் லைஃப் ஈஸிலி, டூ யோர் டியூட்டி சின்சியர்லி அப்படின்னு. நம்ம லைஃப் என்ன பண்ணணும், நம்ம லைஃப் நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும், நம்ம டியூட்டியை நம்ம சின்சியராக பண்ணணும். மறந்துடாதீங்க, டூ யோர் டியூட்டி சின்சியர்லி அண்ட் டேக் யோர் லைஃப் ஈஸி. லைஃப் வந்து ஈஸியாக எடுத்துக்கோ, டியூட்டியை மட்டும் சின்சியராக பண்ணிடு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? 5வது கேள்வி, why are human skin color and height considered polygenic traits? height and human skin color நம்ம polygenic traits நம்ம எதனால கன்சிடர் பண்றோம் அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸ்டார்டர் நண்பர்களே, அப்படியா? டே அதெல்லாம் நடக்கும்டா, கவலைப்படாதீங்கடா, இதெல்லாம் நடக்கும், ஓகேவா? அதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ரிசல்ட் வரட்டும், பார்ப்போம். எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ஆன் தி செட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் பிடிக்காது. அதாவது ஒரு எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கு பேஸ் பண்ணி, என்னோட கேரக்டர் பேஸ் பண்ணி பிடிக்கும். நான் பண்ண மாட்டேன். நான் எப்போ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஆஃப் இயர்லி படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த பேப்பர் அந்த கான்டெப்டை நான் மறுபடியும் எழுத போகிறேன் அப்படின்னா அப்போ நான் உட்காந்து சீரியஸாக பார்ப்பேன்.
அப்போ நான் உட்காந்து எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை நான் மார்க் டெஸ்ட் எழுதியிருக்கேன், அந்த மார்க் டெஸ்ட் எழுதிருக்கப்புறம் அங்கே நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், அதை நான் உட்காந்து சீரியஸாக போவேன், அடுத்த வாட்டி நான் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதை நான் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, அதனால தான் நம்ம முடிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே விட்டு நம்ம அடுத்தது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, மறந்துடாதீங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஜெனிக் ஸ்கின் கலரும் ஹைட்டும் நம்ம ஏன் பாலிஜெனிக் ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தீஸ் ட்ரைட் ஆர் டிஸ்டிங்க்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லைக் டால் வெர்சஸ் டார்க், but are spread across gradient as they are controlled by 3 or more genes and influenced by the environment. Influenced by the environment பேஸ் பண்ணி வர்றதுனாலையும் இது வர்றதுனால பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாலிஜெனிக் ட்ரைட் பேஸ் பண்ணி நிறைய ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஹைட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நிறைய ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, டால், ஓகே, டார்ஃப், அப்படியா டார்ஃப் மட்டுமா இருக்கு ஹைட்ல? இல்ல, இப்போ நெட்டையா இருக்கிற ஒருத்தர் இருக்கான், குட்டையா இருக்கிற ஒருத்தன், ஏன் மீடியம் சைஸ்ல இருக்கிறவங்க இல்லையா, ஆவரேஜ் சைஸ்ல ஒருத்தர் இருக்கான்ல, ஸோ அவனும் இருக்கு. ஓகேவா, அதை நம்ம என்னென்னு பண்ணலாம், இப்படி ஒரு கான்ட்ராஸ்டிங் வச்சுக்காதீங்க. பேஸ் பண்ணி குட்டியா இருக்க ஹைபிரிட் வெரைட்டி அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ ஹைட்டை பற்றி அதுவும் சொல்லுது. அதே மாதிரி கலரை பற்றி பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கலரில் என்ன பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கு, டார்க்கஸ்ட் ஒயிட் இருக்கு, டார்க்கஸ்ட் டார்க் இருக்கு, அதாவது ரொம்ப பிளாக்கான பிளாக் இருக்கு, நிறமும் இருக்கு. ஓகே, ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கு, நிறமும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஜீன் பேஸ் பண்ணி நிறைய 3 ஜீன்ஸ் வந்து ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. நிறைய ஜீன்ஸ் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டர் ஹைட் அப்படின்னு ஒரு கேரக்டரையும், நிறைய ஜீன்ஸ் சேர்ந்துட்டு கலர்ன்ற ஒரு கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுது இல்லையா. ஸோ இதை நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிஜெனிக் ட்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, எஸ், அண்ட் தே ஆல்சோ கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி என்விரான்மெண்ட். எப்படி என்விரான்மெண்டெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப நாள் வெயிலில் இருந்தாலும் ரொம்ப கருகி போயிடுவா அப்படின்னு நம்ம சொல்றேன். ஸோ அதெல்லாம் ஒன் டைப் தான். ஓகேங்களா, எக்ஸ்போசர் நடக்க அது ஹைட் வந்து குறையதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் மூலியமா அந்த பிளான்ட் வந்து வளராமல் இருக்கிறதுக்கும் அதிகமாக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ்க்கும் அந்த என்விரான்மெண்ட் சரியான ஃபுட் இல்லை, வளர்ச்சி இல்லை, growth ரிட்டார்டேஷன் ஆகிறதுக்கு, குழந்தை சரியாக வளர மாட்டேங்க, நியூட்ரிஷன்லாம் கொடுக்க மாட்டேங்க. ஸோ இது எல்லாமே சுற்றுப்புறத்தை எடுத்து மாறுதல் அடையலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம், பாலிஜெனிக் ட்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, கிளியர்? ஹாய் லக்ஷ், தமிழில் தான்டா சொல்லிருக்கோம், தமிழ் மீடியம் அப்படின்றது எனக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேஸ் பண்ணி கிடைக்க மாட்டேங்குது. நான் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே அப்படி போயிடுது, டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் பேசணும், தமிழ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ண முடியறதில்லை. ஓகேவா, வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள். பாயிண்ட் மியூட்டேஷன் என்ன தெரியும், என்ன இருக்கும், ரெண்டு பயங்கரமா டபுள் செல் வந்து மியூட்டேட் ஆயிடுது, செல் டிவிஷன் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடியதெல்லாம் இந்த மியூட்டேஷன் கான்செப்ட்ல தான் பார்த்துட்டு இருப்போம். பயங்கரமா என்ன ஆயிட்டு இருக்குது, டிவைட் ஆயிட்டு இருக்குது, பயங்கரமா கண்டமெண்ட் டிவைட் ஆகிடுது, நம்ம மியூட்டேஷன்ஸ் அப்படி நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷனா, பாயிண்ட் என்னது, அந்த பாயிண்ட்ல போங்க, நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அங்க போங்க எல்லாம் சரியாயிடும். ஓகே, இங்க போங்க எல்லாம் சரியாயிடும். ஓகே, உங்களுக்கு அந்த பிரச்சனை அங்க போங்க அப்படின்னு சொல்லணும், ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்றேன், அந்த பாயிண்ட்டுக்கு போனா சரியாயிடும். அப்போ அந்த பாயிண்ட்ல ஒரு இடத்துல நடக்கக்கூடிய மியூட்டேஷன், பாயிண்ட் மியூட்டேஷன் சேஞ்ச் சிங்கிள் பேஸ் பேர், அந்த சிங்கிள் பேஸ் பேர்ல. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று தான் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருப்போம். சரி, பேஸ் பேர் தானே. ஸோ இந்த மாரி ஒரு பேஸ் பேரோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இந்த பேஸ் பேரோட அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த இடத்துல மட்டும் இல்லை இந்த இடத்துல மட்டும் ஒரு மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம், பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பேஸ் பேரில். ஓகேவா, ஒரு சிங்கிள் பேஸ் பேரில் நடக்கக்கூடிய ஒரு மியூட்டேஷன்ஸ் தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லியிருக்கோம். அதோட எக்ஸாம்பிள் தானே எப்பவுமே சொல்லக்கூடிய சிக்கிள் செல் அனிமியா பேஸ் பண்ணி என்ன டிசீஸை நம்ம காஸ் பண்ணுது, குவாலிட்டி ஆஃப் ஆர்பிசி வந்து உடஞ்சு போயிருது. என்ன உடஞ்சு போயிருது, குவாலிட்டி ஆஃப் ஆர்பிசி நமக்கு என்ன ஆயிருது, லூஸ் ஆயிருது. அதாவது இப்படி இருக்க வேண்டிய ஆர்பிசி செல் சிக்கிள் மாதிரி இருக்கான். சிக்கிள் என்னது, அருவாள். நம்ம அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு தெரியுமா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி இருக்கு தெரியுமா, இப்போ கேரளா வெஸ்ட் பெங்கால் அதான் ஆண்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும், அருவா மாதிரி, இந்த நெருக்கதெல்லாம் வெட்டுறதுக்கு. ஓகே, அதான் நம்ம சிக்கிள் அப்படின்றது. ஓகேவா, அதான் அந்த சிக்கிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிக்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி சிக்கிள் ஷேப்பில் போயிருந்தனால அது குவாலிட்டி ஆஃப் ஆர்பிசி வந்து கம்மி பண்ணி விட்டுருது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, சிக்கிள் செல் அனிமியா அப்படின்றது. இந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கேஸ் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிக்கிள் செல் அனிமியாக இருக்கிறவங்களுக்கு எந்த டிசீஸ் வந்து வராது, சிக்கிள் செல் அனிமியாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். சிக்கிள் செல் அனிமியாக இருக்கிறவங்களுக்கு எந்த டிசீஸ் வந்து வராது. இப்போ ஒரு மனுஷனுக்கு சிக்கிள், அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்களுக்கு எந்த டிசீஸ் வராது, படிச்சிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் நம்ம பார்ப்போம். எந்த டிசீஸ் வராது, யஸ்டானன்யா, சூப்பர் ராகண்ணா, இந்த ராகம் தெரியலையா, சிக்கிள் செல்
இருக்கிறவங்களுக்கு என்ன டிசீஸ், மலேரியல் டிசீஸ் வந்து வராது. எதனால அவங்களுக்கு மலேரியா வர மாட்டேங்குது? மலேரியா என்ன பண்ணுது? நம்ம அந்த சைக்கிளில் படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம வந்துட்டு சண்டே எடுப்போம்டா, ஓகேவா? இந்த சண்டே வந்து நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் டிசீஸும் ஹியூமன் அண்ட் மைக்ரோப்ஸ் வந்து நம்ம சண்டே முடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாயிண்ட் மியூட்டேஷன் எடுக்கிறோமா, நாளைக்கு சாட்டர்டே நம்ம எவல்யூஷன் எடுத்துருவோமா, சண்டே ஒரு நாள் அந்த 2 சாப்டர் முடிச்சிடலாம். சண்டே ஒரு நாள் அந்த 2 சாப்டர் முடிச்சா அதில் ரீப்ரொடக்ஷன் முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். பட் அதனால சண்டே ஒரு நாள் அதை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த மலேரியா நமக்கு என்ன பண்ணி விடுது, ஆர்பிசி செல்லை அஃபெக்ட் பண்ணி விடுது. ஆர்பிசி செல் என்ன பண்ணி விடும், அஃபெக்ட் பண்ணி விடும். ஸோ இந்த ஆர்பிசி செல் அஃபெக்ட் ஆகிறதுனால பேஸ் பண்ணி ஆர்பிசி உடச்சிட்டு தானே வெளியே வரப்போகுது. இங்கே ஆர்பிசி செல்லே ஒழுங்காக இல்லை, இதில் நீ எங்கே போயிருந்து அஃபெக்ட் பண்ண போகிற, ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உள்ளே போய் அஃபெக்ட் பண்ணி அதோட ஸ்போரோசைட்ஸ் லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவே இங்கே ஒழுங்காக இல்லை மாட்டேது. அப்போ உள்ளே போய்ட்டு எங்கே எதனால் அதை உடச்சி நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ண முடியும்? அதனால் சிக்கிள் செல் அனிமியா இருக்கீங்க ப்ரெசென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மலேரியல் டிசீஸ் வராது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்படியா? சரி, நீங்கள் நோட் படிச்சுக்கோங்க, பிடிஎஃப் படிச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. 27க்கு முன்னாடி 25th and 26th நமக்கு என்ன கான்செப்டாக இருக்க போகுதுன்னா 25th and 26th நமக்கு ரிவிஷன் அதான்டா கண்ணா இருக்க போகுது. 2 நாள் ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி பார்த்தாலும் நம்ம 24th முடிச்சிடும். எப்படி சார் நீ 20 டேட்டு, நமக்கு என்ன சாப்டர் இருக்குது, நீ 20 டேட்டு, இன்னைக்கு நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சிருவோம். நாளைக்கு என்ன டேட்டு, நாளைக்கு 21, நாளைக்கு நம்ம எவல்யூஷன் முடிச்சதோட நம்ம ஜெனடிக்ஸ் முடிச்சிடுறோம். நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். 22nd சண்டே, 22nd நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்ற லெசனையும் அதே மாதிரி மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்ற 2 லெசனையும் பார்த்துட்டோம். அப்படின்னா 23rd நம்ம என்ன பார்ப்போம், 23rd நம்ம இன்னும் விட்டு போன மிச்சம் இருக்க செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸையும் அப்புறம் 24th வந்து நம்ம ரீப்ரொடக்ஷனையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதான் நம்ம பிளானாக இருக்க போகுது. நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 5 மணி தான் இருக்க போகுது. சண்டே மட்டும் நம்ம ஒரு 10-11 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? கிளியர். அப்போ நம்ம நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம், நாளைக்கு நம்ம எவல்யூஷன்ஸ் எடுக்க போகிறோம். 23rd செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸில் இருக்க செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எடுக்க போகிறோம். 24th வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் ஹியூமன்ஸில் எடுக்க போகிறோம். 25th and 26th இதே தான் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் வித் 1 மார்க். மேக்ஸிமம் எனக்கு 1 மார்க் கிடைக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு 10-15 நாள் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, கடைசி 2 நாள் உட்காந்து நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக முடிச்சு விட்டு போயிடும். ஓகேவா? ஆன்சர் பண்ண தெரியுது, நல்ல விஷயம். கொஸ்டின் பார்த்து ஆன்சர் பண்ண தெரியுது, அது மட்டும் வந்தால் போதும். ஓகேவா? எப்பவும் புரிஞ்சுக்கோங்க, அதாவது போர்டு எக்ஸாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்துட்டு உங்களோட டிஃபைன் பண்ணாது அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் ஏன் எது சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிகாஸ் போர்டு எக்ஸாம் அப்படின்றது 24th அப்படியாடா. சரி, ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. நம்ம ஈவினிங் தான் எடுப்போம். நீங்கள் 23rd முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி ரிவிஷன் பண்ண போகிறோம் இல்லையா, 25th நம்ம 25th 27th ரிவிஷன் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அதாவது போர்டு எக்ஸாமை வச்சுட்டு ஒரு ஆளோட இதை ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமில் எல்லா சாப்டர்லேருந்து எல்லா கொஸ்டினும் கேட்க மாட்டான். ஏதாவது ஒரு சாப்டர்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் லக்கிலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதாவது ஒருவேளை லக்கிலே நான் படிச்ச 2-3 கொஸ்டின் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன், அந்த 2-3 கொஸ்டினுமே கேட்டுதானா நல்ல மார்க் எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய கொஸ்டின் படிச்சிருப்பாங்க, 2-3 கொஸ்டின் மட்டும் தான் விட்டுருப்பாங்க. ஆனால் 2-3 கொஸ்டின் தான் கேட்டு வச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணா மார்க் கம்மியாகிடுவாங்க. அதனால இவன் நல்லா படிச்சவனோ இல்லை நல்லா படிக்காதவனோ கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் போர்டு எக்ஸாமில் மார்க்ஸ் டிட்டர்மைன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? பட் நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்க நடந்துட முடியாது. ஓகே, நம்ம காலேஜ் எதை வச்சு தீர்மானம் ஆக போது, நம்ம கட் ஆஃப் எதை தீர்மானம் ஆக போது, இந்த மார்க் வச்சு தீர்மானம் ஆக போது. ஸோ நம்ம எல்லாத்தையும் தான் படித்தோம். ஓகேவா? யா, குட் ஈவினிங் ஆன்சி. நான் 6 மணிக்கு பக்கத்தில் ஆகும்போது கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருவோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்த்துலாம். 7th கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்கிங் எச் பாடி. King H body அப்படின்னா King trace specific nuclear structure through spermatogenesis in insect. 50% of sperms received it and 50% did not. It was later identified as a H chromosome and the first discovered H chromosome. அப்போ first discover பண்ண H chromosome, ஒரு H chromosome இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த King தான். ஓகேங்களா? இது எப்படி ஒரு H chromosome பேர் வச்சிருப்பாரு? இப்போ நம்ம மேத்ஸ் எல்லாம் படிச்சிருந்திருப்போம். மேத்ஸ் எல்லாம் சூப்பரா படிச்சிருந்தோம் இல்லையா? மேத்ஸ் நம்ம எப்படி படிச்சிருப்போம்? இப்போ a+b அப்படின்னு ஒன்று இருக்கு. a+b = whole square. நிறைய ஃபார்முலா இருக்கு. இப்போ 1 2 3 வச்சுப்போம் இல்லையா? 1 + 2 என்னவா வரலாம்? 1 + 2 = h அப்படின்னு கொடுத்துருக்கான். கொஸ்டின் எப்படி கேட்பான்? ஃபைண்ட் h அப்படின்னு கொடுப்பான். ஓகே, நம்ம எப்படி ஆன்சர் எழுதுவோம்? 1 + 2 = 3. ஸோ h = 3 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு விஷயம் நமக்கு எது தெரியாமல் இருக்கோ, ஓகேவா, ஒரு விஷயம் ஒரு குரோமோசோம் நமக்கு எது அது தெரியாமல் இருக்கோ அதை நம்ம எப்படி அசியூம் பண்ணிப்போம்? லெட் அசியூம் இட் ஆஸ் h. அதாவது கோபால் 40 டிகிரி செல்சியஸில் 40 டிகிரி கிலோமீட்டரில் போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? அது எதிரில் வந்துட்டு லாரி வந்துட்டு h டிகிரி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் 10 நிமிஷம் செத்து போயிடுறாங்க. அப்போ அந்த லாரியோட கிலோமீட்டர் என்னவா இருக்கும்? ஃபைண்ட் h அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ நமக்கு எந்த விஷயம் ஒரு தெரியலையோ அந்த விஷயத்தை நம்ம என்ன
என்ன சொல்லியிருக்கோம் எச் அப்படி சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அதே ஃபார்முலா தான் நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ஜெனடிக்ஸ்லையும் அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால தான் எச் குரோமோசோம் வந்ததே தவிர செக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால தான் சார் எச் குரோமோசோம் இங்கே செக்ஸ் குரோமோசோம் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுனால அதுலேருந்து நம்ம எச் கூப்பிட்டு நம்ம எச் குரோமோசோம் அப்படிலாம் இல்லை ஓகேவா அதனால லெட் அஸ்யூம் இட் அஸ் எச் அப்படிலாம் வச்சதுனால நம்ம எச் குரோமோசோம்னு வச்சாச்சு ஓகே இந்த எச் குரோமோசோம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது எச் குரோமோசோனை விட வேற ஒரு குரோமோசோம் வேற மாதிரி இருக்கான் ஓகேங்களா எச் குரோமோசோம் சூப்பரா இருக்கான் ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதே இன்னொரு குரோமோசோம் எப்படி இருக்கும் கொஞ்சம் ரிட்டார்டா இருக்கான் அவன் அந்த அளவுக்கு ஹைட் இல்லை அதாவது செக்ஸ் குரோமோசோம் அளவுக்கு எச் குரோமோசோம் அளவுக்கு ஹைட் இல்லாம இருந்துட்டு இருக்கான் ஓகே இதுக்கு நம்ம எச்னு பேர் வச்சுட்டோம் இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் சரி ஒய்னு வை வேற என்ன வைக்கிறது அப்போ ஒய்னு வச்சுட்டாங்க ஓகேவா அப்போ ஹெச்ஓ நம்ம மேமல்ஸில் பார்க்க முடியும் கிராஸ் வாப்பர் இன்செட்டில் பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்செட்டில் நம்ம எது பார்க்க முடியும் அப்படி பார்த்தா ஹெச்ஓ நம்மளால பார்க்க முடியும் ஓகேங்களா வேற இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹெச் ஒய்னு பேர் வச்சா கன்ஃபியூஷன் ஆகுமே தெரியுதா ZW நம்ம பேர் வச்சிருக்கோம் ஓகே இந்த பேரெல்லாம் வரதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா எல்லாமே இந்த மேட்ச் ஃபார்முலாலேருந்து ஆரம்பிச்சு ஓகேங்களா ஏன் இந்த ஜெனடிக்ஸே ஃபர்ஸ்ட் மெண்டல் சொன்னது யாருமே ஒத்துக்க மாட்டிருக்காங்க எதனால ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டல் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்துட்டு மேட்சை இன்க்ளூட் பண்ணியிருப்பார் பயாலஜியில் மேட்சை இன்க்ளூட் பண்ணி பயோ மேட்ச் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெண்டலில் தான் இருக்குது ஏன்னா இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாத்தையுமே எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார் ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணதுனால ரேஷியோ என்ன கான்செப்ட் வரப்போது மேட்ச் கான்செப்ட் தான் வரப்போகுது ஸோ அதனால தான் யாரும் ஏற்றுக்கல ஓகே அந்த காலத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா பயாலஜி தனி பயாலஜி படித்தா எதுக்கு இன்ஜினியரிங் படிக்க வர அப்படின்னு மேட்ச் படித்தா என்ன பயாலஜி படிக்க வர அப்படின்னு அந்த மாதிரி இருந்த காலங்கள் ஓகேலா அப்போ இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாரு இல்லை நம்ம பயோவையும் சேர்த்து மேட்ச்சில் உட்காந்து படிக்கலாம் மேட்ச்சில் இருந்தால் எல்லாத்தையும் படிக்கலாம் சரி பயாலஜி எல்லாத்தையும் படிக்கலாம் அப்படின்னு படிச்சிருவோம் இல்லையா ஸோ பயாலஜி நீங்கள் மேட்சையும் வச்சு படிக்கலாம் அதான் நம்ம ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேர் ஒத்துக்கல ஓகே அதுக்கப்புறமா அதை நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா ஐயோ ஃபாதர் ஆஃப் மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டாங்க ஓகேவா மேத்ஸ் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா எல்லாத்துக்கும் இந்த மெண்டல் தான் காரணம் ஓகேவா பயாலஜியில் பயோ மேத்ஸ்ன்னு எடுத்தது காரணம் மெண்டல் தான் ஓகே வேற என்ன பண்ண முடியும் உங்களுக்கு மேத்ஸ் பிடிக்காதா எனக்கும் பிடிக்காது ஓகே பட் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு மேத்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஜீனோடைப்ஸ் அண்ட் ஃபீனோடைப்ஸ் வாட் இஸ் ஜீனோடைப்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃபீனோடைப் சிம்பிள் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அந்த கேரக்டரில் ஒரு கேரக்டர் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போது ஒரு கேரக்டர் நம்ம இருக்குது அந்த கேரக்டரோட டைப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கேரக்டரோட டைப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபீனோடைப் ஒரு கேரக்டர் ஹைட்டு டாலு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அது என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லிருக்கோம் சாரி அந்த கேரக்டர் என்ன ஜீன்ல எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அந்த கேரக்டர் என்ன ஜீன்ல எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்ற சொல்றது என்னவா இருக்கு ஜீனோடைப் சிம்பிள் as simple as possible ஓகே as simple as possible இப்போ எத்தனை கேரக்டர் இப்போ ரெண்டு கேரக்டர் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால் டார்ஃப் டால் அப்படின்ற கேரக்டர் இருக்கு டார்ஃப் அப்படின்ற கேரக்டர் இருக்கு ஸோ ரெண்டு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு டால் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு டார்ஃப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு ஓகே ரெண்டு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு இங்கே இந்த டால் என்னென்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு கேபிட்டல் டி டால் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கா இல்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி டால் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றது அப்போ ரிசசிவ் என்ன இருக்கும் போது டார்ஃப் ஸ்மால் டி ஸோ அதோட ஜெனடிக் டைப்பை சொல்றது என்ன சொல்றது அதோட ஜெனடிக் டைப்பை சொல்றது ஜீனோடைப்பா இருந்துட்டு இருக்கு வேற அதோட கேரக்டர் டைப்பை சொல்றது என்ன இருந்துட்டு இருக்கு ஃபீனோடைப்பா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஜெனடிக் டைப்பை சொல்றது ஜீனோடைப்பா இருந்துட்டு இருக்கு வேற கேரக்டர் டைப்பை சொல்றது ஃபீனோடைப்பா இருந்துட்டு இருக்கு ஓகேவா எஸ் தர்ஷினி எல்லாம் ஒண்ணுதான் டேய் அவர் பேரே அதுதான்டா பேரே மெண்டல் தான்டா கிரிகார் மெண்டல் அப்படின்னு சொல்லுவோம்டா அதுக்கு அவர் ஏன் அவர் மெண்டல்னு பேர் வச்சிருக்காரு நான் என்னடா பண்ணுவேன் மென்டல் தானே சொல்லுவோம் பைத்தியக்காரங்கள மென்டல் தான் சொல்லுவோம் இல்லையா மென்டல் அப்படின்னு சொல்லுவோம் இவர் மெண்டல் டெல் கம்பெனி ஓனர் போல மெண்டல் ஓகே கிளியர் தானே இது ரொம்ப பேசிக் ஓகே இது ரொம்ப பேசிக் இது தெரியாமல் இருக்காதீங்க தயவு செஞ்சு இது தெரியாமல் இருக்காது கன்ஃபியூஷன் ஆவாங்க பசங்க எது ஜீனோடைபிக் ரேஷியோ கேட்டால் கன்ஃபியூஸ் ஆவாங்க ஃபீனோடைபிக் ரேஷியோ கேட்டால் கன்ஃபியூஸ் ஆவாங்க ஜீனோடைபிக் ஏன் கன்ஃபியூஸ் ஆனால் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிடும் 9:3:3:1 3:1 1:2 2:1 அப்படி சொல்லி இது வந்து இதுலேருந்து எக்ஸாம் ஹாலில் போகும்போது இது ஜீனோடைப் எது ஃபீனோடைப்னு கன்ஃபியூஸ் ஆக போகுது ஓகேங்களா ஸோ அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் நம்ம கான்செப்ட் கரெக்டாக படிக்கணும் ஜீன் வந்து அப்போ ஜீன்ஸை பற்றி பேச போகுது இந்த மாதிரி இது வந்து ஜீனை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா ஜீனோடைப்பாக இருக்க போகுது அது என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அது ஃபீனோடைப்பாக இருக்க போகுது ஓகேங்களா Okay, why ABO blood group system is an example of codominance? எதனால ABO blood group system வந்து நம்ம codominance ஓட examples நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா
ஓகே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in individual with genotype IA IB both allele express their own type of sugars on the red blood cells rather than one dominating the other. நம்ம மெண்டல் சொன்னபடி என்னபடி மெண்டல் சொல்றபடியோ இல்லை வேற ஏதோ சொல்றபடியோ ஒரு ரெண்டு பேரண்ட் கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேரண்ட் கிராஸ் அதாவது யாராவது ஒரு பேரண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆனாங்கன்னா அந்த பேரண்ட் தான் நம்ம என்ன சொன்னோம் டாமினன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேவா ஏதாவது ஒரு பேரண்ட் எக்ஸ்பிரஸ் ஆனாங்கன்னா அந்த பேரண்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் டாமினன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அதே பேஸில் இந்த பேரண்ட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகிறாங்க இந்த பேரண்ட்டும் ரெண்டு பேரண்ட்டுமே அந்த குழந்தையில எக்ஸ்பிரஸ் ஆனாங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம் கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொன்னோம் என்ன சொன்னோம் கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க ஞாபகம் இருக்கா நேற்று கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் நேற்று வந்துட்டு யார் பெய்டு கிளாஸ் இருந்தீங்களோ அந்த பெய்டு கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஹியூமன்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு இல்லையா ரெண்டு அப்பா அம்மா இது பண்ணுறாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க பேஸ் வச்சு நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா ஸோ அந்த அது நேற்று அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கும் ஓகே நேற்று என்ன சொல்லியிருந்தேன் சப்போஸ் டாமினன்ஸ் அப்படின்ற கேரக்டர் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க டாமினன்ஸ் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டியில் வந்தாலும் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலை எந்த ஒரு பேரண்ட் வந்துட்டு ரெண்டு பேரண்ட் ஃபியூஸ் பண்ணும்போது எந்த பேரண்டோட கேரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குழந்தையில தெரியுதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பிரிங்ல தெரியுதோ F1 ஜெனரேஷன்ல தெரியுதோ F1 ஜெனரேஷன் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை தான் நம்ம டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்காக தான் நம்ம வந்து ஹியூமன் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா ஹியூமன் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஓகே அம்மா அப்பா இருந்தாங்க பையன் பிறந்தா அப்பா தான் டாமினன்ட் பொண்ணு பிறந்தா அம்மா தான் டாமினன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அது இதோட போட்டு குழப்பக்கூடாது அப்புறம் நிறைய டேர்ம்ஸ் சொல்லியிருந்தேன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்ன இருக்கு அம்மா மாதிரி இருக்காது அப்பா மாதிரி இருக்காது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் டைப்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் ஓகேவா அதே கோ டாமினன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ட்வின்ஸ் பிறந்திருக்கு நம்ம கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே தான் ஓகேவா ஸோ அப்பாவையும் அதாவது பேரண்ட் ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுறது ரெண்டு பேரண்டோட கேரக்டரிங் சுகர் வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸ்ல பிரசன்ட் இருக்குது ஓகேவா 2 types of sugars of red blood cells keyword present ஆயிருக்கிறதுனால அதை நம்ம கோடாமினன்ஸ் அப்படி நம்ம சொல்றோம் அதை நம்ம என்ன சொல்றோம் கோடாமினன்ஸ் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே கிளியர் as it started yes da started தான்டா நம்பிக்கை பேட்ச்ல yes da started ரா one class ஒரு சாப்டர் முடிச்சிருக்கோம் sexual reproduction flowering plan ஒரு சாப்டர் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா we have started on 18th yes it has been started on 18th now 20 ரெண்டு நாள் ஆயிருக்கு ஓகே clear அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்ன வர போகுது அப்படி பாத்தீங்கன்னா வாட் ஆர் மல்டிபிள் alleles இந்த கோடாமினன்ஸை பேஸ் பண்ணி சொல்லலாம் மல்டிபிள் alleles அப்படினு பார்ப்போம் in this where more than 2 alleles govern a single character 2 alleles govern a single character such as 3 alleles இங்க 3 alleles ஒரு single character express ஆனிச்சுனா அத நம்ம என்ன சொல்றோம் மல்டிபிள் alleles அப்படினு சொல்றோம் they can found only in the population studies as in individual carrying only 2 alleles பேஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணலாம் என்ன மல்டிபிள் alleles மறுபடியும் நான் நேத்து சொல்றதே சொல்றேன் கேபிட்டல் டி ஸ்மால் டி பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு அதாவது ஃபார்ம் பண்ணி அப்படி சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி ஒன்னு ஸ்மால் டி ஒன்னு இது வந்து என்ன டிட்டர்மைன் பண்ண போகுது ஹைட் டிட்டர்மைன் பண்ண போகுது இல்லையா ஹைட் டிட்டர்மைன் பண்ண போகுது r1 கேபிட்டல் ஆர் ஸ்மால் r இது சீடோட கலரை இல்ல சீடோட ஷேப் டிட்டர்மைன் பண்ணும் ஷேப் ஓகே கலர் டிட்டர்மைன் பண்ணும்போது என்னவா இருக்க போகுது yellow green இது கலர் டிட்டர்மைன் பண்ண போகுது இல்லையா அது கலர் டிட்டர்மைன் பண்ண போகுது ஸோ இந்த டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே ரெண்டு வேல்யூ தான் பிரச்சனை இருக்கு எல்லாத்துலயுமே ரெண்டு வேல்யூ தான் பிரச்சனை இருக்கு ஆனா பிளட் குரூப் டிட்டர்மைன் பண்ண போறது என்னவா இருக்கு ABO அதாவது IA IB I அப்படின்ற மூணு விஷயம் சேர்ந்து தான் ஒரு blood group டிட்டர்மைன் பண்ணுது ஸோ மோர் தென் 2 allele present ஆகி ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா அதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மல்டிபிள் அல்லிலிசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மல்டிபிள் அல்லிலிசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேவா எஸ் தர்ஷினி ஓகே அதான் நம்ம என்ன பேச சொல்லியிருக்கோம் மல்டிபிள் அல்லில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகே கிளியர் புரிஞ்சுதா மல்டிபிள் அல்லில்ஸோட கான்செப்ட் என்ன புரிஞ்சுதா மல்டிபிள் அல்லில்ஸோட கான்செப்ட் என்ன புரிஞ்சுதா எப்படி அது மல்டிபிள் அல்லில் சொல்றாங்க புரிஞ்சு எதுக்கு சார் எதனால இது மட்டும் வருது இதுல இருந்து வரல அப்படின்னு படிச்சா கேபிட்டல் டி ஸ்மால் டி அதை விட்டுருங்க அதை பத்தி நான் பேச வரல ரெண்டு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது ஒன்னு கேபிட்டல் டி இல்லனா ஸ்மால் டி அது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது ஹைட் எக்ஸ்பிரஸ் பண்ணுது அதே மாதிரி இப்போ சீடோட கலர் சீடோட ஷேப் ரெப்ரசன்ட் பண்ணனும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்னு ரவுண்ட் இல்லனா wrinkled அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது ஒரே ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி அதாவது ரெண்டு கேரக்டர் பேஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுது ஒன்னு கேபிட்டல் இல்லனா ஸ்மாலர் அதே மாதிரி தான் கலர் ஆஃப் தி சீட் கலர் ஆஃப் தி ஃப்ளவர் பேஸ் பண்ணி வரதுல என்ன வந்துட்டு இருக்கு கேபிட்டல் y small y அதாவது yellow green அது ரெப்ரசன்ட் பண்ணுது ரெண்டு அல்லில் தான் பிரச்சனை இருக்கு ஆனா அதே நம்ம பிளட் குரூப்ல பாக்குறோம் அப்படினா நமக்கு எத்தனை பிளட் குரூப் இருக்கு A B O ஓகே இது மூணு தான் என்ன பண்ணிட்டு இருக்கு நமக்கு பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு allele IA IB and வெறும் y ஓகே இத நம்ம பிளட் குரூப் டிட்டர்மைன் பண்ணிக்கப்போ மோர் தென் 2 allele என்னது மோர் தென் 2 allele வந்து நமக்கு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்றதனால நம்ம அத மல்டிபிள் அல்லிலிசம் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா புக்ல இருக்குமே இல்லையா இருக்குடா இருக்கு புக்ல இருக்கு
ஓகே சார் 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம் சார். ஆனால் 10 கொஸ்டின் மட்டும் இல்லை, நம்ம இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம 15 கொஸ்டின் எடுத்து வந்துடும். ஓகேவா? டிஃபைன் ப்ளியோட்ராஃபி, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளியோட்ராஃபி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அக்கர்ஸ் when a single gene exhibit phenotypic expression often by influencing the metabolic pathway. பேஸ் பண்ணி மெட்டபாலிக் பாத்வேல இருந்து ஒரு ஜீன்ல இருந்துட்டு ப்ளியோட்ராஃபி கண்டென்ட் என்னது? ஒரு ஜீன்ல இருந்துட்டு மல்டிபிள் பேஸ் பண்ணி வர்றது, மல்டிபிள் கேரக்டரை சொல்றது. இதுக்கு தான் அந்த பட்டாணி செல்லியோட ஸ்டார்ச் ஷீட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நம்ம மெண்டல். அதாவது கேபிட்டல் பி அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு ஜீனு என்ன பண்ணுதான் அது வந்துட்டு மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன ஷேப்பாக இருக்குமா? ரவுண்டு ஷேப்பாக இருக்குமா? மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும்போது ரவுண்டு ஷேப்பாக இருக்குமா? ஆஃப்டர் மெச்சுரேஷனுக்கு அப்புறமா அது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணுமா? ஸ்டார்ச்சை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா? இதே ஸ்மால் பி அப்படின்னு இருக்கிற ஒரு ஜீன் என்ன பண்ணுதான், அது சின்னதாக இருக்கும்போது விரிங்கிள்டு கலரில் விரிங்கிள்டு ஷேப்பில் இருக்கான். அது இல்லாமல் லோ அமௌண்ட் ஆஃப் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுது, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஜீன் ரெண்டு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது இல்லையா? ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீனாக இருந்துட்டு இருக்கிறது ப்ளியோட்ராஃபி அப்படின்றது. இதுவே ரெண்டு ஜீன் ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா அதை நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுவாங்க. குட் ஈவினிங் கேவிங், குட் ஈவினிங் தான். ஃபெனோடைப் வரும். ஓகேங்களா? சூப்பர். ஓகேவா? இப்போ ஒரு ஜீன் ரெண்டு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா, ஒருத்தன் 2 பேர் அடிச்சானா அவன் ப்ளியோட்ராஃபி, 2 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சானா, ஓகேவா, 2 பேர் 2 ஜீன் சேர்த்து ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா அது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, குட் ஈவினிங் ஹரி, குட் ஈவினிங் டாக்கண்ணா. கிளியரா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் இல்லையா? டவுட் இல்லை பிடிச்சாச்சு டவுட் இல்லை. அடுத்து அதான் இருக்க போது. Why does a Mendel choose 14 breeding P varieties? அதனால பட்டாணி வந்து P varieties வந்து சூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டாணி செடியில் தான் நம்மளால கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்டை வந்து பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுது? கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்னா எதிர்மறையானது. ஓகே, என்னது எதிர்மறையானது? ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எனக்கு ஆப்போசிட்டா இருக்கியடா, நான் என்ன பண்ணா, நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றேன். எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும்னா நீ வெங்காய சட்னி தான் வேணும் சொல்றேன், எனக்கு தோசை வேணும்னா நீ என்னது இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ளின்ஸ் கூட சண்டை போடுறீங்களே, உங்களுக்கு சிப்ளின்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களே. ஸோ அதே பேஸ் கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? நம்ம பட்டாணி செடியில் வந்துட்டு 7 பேஸ்ல எத்தனை பாருங்க, 14 ட்ரூ பிரீடிங் 7 பேஸ்ல சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்டான கீவேர்டு. அதில் வந்துட்டு என்ன இருக்குமா, அந்த 7 பேஸுமே வித் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட் இருக்கும். எஸ், 1 கேரக்டர் வித் 2 கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸில் இருக்கிறதுனால ஸோ அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆகி வருது, எப்படியெல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிட்டு வருது அப்படின்றத ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் வந்துட்டு பண்ணியிருப்பார். ஓகேவா? நல்லா புரிஞ்சவங்க, மெண்டல் வந்துட்டு தோனி ஃபேன். மெண்டல் எப்போவுமே ஒரு தோனி ஃபேன். ஓகே, மறந்துடாதீங்க. மெண்டல் யாராக இருக்காரு? ஒரு தோனி ஃபேனாக தான் இருந்துட்டு இருக்காரு. தோனி ஃபேன் தலை ஃபாதர் ரீசன். அவர் பட்டாணி செடியில் 7 பேர் எடுத்தார். பட்டாணி செடியில் என்ன பண்ணார்? 7 பேர் எடுத்து டெஸ்ட் பண்ணார். அதே எத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு? 7 இயர்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். 7 இயர்ஸ் என்ன பண்ணியிருப்பாரு? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். எந்த இயரு? 1869 எந்த இயர் சொல்லுங்க? எந்த இயர்னு சொல்லுங்க. இருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ் இருக்கீங்களா? எந்த 7 வருஷம்? அந்த 7 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த 7 வருஷம்? எல்லாத்துலேயுமே 7 தான் நம்ம மெண்டலோட இது. எந்த 7 வருஷத்தில்? அந்த 7 வருஷத்தோட டைமிங் என்ன? 7 வருஷம் பண்ணியிருப்பார்ல, 7 வருஷம் டைமிங் என்ன? 7 வருஷம் தெரியும். அது என்ன 7 வருஷம் தெரியுமா? டேய் நல்லா பாருங்கடா. சும்மா ஒரு 69 போட்டேன்னு சொன்னோடனே 69 63 போட்டுக்கூடாது. அதாவது 69 போட்டுட்டேன்னா போட்டு நீ தப்பாக தானே சொல்லுவீங்க, எனக்கு தெரியாதா?
உடனே அது போட்டு விடுறது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சு. என்ன சொல்லியிருந்தேன்? 1 2 3 4 5 6 ஞாபகம் வச்சுக்கோ. 5 6 ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லையா? 5 6 6 3 1856 1863 5 6 6 3 மறந்துடாதீங்கடா கண்ணா, மறந்துடாதீங்க. எஸ், ரொம்ப முக்கியம். எந்த 7 வருஷம்? 5 6 அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். 1 2 3 4 5 6 5 6 அந்த 6ல தான் ஆரம்பிக்குது. 6 3. ஓகேவா? 5 6 ஒன்று தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், கரெக்டாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ 5 6 6 3. ஓகேவா? 56ல் ஆரம்பிச்சு 63ல முடிச்சிருக்காரு. ஓகே, யா. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். How does the law of dominance explain 3:1 ratio அப்படின்னு F2 law of dominance பேஸ் பண்ணி என்ன வருது? ஒரு பேரண்ட் கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? It explains that the dissimilar pairs of factors one dominate the other recessive, leading to the 3/4 expressing the dominant trait of F2. என்ன சார் 3/4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா புன்னட் ஸ்கொயரில் போட்டு பாருங்க. 3/4 எத்தனை கண்டிஷன் இருக்குன்றாங்க? 4 கண்டிஷன் இருக்குமா? நம்ம புன்னட் ஸ்கொயர் எடுத்து போட்டு பார்க்குறோம் அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இந்த பேஸில் கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டின்னு வரப்போகுது. இதோட கேரக்டர் எப்படி வரப்போகுது? டாலு 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 டார்ஃபு, டாலு 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 டார்ஃபு டார்ஃபு டார்ஃபு. அப்போது கொடுக்கப்பட்ட 4ல் வந்துட்டு 3 வந்து டாலாக இருக்குது. அப்படி தான் இந்த டாமினன்ட் வந்து ரெசசிவாக இருக்குது. ஏன்னா டாமினன்ட் லா ஆஃப் டாமினன்ஸ் ஒரு பேரண்ட் டாமினன்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலே அது கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு. ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் எதை பற்றி சொல்லிடுச்சு? ஃபஸ்ட்டு F1 ஜென்ரேஷனில் எந்த ஒரு பேரண்ட்டை ஃபியூஸ் பண்ணி கிராஸ் ஜென்ரேஷன் F1 ஜென்ரேஷனில் எந்த ஒரு பேரண்ட்டோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அவன் டாமினண்ட்டாக இருக்க போகிறான். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது டால் தான் வந்திருக்கு. அப்போ டால் தான் டாமினன்ட். ஸோ அந்த பேஸ்ல இருந்து பார்க்கும்போது 3/4 எக்ஸ்பிரஸ் வந்துட்டு லீட் பண்ணி விடுது. அதுதான் நமக்கு என்ன வருது? 3:1 அப்படின்ற ரேஷியோவில் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு மெண்டல் சொல்லியிருப்பார். ஓகேவா? கிளியரா? Is it? Tall. Yes. Okay, clear. Fine. Laxis na ஏதோ revision. ஓகேடா. ஓகே, clear. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். Yes, shall we move on to the next question? அடுத்த கேள்வி. What is the function of test cross? Test cross நம்ம எதுக்கு பண்ணும்? எதனால நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணுறோம்? டெஸ்ட் கிராஸ்ன்னு பேர் வச்சதுக்கப்புறம் என்னதுக்கு டெஸ்ட் கிராஸ் பண்ண போகிறோம்? எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு, எந்த ஜீனோடைபிக் கேரக்டர், ரொம்ப முக்கியம் ஜீனோடைப் அப்படின்ற வேர்டு, எந்த ஜீனோடைபிக்கான கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குன்றதை படிக்கிறதுக்கு. ஓகேவா? The test cross involve crossing an organism showing a dominant phenotype with the recessive parents to determine if the dominant grow organism's genotype. dominant organism தோட genotype என்ன? It is homozygous இல்ல heterozygous. homozygous என்னது? capital T டாலா இல்ல small t டாலா அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. என்னது? capital T டாலா இல்ல small t டாலா அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த ஜீனோடைபிக் பேஸ் பண்ணி அவர் சொல்லி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் தானே. டெஸ்ட் கிராஸ் அப்படி தானே. எப்படி? பேக் கிராஸ், ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த பேக் கிராஸ். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ட்ரைட், டாமினன்ட் ட்ரைட்டை நம்ம யாரோட கிராஸ் பண்ணுவோம்? ரிசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுறோம். யாரோட கிராஸ் பண்ணுறோம்? ரிசசிவ் பேரண்டோட போய் கிராஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கக்கூடியது கேபிட்டல் டி டாலாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 4 பிளான்ட்டுமே கிடைக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே எப்படி இருக்க போகுது? டாலாக தான் இருக்க போகுது. நம்ம கையில் இருக்கக்கூடியது ஒருவேளை கேபிட்டல் டி உழிச்சா டாலாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். கேபிட்டல் டி டாலாக இருக்குன்னா அதை வந்துட்டு நம்ம ஸ்மால் டி அதை ரிசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே எப்படி இருக்க போகுது? எல்லாமே டாலாக தான் இருக்க போகுது. இதுவே நம்ம கையில் இருக்கக்கூடியது கேபிட்டல் டி டால் வச்சுப்போம். கேபிட்டல் டி டாலுன்னா அதை நம்ம ரிசசிவ் பேரண்டோட போய் ஃபியூஸ் பண்ணும்போது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டாலும் அண்ட் டார்ஃபும் வந்து கிடைக்க போகுது. ரேஷியோ 1:1 அப்படின்ற ரேஷியோவில். ஓகே, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டார்ஃபும் வந்து கிடைக்க போகுது 1:1 அப்படின்ற ரேஷியோவில். புரிஞ்சுதா? கிளியர் ரேஷியோ புரிஞ்சுதா? ஓகே, அதான் நம்ம டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சார் 1:1 எப்படி சார் ரேஷியோ வரும் அப்படின்னு பார்த்தா 2:2 தான் வரும். பேஸ் பண்ணி 2:2 1:1 அதான் சொல்கிறது. ஓகேவா? இந்த டவுட் நேற்று யாரை கேட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பெய்ட் கிளாஸில். நான் கவனிக்கல, இப்போ தான் கவனிச்சேன். ஓகேவா?
Fine. Clear? Last question பார்த்தலாமா? Last 2 mark என்ன கொடுத்திருக்கான்றது? Yes, last 2 mark என்ன கொடுத்திருக்கான்றது பார்த்தீங்கன்னா what are mutagens? Provide an example. Mutagens அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Mutagens are the chemical and physical factors that induce mutation. எந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்ற பார்த்தீங்களா? ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குது அப்படினு சொல்லுவோம். இப்போ ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுற சைட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஓரி சைட் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படினு சொல்லிருப்போம் இல்லையா? சோ அதே மாதிரி டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய முக்காவாசி என்னவா இருக்கு? வைரஸா தான் இருக்கு. வைரல் டிசீஸ்னா எதை காஸ் பண்ணுது? வைரல் டிசீஸ் யாரால காஸ் ஆகப்படுது? வைரஸால காஸ் பண்ணப்படுது. ஓகே, அதே மாதிரி தான் மியூட்டேஷனை காஸ் பண்ணக்கூடிய மியூட்டேஜன்ஸ், மியூட்டேஷன் காஸ் பண்ணக்கூடிய மியூட்டேஜன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. அதை நமக்கு பேசிக்கா நம்ம எப்படி சொல்லலாம்? இட் இஸ் a physical or chemical factors. The main mutation is a physical or chemical factors that induce mutation ஆரம்பிச்சு விடுது அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ நம்ம UV radiation படிச்சிருப்போம். UV radiation, X-ray இதெல்லாம் நீங்க அதிக நேரம் எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா, இதெல்லாம் நீங்க அதிக நேரம் உங்க பாடி வந்து எக்ஸ்போஸ் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ உங்க பாடியும் மியூட்டேட் ஆவறதுக்கு, அதாவது உங்க செல்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் இடத்துல மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, கிளியர்? உங்க பாடியிலும் அதிகமான மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? சோ மியூட்டேஜன்ஸ்னா என்னவா இருக்கு? மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஃபேக்டரா தான் இருந்துட்டு இருக்கு அப்படிமா பார்ப்போம். ஓகேவா? கிளியரா? 2 மார்க் முடிஞ்சதா? 2 மார்க் முடிஞ்சதா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? 2 மார்க் முடிச்சிட்டோம். அப்ப 3 மார்க் பாப்போம். கிளியரா? ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். 2 மார்க் முடிஞ்சா ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். கமான். யா, ரெடி गाइस. 2 மார்க் முடிஞ்சா ஒரு ஃபயர் ஒன்னு போடுங்க. Crossing of organism with dominant phenotype and recessive individual, it is called test cross. Yes, like super. Okay. Yeah. Final category example இருக்கு. UV radiation base. Fire. அதான் ஃபயர் முக்கியம். செஷன் லைக் பண்ணாம யாரா பாருங்க, செஷன் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 3 மார்க் மூவ் ஆன் போறோம். என்ன பார்க்க போறோம்? 3 மார்க் பார்க்க போறோம். என்னன்னா 3 மார்க்க பேஸ் பண்ணி கேட்க போறோம் அப்படினு. ஓகேவா? ரொம்ப ஈஸியான லெசன்ரா. ஓகேவா? நீங்க மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க எதை படிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு அதை விட கஷ்டமான எந்த லெசனுமே இல்ல. அதோட கஷ்டமான லெசன் அப்படி சொல்ல முடியாது. கான்செப்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க போகுது. இதுல மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல கான்செப்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால தான் அது எல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகேவா? அதே நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். மிச்சதெல்லாம் ரொம்ப சப்ப மேட்டர் தான். ஓகேவா? நாளைக்கு பார்க்குற எவல்யூஷன் அதோட சப்ப மேட்டர். அடுத்த நாள் பார்க்கக்கூடிய ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸியா தான் இருக்க போது, கவலைப்படாதீங்க. ஓகே, யா ஓகே. ஃபயர் வந்தாச்சு. ஓகேவா? செஷன் லைக் பண்ணிக்கோங்க. யாராவது செஷன் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா அதே மாதிரி செஷன் லைக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். 3 மார்க்கோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். கம்பேர் தி மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஒரு நிமிஷம். Compare the mechanism of sex determination in birds and humans. Birdsலயும் humansலயும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. Birdsலயும் humansலயும் sex determination ஒரு மெயின் கம்பேரிசன் என்னவா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் யார் ஜெண்டரை டிசைட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்ஸ் தான் ஜெண்டர் டிசைட் பண்றாங்க. அதுவே பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் ஜெண்டர், அதாவது செக்ஸ் யார் டிட்டர்மைன் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் டிட்டர்மைன் பண்றாங்க. திஸ் இஸ் த மேஜர் டெஃபினேஷன். ஓகேவா? இது வந்துட்டு மேஜர் டெஃபினேஷனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேல்ஸை பொறுத்த வரைக்கும் மேல்ஸில் ஹியூமன்ஸில் வந்துட்டு பார்க்க வேண்டிய மெயில் ஹெட்டரோகேமிட்டியாக இருக்குது. மேல்ஸ் தான் ஜெர்மினேட் பண்ணுறான். எங்கள் சார் சொன்னார் மேல் தான் ஜெர்மினேட் பண்ணுறான் அப்படி எது கூட டேர்ம் இருக்குது. என்னது? மெயில் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்னு தான் சொல்கிறது. அப்போ மெயில் ஹெட்டரோகேமிட்டின்னு கூட இதுக்கு பேர் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? மேல் ஹெட்டரோகேமிட்டினா என்னன்னு கேட்கலாம். அங்கே போய் ஐயோ மெயில் ஹெட்டரோகேமிட்டினா என்னது, ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டினா என்னது யோசிச்சுட கூடாது. மெயிலால ஒரு செக்ஸ் டிட்டர்மைன் ஆயிடுச்சுன்னா, ஓகே, மெயிலால செக்ஸ் டிட்டர்மைன் ஆயிடுச்சுன்னா மெயில் ஹெட்டரோகேமிட்டி மேமல்ஸ்ல பார்க்க முடியும் இல்லையா? நம்ம HY டைப், ஃபீமேல் வந்து XX டைப். அப்போ அந்த Y டைப் யாருக்கு போதோ அவங்க வந்து மெயிலா இருப்பாங்க. அந்த Y டைப் யார்கிட்ட இருந்து போகணும்? மெயில்ஸ் கிட்ட இருந்து தான் போகணும். அப்பா கிட்ட இருந்து தான் போயாகணும். அதேவே ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். அதாவது மேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ZZ அப்படின்னு இருக்கும், ஃபீமேல்ஸுக்கு வந்து ZW அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபீமேல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன பண்ண போகுது, Y தான் யாருக்கு போகணுமோ டிட்டர்மைன் பண்ணி அது வந்து வரக்கூடியது ஃபீமேலா இல்லை மெயிலான்றது டிட்டர்மைன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி என்னது? ஃபீமேலால் நிர்ணயிக்கப்படுறது. ஓகேவா? ஃபீமேலால் என்ன பண்ண முடியுது? நிர்ணயிக்கப்பட முடியுது, செக்ஸ் டிட்டர்மைன் பண்ண முடியுது ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டினும், மெயிலால் டிட்டர்மைன் பண்ணக்கூடியதை நம்ம மெயில் ஹெட்டரோகேமிட்டினும் அப்படின்னு சொல்லுவோம். Okay, clear? Understood? Okay, just give me a minute. நான் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. ஒரே நிமிஷம். அது டவுட் இருந்தா அப்படின்னா நான் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகேவா? எஸ் 3 மார்க் முடிச்ச உடனே போகணும்னு நினைச்சேன், அப்படியே மறந்துட்டேன். ஓகேங்களா? அப்படியே இருங்க, தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு.
எஸ் எஸ் பார்த்துலாம் அந்த ஓகே ஓகே. அப்போ மெயிலாக டிட்டர்மைன் பண்ணக்கூடியது மெயில் ஹெட்ரோகேமெட்டினும் ஃபீமேலாக டிட்டர்மைன் பண்ணக்கூடியதுன்னு ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டினும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? செக்ஸ் டிட்டர்மினேஷன் அதான் மேல்ஸ்க்கும் ஃபீமேல்ஸ்க்கும் மேல்ஸ்ன்ற பாருங்க ஹியூமன்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் உள்ள மேஜரான மெக்கானிசம் டிஃப்ரென்ஸ். ஓகே, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் யூசிங் ஸ்னேப் டிராகன் ஃப்ளவர். ஸ்னேப் டிராகன் ஃப்ளவர்ஸோட இன்னொரு ஃப்ளேவர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்ட்ரிடியம் ஸ்பீஷீஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னது? ஸ்னேப் டிராகன் ஃப்ளவர். ஓகே, ஆன்ட்ரிடியம் ஸ்பீஷீஸ். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஸ்னேப் டிராகன் ஃப்ளவர், ஆன்ட்ரிடியம் ஸ்பீஷீஸ். இதுக்கு இன்னொரு பேர் நெட்வொர்க் இஷ்யூ. நோ ப்ராப்ளம் ரிலாக்ஸ், நோ ப்ராப்ளம். என்னடா ஓகே சார்ன்ற, உங்களுக்கு எல்லாருக்கும் நெட்வொர்க் இஷ்யூவா? போ இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? அதாவது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறான் அந்த ஸ்னேப் டிராகன் ஃப்ளவர். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் நம்ம என்ன படிச்சிருப்போம்? இப்போ அப்படியே ஆன்ட்ரிடியம் ஸ்பீஷியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர் இருக்குது. ஓகேவா? ரெட் கலர் ஃப்ளவர் இருக்குது. அது இல்லாமல் ஒயிட் கலர் ஃப்ளவரும் இருக்குது. நம்ம மெண்டல் வந்துட்டு மோனோஹைபிரிட் கிராஸை வச்சுட்டு ரெண்டு லா சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் லா என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸும், செகண்ட் லா என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷனும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த பேஸில் லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரெண்டு பேரண்ட் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சக்ஸசிவாக வரக்கூடிய F1 ஜெனரேஷனில் வந்துட்டு ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கணும். அந்த எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய பேரண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, எந்த பேரண்ட் எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய பேரண்ட் தான் நம்ம டாமினன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பேஸில் வச்சு பார்க்கும்போது இதில் வந்துட்டு ரெட் கலரையும் ஒயிட் கலரையும் ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒன்று ரெட் கலர் ஃப்ளவர் வரணும், இல்லை ஒயிட் கலர் ஃப்ளவர் வரணும். ஆனால் வந்தக்கூடிய ஃப்ளவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃப்ளவர். ஸோ இந்த ரெண்டு டாமினன்ட் பேஸ் பண்ண பேரண்ட்டும் வராதனால F1 ஜெனரேஷனில் ரெண்டு பேரண்ட்டையும் பார்க்க முடியாமல் ஒரு புது வெரைட்டியான ஒரு விஷயத்தை பார்த்ததுனால தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நம்ம அதை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஹைபிரிட் கிராஸை பொறுத்த வரைக்கும் மோனோஹைபிரிட் கிராஸில் வந்துட்டு ஃபீனோடைபிக் ரேஷியோ என்னைக்குமே 3:1 தான் இருக்கும். ஜீனோடைபிக் ரேஷியோ தான் என்ன இருக்க போகுது? ஃபீனோடைபிக் வந்து 3:1 இருக்க போகுது. ஜீனோடைபிக் தான் 1:2:1 இருக்க போகுது. 1:2:1 ஜீனோடைபிக்காக தான் இருக்க போகுது. ஆனால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனோடைபிக்கே 1:2:1 இருக்கும், ஜீனோடைபிக்கும் 1:2:1 இருக்கும். இது ஒரு எக்ஸப்ஷனல் கைண்ட். ஓகேவா? இது ஒரு எக்ஸப்ஷனல் டைப்பை பார்த்து வச்சவங்க. அப்போ எந்த ஒரு இதில் மோனோஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி ஃபீனோடைபிக்கும் 1:2:1 இருக்கும் ரேஷியோ, இல்லை ஜீனோடைபிக் 1:2:1 கேட்கணும் அவசியம் இல்லை. எதில் வந்து ரெண்டு இதுலையுமே சேமான ரேஷியோ இருக்குன்னு கூட கேட்கலாம். இதில் ரெண்டுத்துலையுமே சேமான ரேஷியோ கான்செப்ட் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, எஸ் டாக் ஃப்ளவர், டாக் ஃப்ளவர் கண்டுபிடிச்சது ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ அந்த பேஸஸ் பார்க்கும்போது ரெண்டுத்திலுமே காமனான ஃபீனோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ இருக்கக்கூடியது. அந்த கான்செப்ட், அந்த மெக்கானிசம் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம்? வி கால் திஸ் ஆஸ் an இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, கிளியரா? ஃபயரா புரிஞ்சுது இல்லையா? நல்லா புரிஞ்சுவாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கோ டாமினன்ஸாக தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா? அம்மா அப்பா ஃபியூஸ் பண்ணுறாங்க. டாமினன்ட் பேஸ் பண்ணிட்டு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கோ அவனை தான் நம்ம டாமினன்ட்னு சொல்கிறோம். இந்த கேபிட்டல் ஆர்லாம் போட்டதுக்கு வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் இது நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் போட்டிருக்காரு. புரிஞ்சுதா? எதனால அவர் டால் பிளான்ட் வந்து நம்ம கேபிட்டல் டீல போட்டிருக்காரு, எதனால டால் வந்து கேபிட்டல் டி சொல்லியிருக்காரு, டார்ஃப் நம்ம ஸ்மால் டி அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவர் பண்ணி பார்த்துருக்காரு. இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு? டால் அப்படின்ற கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆனதுனால தான் இவர் டால் பிளான்ட் வந்து டாமினன்ட் இந்த கேபிட்டல் டி போட்டிருக்காரு. ஓகேவா? இவர் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு ஃபார்முலாவை எழுதினவர். ஓகே, அதனால தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வருது, மறந்துடாதீங்க. ஓகே, புரிஞ்சுது. ஓகேவா கண்ணா? சூப்பர். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். How does linkage deviate from Mendel law of independent assortment? linkage எப்படி deviate ஆகுது அப்படினு கேக்குறேன். Linked genes located on the same chromosomes are tend to be inherited together. linked gene ஒரே குரோமோசோம்ல பிரசன்ட் ஆகக்கூடிய linked gene அது
ஒரே இன்ஹெரிட்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். ஒரே குரோமோசோம்ல பிரச்சனை இன்க்ரீஸ் ஜெனரேஷன் அடுத்த குரோமோசோம் கூட 10 ஆகும் அப்படின்னா if genes are tightly linked they do not segregate independently causing F2 ratio to deviate significantly from the expected 9:3:3:1 அப்படின்றது. ஓகேவா? ஒருவேளை இந்த 2 ஜீன் இருக்கு. இப்போ RY அப்படின்னு 2 ஜீன் இருக்கு. இந்த 2 ஜீன் வந்துட்டு ஒரே இதுல லிங்க் ஆயிருக்கு. இது செக்ரிகேட் ஆகல அப்படின்றது பட்சம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கான்செப்ட்ல இந்த 9:3:1 ரேஷியோ வந்துட்டு மாறுதல் அடையலாம் F2 ஜெனரேஷன் டைஹைபிரிட் கிராஸ்ல. ஓகே, அப்ப லிங்க்டு ஜீன்ஸ் என்ன இருக்குது? லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் தி சேம் குரோமோசோம். ஒரே குரோமோசோம்ல இருக்க லிங்க்டு ஜீன்ஸ் அது ஒரே மாதிரி தான் இன்ஹெரிட்டும் ஆகணும் ஆசைப்படுமா. ஓகேவா? நாங்கள் 2 பேரும் பிரியவே மாட்டோம். பிரிஞ்சா கூட நாங்கள் ஒன்றா தான் வீட்டை விட்டு வெளியே போகும், வீட்டை விட்டு உள்ளே வருவோம் அப்படின்றது. ஸ்கூல்லலாம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 2 ஃப்ரெண்டை பார்த்தாலே கல் எடுத்து அடிக்கணும் போல தோணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்து எங்கே போனாலும் ஒன்றாவே போவாங்க, எங்கே போனாலும் ஒன்றாவே வருவாங்க. கடைசியில் கேட்டால் கூட எது பண்ணாலும் நாங்கள் ஒன்றா தான் பண்ணுவோம், எப்படி படித்தாலும் ஒன்றா தான் பண்ணுவோம், கல்யாணம் இது பண்ணாலும் ஒன்றா, எல்லாத்தையும் ஒன்றா தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அந்த மாதிரி லிங்க்டு ஜீன்ஸ் வந்துட்டு கேரி அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த F2 ஜென்ரேஷன் நம்ம பார்க்கக்கூடிய இந்த 9:3:3:1 அப்படின்ற phenotypic ரேஷியோவில் வந்துட்டு நம்ம சேஞ்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் causing the F2 generation to deviate the significantly from the expected. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் F2 ஜெனரேஷனாலே டைஹைபிரிட் கிராஸ் 9:3:3:1 அந்த ஜீன்ல வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? ஃப்ரூட் ஃப்ளை வச்சிட்டு ஒரு டயகிராம் இருக்கும். அதான் சொல்றேன். யா அந்த கண்ணு கலர் தானே. சொல்றேன் வருமா சொல்றேன். ஓகேவா? அது ஒன்றும் கிடையாது. அதில் வந்துட்டு ஜீன் மேப்பிங் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜீன் மேப்பிங் அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜீன் வந்து எங்கே அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது, ஜீன் வந்துட்டு எந்த பேஸில் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஜீன் பிரச்சனை இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கலரை எக்ஸ்பிரஸ் பண்ணது ஒரு ஜீன், கலரை ஹைட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஜீன். அந்த ஹைட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஜீன் வந்துட்டு ஒரே லோக்கஸ் ஆகிறது தான் பிரச்சனை இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அப்போது இந்த ஜீனில் தான் என்ன பிரச்சனை இருக்க போது? கேபிட்டல் டி. அதே மாதிரி இந்த இடத்துல தான் ஸ்மால் டியும் பிரச்சனை இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த பேஸ் கான்செப்ட்டில் சொல்லியிருப்பாங்க, நான் சொல்கிறேன். ஓகே, இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோக்கஸில் தான் ஹைட் அப்படின்ற ஜீன் வந்து பிரச்சனை இருக்க போகுது. ஹைட்டை கொடுக்கக்கூடிய ஜீன் வந்துட்டு இந்த லோக்கஸில் தான் பிரச்சனை இருக்க போகுது. ஓகேங்களா? இதுவே அந்த கலரை கொடுக்கக்கூடிய ஜீன் வந்து ஒருவேளை இந்த லோக்கஸில் பிரச்சனை இருக்குது, இந்த லோக்கஸ் தான் பிரச்சனை இருக்கும் போது ஃபார் ஹோமோலோகஸ் ஹெட்டரோலோகஸ் குரோமோசோம்ஸ் அது நான் அது வரும் கொஸ்டின் ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன். ஓகேவா? அது ரெட் ஐடு என்னது ப்ளூ ஐடு ஃபீமேல், ரெட் ஐடு மேல் அப்படின்னு நம்ம படிப்போம். சுட்டன் போர்டுன்னு சொல்லியிருப்பார். ஓகே, டிஸ்கிரைப்ஸ் த ஹாப்ளோடிப்ளாய்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம் இன் ஹனிபீஸ். ஹனிபீஸில் இருக்கக்கூடிய ஹாப்ளோடிப்ளாய்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ் சொல்கிறாங்க. இது ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன படிச்சிருந்தோம்? பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு படிச்சிருந்தோம். என்ன படிச்சிருந்தோம்? பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு படிச்சிருந்தோம். ஒரு ஹனிபீல வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் வேற மாதிரி இருக்குமா. ஹனிபீல எப்படி இருக்குமா? செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம கண்டு தான். அதாவது 32 குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபீமேல் ஹனிபி அப்படின்னும், இதுவே 16 குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதை நம்ம மேல் ஹனிபினும் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்டில் 2 ஃபியூஷன் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒருவேளை 16 குரோமோசோன் ப்ளஸ் 16 குரோமோசோன் இருந்துச்சு, மைட்டாடி நடந்து கேமெட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இதில் வந்துட்டு மைட்டாசிஸ் பேஸ்மெண்ட் நடந்து மியாசிஸ் நடந்து இந்த மாதிரி கேமெட் ஃபார்மேஷன் ஆகும். கேமெட் ஃபார்மேஷன் ஆகி ஃபியூஸ் ஆகும்போது 16 ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா 32 என்ன ஃபார்ம் ஆக போகுது? ஃபீமேல் குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆகும் போது ஃபீமேலுக்கு ஆகிரும். சரி, இன்னொரு 16 இருக்கே சார், மேல் கிட்ட இருக்க இன்னொரு 16 என்ன சார் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அப்படியே எந்த ஒரு ஃபெர்டிலைசேஷனுமே நடக்காம எந்த ஒரு டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷனுமே நடக்காம மறுபடியும் 16 குரோமோசோனான ஒரு ஹனிபியாவே வந்துடும். அப்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் வரக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினோகார்பி அப்படி எதாவது சொல்லியிருப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டில் சொல்லியிருப்போம். அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, சீடும் இருக்காது, அந்த கண்டென்ட் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பார்த்தினோகார்பி எதில் சொல்லியிருப்போம்? ஃப்ரூட்டில் சொல்லியிருப்போம். அதுவே மாதிரி தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல், அதாவது மெயிலும் ஃபீமேலும் ஃபியூஸ் ஆகாமல் மெயிலிருந்து மட்டுமே டிரைவ் ஆகி வரக்கூடிய இந்த மெயில் ஹனிபீஸை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்போம்? பார்த்தினோஜெனோசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருப்போம்? பார்த்தினோஜெனோசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிளியரா? புரிஞ்சுதா? கிளியரா கண்ணா? கிளியரா நல்லா பார்த்துக்கோ. மறுபடியும் சொல்கிறேன். இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஃபீமேல் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஃபீமேலுக்கு வந்துட்டு
32 குரோமோசோம் இருக்குது தானே. ஃபீமேலுக்கு வந்துட்டு 32 குரோமோசோம் இருக்குது. அந்த 32 குரோமோசோனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி போய் ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 16 குரோமோசோம் அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகே, இதுவே மேலுக்கு வந்து கிராஸ் பண்ணக்கூடிய மேலுக்கு வந்துட்டு ஒன்லி 16 குரோமோசோம் தான் இருக்குது. ஒன்லி 16 குரோமோசோம் தான் இருந்துட்டு. ஓகேவா? இப்போ காய்டஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? இப்போ 2 பேரும் மேட் பண்ணுறாங்க. மேட் பண்ணும்போது இவங்க 2 பேருமே இந்த கேமெட்டும் இவனும் போய் ஃபியூஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுக்க போகிறான்? ஃபீமேல் ஹனிபியை வந்து கொடுக்க போகிறான். மறுபடியும் ஃபீமேல் ஹனிபியை வந்து கொடுக்க போகிறோம். சரி சார், அப்போ இந்த கேமெட் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமெட் வந்துட்டு எந்த வித ஃபெர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ணாமல், இந்த கேமெட் வந்துட்டு எந்த வித ஃபெர்டிலைசேஷன் அண்டர்கோ போகாமல் இது டைரெக்டாக இன்னொரு மெயில் ஹனிபியாக வந்துட்டு வரப்போகுது. இன்னொரு புது மெயில் ஹனிபியா வந்து வரப்போகுது. இதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் அண்டர்கோ ஆகாமல் ஒரு மெயில் ஹனிபியா வருது தெரியுமா? இதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம்? ஜெனிசிஸ். கார்பின்னு எதுக்கு சொல்லுவோம்? பார்த்தினோ கார்பி அப்படின்றது ஃப்ரூட்டில் சொல்லுவோம். ஜெனிசிஸ் அப்படின்றது ஆர்கானிசத்தில் சொல்கிறோம். கிளியரா? கிளியர். ஃபைன். யா. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஸ்கிரிமினேஷன் எதில், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் அந்த இன்செக்ட் டைப். ஓகே, பேர்ட்ஸ் இம்பார்ட்டன் தான், மேமல்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கிடையாது. ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கிடையாது. ஹியூமன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் அதர் தான் ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, டீடைல் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் டு ஜெனடிக்ஸ். ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் யார் சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம டிஹெச் மார்க்கனோட ஸ்டூடெண்ட் தான் யாராக இருக்காரு? இந்த ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட்டாக இருந்திருக்காரு. இந்த ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் என்ன சார் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜீன் மேப்பை கொடுத்துருப்பார். ஓகேங்களா? ஸ்டூவர்ட் யூஸ் த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி பிட்வீன் ஜீன் பேஸ் அண்ட் த சேம் குரோமோசோம் ஆஸ் அ மெஷர் ஆஃப் அ டிஸ்டன்ஸ் when மேப்பிங் அப்படின்னு. டிஸ்டன்ஸ் அண்ட் மேப்பிங் த பொசிஷன் கிரியேட்டிங் த ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மேப். என்ன சார் ஜீன் மேப்னா? லீனியர் டயக்ராம் தான். ஒரு இதோட லீனியர் டயக்ராம் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஜீன் மேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். லீனியர் டயக்ராமை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஜீன் மேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இதில் டயக்ராம் எடுத்துகிட்டு வர முடியல. ஓகேவா? சாரி. ஸோ லீனியர் டயக்ராம் தான். ஓகே, வேறு இதில் இருக்கான் பார்ப்போமா? ஒரே நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் கிவ் மீ மினிட். நான் அந்த டயக்ராம் எடுக்கிறேன். ஜஸ்ட் மினிட். டார்க் ஆக போது உடனே இதாகிடாதீங்க. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ மினிட். ஒரே நிமிஷம் இருங்கடா. லைவ் எண்டாவல. Just give me a minute. ஒரே நிமிஷம். Yeah. தெரியும் அந்த டயக்ராம் இல்லையா? சூப்பர் போ. இதுலேயே அந்த டயக்ராம் இல்லை. ஓகே, இதுலேயே அந்த டயக்ராம் இல்லை. சரி, ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ லீனியர் டயக்ராம் தாண்டா. அதாவது 2 குரோமோசோம் இங்கே பிரச்சனை இருக்குது, ஒரு குரோமோசோம் இங்கே பிரச்சனை இருக்குது. ஓகேவா? ஒரு குரோமோசோம் இங்கே பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது இதில் என்ன இருக்குது? கேபிட்டல் டி பேஸ் பண்ணி தானே இருக்குது. கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு பேஸ் பண்ணி தானே இருக்குது. 2 குரோமோசோன் இல்லை, டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? 2 குரோமோசோன் பேஸ் பண்ணி 2 ஜீன்ஸ்குள்ளே டிஸ்டன்ஸ். இந்த ஜீன்ஸோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லை இந்த ஜீனோட டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. டயக்ராம் பார்த்தாலே தெரிஞ்சுங்க. டயக்ராம் கொடுத்துருப்போம் நம்ம என்சிஆர்டியில். அந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, பக்கத்தில் இருந்துச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் தூரம் இருக்குது அதை வச்சு சொல்கிறது. ஓகேவா? 2 ஜீனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், ஒரு குரோமோசோனில் வந்துட்டு 2 ஜீனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை ஒரு லீனியர் டயக்ராமாக கொடுக்குறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஜெனடிக் மேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஜெனடிக் மேப்பை கொடுத்தவர் தான் இந்த ஆல்ஃப்ரட் ஸ்டட்வர்ட். இவர் யாராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஹெச் மார்கனோட யாராக இருக்காரு? நம்ம பையனாக இருக்கார். டிஹெச் மார்கனோட நம்ம சிஷியனாக இருக்கார். ஓகேவா? அது மேட்ரிக்ல இருக்குல்ல. ஏமாடா லீனியர் டயக்ராம். ஓகே, சூப்பர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஆல்ஃப்ரட் ஸ்டோரி யாரு புரிஞ்சுதா? அவர் ஜெனடிக் மேப் வந்து கொடுத்துருக்காரு. ஜீன்ஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தலாம். எக்ஸ்பிளைன் வை ஃபெனைல்கெட்டனூரியா இஸ் த இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம். எதனால அது இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம்? எதனால இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம் சொல்லிருக்கோம்? அஃபெக்டட் இண்டிவிஜுவல் லாக்ஸ் என்சைம் டு கன்வெர்ட் phenylalanine into tyrosine. The result of the accumulation of phenylalanine leads to the
mental retardations and is excreted in urine due to poor kidney observation. Excreted to urine due to poor kidney observation அப்படின்னு சொல்லுது. என்னது எந்த என்சைம்ஸ் பிரசன்ட் ஆகலையா, ஃபெனைலாலனைன் டைரோசினா மாற்றக்கூடிய என்சைம் பிரசன்ட் ஆகாததுனால இதை வந்து இவனா மாற்றி ஆகணும். நம்ம உடம்புல வந்து விஷம் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருப்பேன். ஓகே, நம்ம லிவர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷத்தை வந்து அமோனியா வந்து சிட்ரிக் ஆசிட் அமோனிக் ஆசிட் வந்து மாற்றி விடுது. அந்த பேஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இதில் 11th படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? நமக்கு லிவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த பேஸ் கான்செப்ட் வந்துட்டு ஹைட்ரோலைசிஸ் பேஸ் பண்ணி இந்த ஃபெனைலானைன் அப்படின்றது வந்துட்டு டைரோசினா கன்வெர்ட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் வந்து லேக் ஆகிறதுனால நமக்கு அக்குமுலேஷன் ஆஃப் ஃபெனைலானைன் வந்துட்டு இருக்கு. இந்த அக்குமுலேஷன் ஆஃப் ஃபெனைலானைன் என்ன பண்ணிட்டு இருக்கு, மென்டல் ரிட்டார்டேஷன் மூளை வளர்ச்சி குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது பண்ணுறதுக்கும் அண்ட் இட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் ஃபைனல் என்ன பண்ணுது, எக்ஸ்கிரீட்டட் டியூ டு த யூரின் போர்ட் போர் கிட்னி அப்சர்வேஷன் இல்லாதனால இந்த பேஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, மார்கன் ஸ்டூடெண்ட்டா, யாருடா மார்கன் ஸ்டூடெண்ட்? மார்கன் ஸ்டூடெண்ட், யா அவர் எஸ் கிளியர் லாக்ஸ் ஃபெனைலானைன், லாக் ஃபெனைலானைன் ஹைட்ரோலைசிஸ், சூப்பர் ஓகே, லாக் ஃபெனைலானைன் ஹைட்ரோலைசிஸ். ஓகேவா, ஹாய் லாக் ஃபெனைலானைன் ஹைட்ரோலைசிஸ் வந்துடாரு போல தேவையில்லாத கேள்வி கேட்கறதுக்குன்னு. ஓகே, போர் அடிச்சா வந்துடுவாங்க. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஏனியோப்ளாய்டி அண்ட் பாலிப்ளாய்டி. ஏனியோப்ளாய்டிக்கும் பாலிப்ளாய்டிக்கும் நல்ல டிஃப்ரென்ஷியேட் கொடுக்காங்க. ஏனியோப்ளாய்டி பண்ணது இட்ஸ் அ கெயின் ஆர் லாஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் இந்த டவுன் சிண்ட்ரோம்ஸ் மாதிரி டியூ டு செக்ரிகேஷன் ஃபெயிலியர். பாலிப்ளாய்டி பேர்லேயே இருக்கு, என்ன ஆக போகுது, செட் ஆஃப் குரோமோசோம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா, ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் இன்க்ரீஸ் டியூ டு த சைட்டோகைனசிஸ். காமன் இன் பிளான்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியும். பாலிப்ளாய்டி கண்டிஷன் இதில் பார்க்க முடியும், பிளான்ஸ்ல பார்க்க முடியும். இதுவே ஏனியோப்ளாய்டி இதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலையும் பார்க்கலாம். அது என்ன பேஸ் ஆகலாம், லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் குரோமோசோம் வந்து லாஸ் ஆயிருது. ஓகேங்களா, அப்போ இண்டிவிஜுவல் குரோமோசோம் வந்து லாஸ் ஆகிறது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனியோப்ளாய்டி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதே பாலிப்ளாய்டி அப்படின்றதுனா இன்க்ரீஸ் இன் ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம். ஒரு ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சைட்டோகைனஸ் நடக்க மாட்டேங்குது. நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிருப்போம், எதில் படிச்சிருப்போம், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனில் படிச்சிருப்போம். செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஒரு விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும், ஃபஸ்ட்டு G1 ஃபேஸு, G2 ஃபேஸு, S ஃபேஸு, சிந்தசிஸ் ஃபேஸு, M ஃபேஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேரியோகைனசிஸ் அதாவது நியூக்ளியர் டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு சைட்டோகைனசிஸ் அதாவது செல்லுலார் டிவிஷன் வந்து நடக்க போகுது. அதாவது இந்த மாதிரி செல்லுலார் டிவிஷன் வந்து நடக்க போகுது. ஸோ இன் டேப் கேரியோகைனஸிலே முடிஞ்சிருச்சு, சைட்டோகைனசிஸ் நடக்கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நியூக்ளியஸ் வந்து பார்க்க முடியல. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பாலிப்ளாய்டி கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதில் வந்துட்டு நமக்கு செல்லுலார் டிவிஷன் நடக்காது, சைட்டோகைனசிஸ் நடக்கும்போது செல்லுலார் டிவிஷன் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது கண்டிஷன் இதில் பார்க்க முடியும்னா பிளான்ஸில் தான் அதிகமாக பார்க்க முடியும். இது ஒரு கேஸ் பேஸ் ஸ்டடி. எதில் கேஸ் பேஸ் ஸ்டடி, ஒரு கேஸ் பேஸ் ஸ்டடி. நீட் கொஸ்டின்லேயே கேட்டிருப்பான். நீட் கொஸ்டின் மட்டும் இல்லை, நம்ம போர்டு எக்ஸாமுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணலாம். அதாவது ஒருத்தன் வந்துட்டு ஒரு லெபார்ட்டரியிலேருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்து நீட் பசங்க பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து லெபார்ட்டரியிலேருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கிளியராக பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேஸ் பண்ணி வச்சு பார்க்கும்போது அவன் மைட்டாசிஸ் வச்சு பார்க்குறான். அதாவது மைட்டாசிஸ் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அதில் வந்து நிறைய குரோமோசோம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, நிறைய குரோமோசோம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இது என்ன கண்டிஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்கலாம். அப்போ அந்த டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பாரு, அது என்ன கண்டிஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் பேஸ் ஸ்டடி நம்ம கேட்கலாம். ஸோ அந்த பேஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதியானோம், அது வந்துட்டு பாலிப்ளாய்டி கண்டிஷனா ஒரு சைட்டோகைனஸ் நடக்காம ஒன்லி கேரியோகைனஸ் அதிகமான ஒரு குரோமோசோம் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அது நம்ம பாலிப்ளாய்டி கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். அது இல்லாமல் அந்த பையன் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான் சொல்லியிருந்தேன், பிளான்ஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். ஸோ பிளான்ஸ்ல தான் நம்ம பாலிப்ளாய்டி கண்டிஷன் அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஏன்னா இப்படி தான் நம்ம கேஸ் பேஸ் ஸ்டடி வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, எஸ்டா மகாத்கண்ணன், எஸ்டா தர்ஷினி தீப்தி, யா ஃபைன் கிளியர் சூப்பர் கணக்கு, சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ். ஓகே இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா எக்ஸ்பிளைன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இன் பீ பிளான்ட் ஆஸ் அ கேஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். பேஸ் பண்ணிட்டு ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இன் பீ பிளான்ட் சொல்லியிருப்பாங்க. இது ஆனால் எதை பேஸில் பேஸ் பண்ணுறதுக்கு ப்ளியோட்ராஃபி கண்டிஷனில் பேஸ் பண்ணி வருது. ஓகேவா, ப்ளியோட்ராஃபி கண்டிஷன் என்ன சொல்லியிருப்போம், ஒரு ஜீன் வந்துட்டு 2 கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஓகே, ஒரு ஜீன் வந்துட்டு 2 கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. பி allele controlled ஸ்டார்ச் சிந்தசிஸ் capital B produce a large grains. large grains around இல்லையா, நான் தான் மாதிரி சொல்றேன். ஓகே, ஸ்டார்ச் சிந்தசிஸ் large grains and small b small grains. ஓகேங்களா, the heterozygous will be produce intermediate size grains. வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இவன் வந்துட்டு இன்டர்மீடியேட் சைஸ் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றான்.
intermediate size grains வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஷோவிங் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் when grain size is example phenotype grain type எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் phenotype இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இதில் இருக்கக்கூடியது இந்த ஸ்டார்ச் சீஸில் இருக்கக்கூடிய இதுவே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளியோட்ராஃபிக்கும் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லையா இதுவே நம்ம ப்ளியோட்ராஃபிக்கான எக்ஸாம்பிள்ஸும் எடுத்துக்கலாம் ஏன்னா ப்ளியோட்ராஃபிக்கான எக்ஸாம்பிள்ஸ் அவன் அட் த எண்டில் கிடைக்கக்கூடியது ஓகேவா நெட்வொர்க் இஷ்யூ சார் நெட்வொர்க் இஷ்யூவா எல்லாருக்கும் நெட்வொர்க் இஷ்யூவா நம்ம படிக்கிறது யாருக்கும் பிடிக்கல போல இருக்குது அதனால தான் நெட்வொர்க் இஷ்யூவாக சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த பேஸ் வந்து பார்க்கும்போது ப்ளியோட்ராஃபிக்கு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அட் த சேம் டைம் இதுக்கு எதோட எக்ஸாம்பிள்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஃபார் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் நம்ம ப்ளியோட்ராஃபிக்கும் இது நம்ம எக்ஸாம்பிள்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஓகே ஓகேண்ணா கிளியரா அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் யா வாட் இஸ் த சிம்டம்ஸ் அண்ட் ஜெனட்டிக் கோர்ஸ் ஆஃப் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோமில் சிம்டம்ஸு அண்ட் ஜெனட்டிக் காஸ் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறேன் இட் இஸ் காஸ்ட் பை த என்னது அடிஷ்னல் ஆஃப் எச் குரோமோசோம் 46 குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு ஒரு அடிஷ்னல் எச் குரோமோசோம் வர்றதுனால அதாவது 47 குரோமோசோம் ஆகிறதுனால தான் நமக்கு எந்த சிண்ட்ரோம் வந்து வருது அப்படின்றாங்க ஓகேவா சிம்டம்ஸ் ஆர் ஆல் மாஸ்குலின் டெவலப்மெண்ட் வித் ஃபீமேல் ஃபியூச்சர்ஸ் மாஸ்குலின் டெவலப்மெண்ட் பார்க்கறதுக்கு ஆம்பளை மாதிரி இருப்பாங்க பட் ஃபீமேல் ஃபியூச்சர்ஸ் வந்து டெவலப் ஆயிரும் ஓகேங்களா பிரஸ்ட் எல்லாம் டெவலப் ஆயிரும் ஓகேவா லைக் கைக்னோஸ்டோமா பிரஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டெரைலாக இருப்பாங்க எப்படி இருப்பாங்க ஸ்டெரைல் என்னது அவங்களால என்ன பண்ண முடியாது ஃபெர்டைல் கண்டிஷன்ல இருந்து குழந்தை பெற்றுக்க முடியாது ஓகேவா இன்ஃபெர்டைலாக இருப்பாங்க ஓகே அவங்களால என்ன பண்ண முடியாது குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்றது அதுதான் நம்ம கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேவா ஓகே கிளியர் என்னாச்சுடா லைட்டாக அப்படியே போதா கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்குமா சார் இதெல்லாம் படித்தது தான் சார் அப்படியே போகுது சார் அப்படியே மெண்டல் பார்க்க போகிறோம் சார் அப்படியே மெண்டல் பார்த்துட்டு அப்படியே டிஹெச் மார்க் ரூட்டை போட்டு அப்படியே இன்னொரு ரூட்டில் போயிட்டு அவன் ஸ்டூடெண்ட்டையும் பார்த்துட்டு நான் வணக்கம் நான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வர போகிறேன் அப்படி போகிறீங்களா நல்லா இருக்கும் போயிட்டாங்க ஓகே அதை ஸ்டெரைல் கண்டிஷனில் பேஸ் பண்ணுறா இருப்பாங்கன்னா கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க ஓகேவா என்ன பண்ணுறது பயாலஜி மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு 15 நாள் கிட்ட லீவ் கொடுத்தா என்ன பண்ணுறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வரும் இந்த ஒரு லீவை வந்து ஒரு மேத்ஸ் எக்ஸாமுக்கோ இல்லை ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கோ கொடுத்துருந்தாங்கன்னா பையன் போட்டு படிச்சிருப்பான் பயாலஜியில் இருக்கிறதே மொத்தம் 13 சாப்டரு அந்த 13 சாப்டருக்கு நீ 15 நாள் லீவ் கொடுத்தனா சாப்டருக்கு ஒரு நாள் படித்தா கூட அவனுக்கு 2 நாள் சும்மா தான் இருக்க போகிறான் ஓகேவா ஸோ பேசிக் கான்செப்ட் தான் லீவ் கொடுக்கறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப சேச்சுரேட் ஆகிடுறான் ஓகே நிறைய இந்த கான்செப்டே தப்பு அதாவது லீவ் இருக்கணும் ஸ்டடி லீவ் இருக்கணும் ஆனால் அந்த ஸ்டடி லீவ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் 4 டேஸ்க்கு மேலே ஸ்டடி லீவே தேவைக்கூடாது இல்லை 2 to 3 days தான் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு 2 to 3 days இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வருஷமாக அதான் படிச்சுட்டு இருக்க போகிறோம் ஸோ இந்த 2 to 3 days நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ரிவைஸ் பண்ணோம்னா அந்த சூட் இருக்கும் ஓகே அந்த சூட் இருக்கும் படிக்கணும் அந்த ஒரு நம்ம வந்துட்டு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக தான் படிச்சுட்டு இருப்போம் பட் எக்ஸாம் டைம் டேபிள் வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் அந்த சூட்டில் படிப்போம் எக்ஸாம் வருது இன்னும் 2 நாள் எக்ஸாம் இருக்குது நாள் டிக்கெட் வந்து அப்படி வரும் நமக்கு அறியாமல் ஒரு பயம் வராது ஒரு கான்ஷியஸான ஸ்டேட் நமக்கு போவோம் அந்த கான்ஷியஸோட ஸ்டேட் இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் படிச்சுட்டே இருப்போம் இதுவே இப்போ இந்த மாதிரி 15 நாள் லீவ்லாம் வந்துச்சுன்னா 15 நாள் இருக்குல்ல பொறுமையாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாட்கள் போகிறது நமக்கு தெரியவே தெரியாது ஓகே கடைசின்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் இருக்கும்போது தான் ஐயோ படிக்கலையே மறுபடியும் அந்த கடைசி முக்கால்வாசி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நாள் லீவு 10 நாள் லீவ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடைசி 2-3 நாளில் தான் படிப்பாங்க 1-2 சும்மா அங்கேருந்து பார்த்து வந்துருப்பாங்க ஆனால் கடைசி 2-3 நாள் தான் சீரியஸாக உட்காந்து படிப்பாங்க அந்த 15 நாளுமே சீரியஸாக உட்காந்து படிக்க மாட்டான் ஸோ அதுக்கு பேசாமல் அவங்க கடைசி 2-3 நாள் தான் படிக்கிறது அதே லீவாக கொடுத்துருக்கலாம் மிச்சத்தை அப்படி லீவ் விட்டுருக்கலாம் ஓகே 2-3 நாள் இல்லை 15 நாள் முன்னாடி முடிச்சுட்டோன்னா மிச்சத்தை அப்படி லீவ் விட்டுனா பசங்க ஜாலியாக இருந்திருப்பாங்க யாரும் சொன்னால் கேட்குறா சம்மர் வெக்கேஷனில் இருக்க மாதிரி இன்னைக்கு ஏக்கு 12ஆம் தேதி சார் பயோக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க என்னென்னமோ பேப்பர் மாடரேட் ஆக போகுதுன்னு தோணுது ஜஸ்ட் நிமிஷம் தான் டஃப்பாக ஆச்சுன்னா அந்த ஒரு இதுனஸ் கூட இருக்குடா ஓகே அதுவும் இருக்கு இல்லையா அதிக நாள் லீவ் விட்டாங்கன்னா பேப்பர் ரொம்ப டஃப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி எதுவோ கம்மி லீவே விடாமல் பேப்பர் டஃப்பாக கேட்காத மாதிரி சொல்லுவாங்க
அந்த மாதிரி கான்செப்ட் இருந்துருக்கு. அது ஸ்டேட் போர்ட்லேயும் அதிகமாக பார்க்க முடியும், நம்ம சிபிஎஸ்சி அதிகமாக பார்க்க முடியும். சில பேர் வந்துட்டு இப்போ லீவ் இல்லடா, இந்த கொஸ்டின் லீவ் இல்லடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓகே, ஏன்டா இது ரொம்ப டஃபஸ்ட், நம்ம ஃபிசிக்ஸ் மாதிரி எக்ஸாமுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் முடிச்சோன்னே ஃபிசிக்ஸ் ஆரம்பிக்கிறாடா, ஃபிசிக்ஸ் லீவ் இல்லடா, ஒரு நாள் தானே லீவ், ரொம்ப லீவ் இல்லடா, லீவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் சில கேரக்டர். இதனால் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு பார்த்தா இல்லை லீவ் இல்லாதனால ரொம்ப ஈஸியாக கேட்பான் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப டஃபாக கேட்டு வச்சிருப்பான். ஓகேவா, ஸோ அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, லீவ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பேப்பர் டஃப்பாக இருக்கும், பேப்பர் லீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம சத்தியமாக சொல்ல முடியாது. ஓகேங்களா, அவன் என்ன தோணுதோ அவனுக்கு வைப்பான். அவன் என்ன எனக்கு கஷ்டமாக வைக்கணும் அப்படின்னா கஷ்டமாக வைப்பேன், டஃப்பாக இருக்கணும் அப்படின்றது. ஓகே, இதை சொல்லாதீங்க எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் தான் பண்ண போகிறோம். இதை ஃபேஸ் பண்ணாமல் இருக்க போகிறோமா? கண்டிப்பாக இல்லை. எதுக்கு பயந்துக்கிட்டு? பார்த்துக்கலாம், நடந்து முடிஞ்சு போச்சு, முடியாது முக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ரா. Why was Mendel work unrecognized for 35 years? எதனால 35 years வந்துட்டு அன்ரெகனைஸ்டாக இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எதனால் அன்ரெகனைஸ்டாக இருந்துச்சு? பயப்புல இவன் இந்த ஆள் மட்டும் தான். ஓகே, அப்பா தர ஒர்க் மட்டும் ரெகனைஸ் ஆகாமல் வந்து இருந்துச்சுன்னா பயோ மேத்ஸ் அப்படின்னு குரூப்பே இருந்திருக்காது அந்த மாதிரி. ஓகேவா, ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, மேத்தமேட்டிக்ஸ் கண்டாலே பயாலஜி, இப்போ தான் என்னது அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கமெண்ட் பாக்ஸை சொல்கிறாங்க, ஃபிசிக்ஸ் சொல்லாதீங்க, பயாலஜி கிளாஸ் வந்து ஃபிசிக்ஸ் சொல்லாதீங்க, மேத்ஸ் சொல்லாதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி சில குரூப் இருந்திருக்காங்க. ஓகேவா, அச்சோ மேத்தமேட்டிக்ஸா அபச்சாரம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி போகிறது இல்லை அதான் செட் ஆகுது. பயாலஜியில் போய் மேத்ஸில் போய் பயாலஜியா சான்ஸே கிடையாது. ரெண்டு திரவம், ஒன்று இந்தியா ஒன்று பாகிஸ்தான், ரெண்டுமே சேர்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம மெண்டல் என்ன சொன்னார், இல்லடா இந்தியாவும் பாகிஸ்தான் ஒன்றா தான் இருந்தது, பிரிட்டிஷ் ஒன்றா தான் இருந்தது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது. அதே கான்செப்ட் தான். ஓகேவா, ரீசன் இன்க்ளூட் புவர் கம்யூனிகேஷன். அது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வாட்ஸ்அப்லாம் இல்லை, அவர் இது பண்ணது புவர் கம்யூனிகேஷனாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைப். அண்ட் இஸ் மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் தான் ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. என்னடா நானே மேத்ஸ் போட வரலன்னு சொல்லிட்டு நான் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன், நீ என்னன்னா பயாலஜிலேருந்து மேத்ஸ் சொல்லி கொடுத்துருக்கியா அப்படின்றது ஒரு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேவா, மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் பீயிங் அன்அக்செப்டபிள் டு த பயாலஜிஸ்ட். அதெல்லாம் முடியுங்க, ஃபர்ஸ்ட் கோட் அடிங்க, ஃபர்ஸ்ட் தான் ஆடலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டாங்க. ஓகேவா, அண்ட் இஸ் இன்எபிலிட்டி டு ப்ரூவ் த ஃபிசிக்கல் ப்ரூஃப் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேவையான கம்யூனிகேஷன் டைம் இல்லை. இப்போலாம் வாட்ஸ்அப்லாம் இல்லை, ஓகே, யூடியூப்லாம் இல்லை. ஓகேங்களா, யூடியூப்ல கிளாஸ் கேட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. கம்யூனிகேஷன் டைம் இல்லாததுனால, ஃபர்ஸ்ட் நாளில் டைம் இல்லை, தலைவனுக்கு டைமே இல்லை, பாவம் நம்மளுமே ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. ஓகே, செகண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன், மேத்ஸில் போய் பயாலஜியில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். ஓகே, பயாலஜியில் வந்துட்டு மேத்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது யாராலுமே எதுக்க முடியல. பயாலஜியில் வந்துட்டு மேத்ஸை வச்சு அவன் சொன்னது வந்துட்டு, அதாவது பயாலஜியை வந்துட்டு ஒரு மேத்ஸால் டிரைவ் பண்ணது யாராலுமே ஏற்றுக்க முடியல. மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பயாலஜி வந்து மேத்ஸ் வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரூஃப், ஃபிசிக்கல் ப்ரூஃப் வந்துட்டு நம்ம மெண்டல் கிட்ட எதுவுமே இல்லை. அவருக்கு எல்லாமே தியரி தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபிசிக்கல் ப்ரூஃப்னா மைக்ரோஸ்கோப் வச்சு குரோமோசோம்லாம் டிவைட் ஆகுது, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ரூஃப் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. அவர்கிட்ட இருந்து எல்லாமே தியரியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இதனால தான் 35 வருஷம், எத்தனை வருஷம், 35 வருஷமா சத்ததுக்கு அப்புறமா கூட அவனோட என்னது ஒர்க்கை வந்து யாராலுமே ரெகனைஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கிளியரா? ஓகே ஸ்டடி டைம் விட அதிகமாக இருக்குது. ஸ்டடி டைமை விட ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது. சூப்பர், அப்படி தான். அதுக்குன்னு இப்போ 25 நாளும் சிஎஸ்ஏவை படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படிலாம் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. இவரால் தான் நிறைய கான்செப்ட் வந்து தான். சரி, நியூட்டன் அதே தான். ஃபிசிக்ஸுக்கு எப்படி நியூட்டன் மண்டலையோ அதே மாதிரி பயாலஜிக்கு நம்ம மெண்டல் தான். ஓகேவா, யா ஓகே. ஸோ இவர் மட்டும் இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஓகே, ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மே வந்திருக்காது. ஓகேவா, பட் ஜெனட்டிக்ஸ் ஒரு டேர்ம் வரலாம், நமக்கு நிறைய டிசீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஓகேவா, நம்ம வேணால் ஒரு ஃபன்னுக்கு வேணால் அப்படிலாம் சொல்லலாம். ஓகே, மெண்டல் தலையில் முடிச்சு மெண்டல் தலைமை, நியூட்டன் தலையில் மட்டும் இது விடாமல் இருந்துச்சுன்னா நம்ம கிராஃபிக்ஸ் புக்கே குறைஞ்சிரும் அப்படிலாம் சொல்லுவோம். அப்படியாடா, அப்போ வேறு இருக்கலாம்லாம், என்னடா வேறு இருக்கலாம், கிராவிடேஷன் ஃபோர்ஸில் மட்டுமாட அந்த உலகம் வாங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பேசிக்கெலாம் தவிர அது. பட் அவர் மெண்டல் விழுந்ததுனால தான் நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கோம், ஃப்ளைட்டில் பறக்கணும், அப்படி போகிறோம் இப்படி போகிறோம். இதெல்லாம் நடந்தால் அன்றைக்கி அவன் தலையில் தேங்காய் விழுந்துச்சு, தேங்காவா இல்லை ஆப்பிள் விழுந்ததுனால தான். அதே மாதிரி தான் மெண்டல் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணதுனால தான் நமக்கு இன்றைக்கி வேக்சின் கான்செப்ட் வரைக்கும். ஏன்னா இதுலேருந்து தான் பயோடெக்னாலஜி டிரைவ் ஆயிருக்கும். இதுலேருந்து தான் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறியா, வருமுன் காப்போம் நம்ம வேக்சின்லாம் குத்துறோம் இல்லையா, அதெல்லாம் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் மெண்டலால் தான். ஓகேங்களா,
நம்ம ஃபன்னுக்கு தான் அப்படி சொல்கிறோமே தவிர பட் அதர் சைடு நம்ம நல்லது தான் பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு விஷயம் கண்டுபிடி நல்லது தான் பண்ணியிருக்காரு. எப்படினாலும் எவனா சொல்லியிருப்பான். அதே தான் கைண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக இருக்கும், அவன் என்ன கண்டுபிடிக்கிறது மெண்டலுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொண்டல் அப்படி ஒருத்தன் பேரை வச்சுட்டு அவன் வந்து கண்டுபிடிச்சிருப்பான். ஓகேவா, சேம் பட் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஓகேவா. ஓகே, 11th கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். டிஸ்கிரைப் த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சுட்டோன் அண்ட் போவரி சொல்லக்கூடிய தலைவர் சொல்லக்கூடிய குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்புறம் ஓகேவா. It's identified that the behavior of chromosome during meiosis parallel that behavior of genes. They argued that pairing of separation of chromosome pair lead to the segregation of the factor they carry அப்படின்னு சொல்றோம். என்னது, இப்போ ஒரு குரோமோசோம் இப்படி ஒண்ணா இருக்க குரோமோசோம்ல வந்துட்டு பேரிங் நடக்குது. அப்போ இது செப்பரேட் ஆகும்போது they argued that pairing and separation of a chromosome pass lead to the segregation of the factor. factor என்னது, ஜீன் தான். அந்த ஜீன் கேரி பண்ணக்கூடிய அதோட ஃபேக்டரோட, அதாவது அதோட ஜீனோடைய கான்செப்டும் செப்பரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் தான் யாரு, இந்த சுட்டோன் அண்ட் போவேரி. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்பாரு, குரோமோசோமல் தியரியில வச்சுட்டு ட்ரோசோஃபில்லா மெலங்கோகானிஸ்டில் நம்ம தலைவன் சொல்லியிருப்பாளே, அது நம்ம தியரியா வந்துட்டு இவன் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணி சொல்லியிருப்பான். இந்த தியரி கரெக்ட் தான்ன்றது தான் நம்ம டிஹெச் மார்க் வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா. 1 மார்க் நெக்ஸ்ட் 5 மார்க் சார் ப்ளீஸ். என்னது 1 மார்க் நெக்ஸ்ட் 5 மார்க் சார்? ஏண்டா 5 மார்க் போது 1 மார்க் போடலாம், அப்படி தான் நல்லாயிருக்கும். They are present in homologous sites. Homologous chromosome. Yes, homologous sites on homologous chromosome. ஓகேவா. ஓகே, homologous sites on homologous chromosome பேஸ் பண்ணி இப்படி ரெண்டு சைட் இருக்கு அப்படின்னா ஏ, இதுவும் ஏ. homologous sites on homologous chromosome present இருக்கும்போது இது செக்ரிகேட் ஆகும்போது அந்த ஃபேக்டரும் செக்ரிகேட் ஆகலாம் அப்படின்னு சொல்றது தான் நம்ம குரோமோசோமல் தியரியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா. எஸ் ஃபைன். குரோமோசோமல் தியரி கான்செப்ட்ல நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். யா சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் வரக்க போது கம்பேர் தலாசெமியா அண்ட் சிக்கிள் செல் அனிமியா. தலாசெமியா அப்படின்றது என்னவா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, ஆர்பிசியோட குவான்டிட்டி குறையிறது. ஆர்பிசியோட குவான்டிட்டி குறையிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம், தலாசெமியான் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுவே ஆர்பிசியோட குவாலிட்டி குறையிறது, குவான்டிட்டியில கை வச்சா அதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், தலாசெமியான் அப்படின்னு சொல்லிருக்கோம். தலைனா குவான்டிட்டி. ஓகே, தலை ஒரே ஒரு தலை தான், 2 3 தலை இருக்க மாட்டோம். ஓகே, ஒரே ஒரு தலை தான், குவான்டிட்டியில தலை தான் இருக்கு. ஓகேவா. அதுவே சிக்கிள் செல் அனிமியானா குவாலிட்டி ஆஃப் ஆர்பிசி அஃபெக்ட் ஆகிறது சிக்கிள் செல் அனிமியா. எப்படி, நிறைய ஆர்பிசி இருக்க கவுண்ட் வந்து ஆர்பிசி கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இதுல ஆர்பிசி நிறைய இருக்கும், ஆனால் அது ஒழுங்கா இருக்காது. எப்படி இருக்காது, ஒழுங்கா இருக்காது. ஒரு கடையில் போய் சிக்கன் பிரியாணி வாங்குறீங்க. ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த கடைன்னு சொல்ல விரும்பல, ஒரு கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னது, பீஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் பீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 பீஸ் தான் இருக்குது அப்படின்னு. இன்னொரு கடையில் போயிடும் பீஸை அள்ளி வச்சிருக்கான், ஆனால் ஃபுல்லாக கெட்டு போன சிக்கனாக இருக்குது. ஓகே, ஃபுல்லாக கெட்டு போன சிக்கனை வச்சு என்ன பண்ணியிருக்கான், பீஸை அள்ளி வச்சிருக்கான். இதில் இந்த சிக்கிள் செல் அனிமியில் தான் குவாலிட்டியில் ஆர்பிசியில் அடி வாங்குறது சிக்கிள் செல் அனிமியாக வந்துட்டு இருக்கு. குவான்டிட்டி ஆர்பிசியில் அடி வாங்குறது யாராக இருந்துட்டு இருக்கான்னா தலாசெமியாக வந்துட்டு இருக்கான். ஓகேவா. புரிஞ்சுதா. alpha and beta chains. Sickle cell anemia occurs in a beta chains. Okay, different chains la occurrum. Romba advanced. Okay, படுத்தலாமா. என்ன சொல்லுங்க, thalassemia is a quantitative problem, synthesis of 2 few globulin molecules, while sickle cell anemia is a qualitative problem, synthesis of a incorrectly functioning globulin. எதுல வரப்போகுது, சிக்கிள் செல் அனிமியா வரப்போகுது. These are the main differentiation between thalassemia and sickle cell anemia அப்படி பார்த்தோம். These are the main difference between thalassemia and sickle cell anemia அப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். How does law of segregation ensure genetic purity of gamete? genetic purity of gamete வந்து law of segregation வந்து எப்படி சொல்லுது? கண்டிப்பா செக்ரெட் ஆகும் genetic purity தான் இருந்துட்டு இருக்கும்போது it states that allele do not blend though the parent has 2 alleles, they segregate during gamete formation. 2 alleles இருக்கும்போது they segregate during gamete formation.
so that the gamete received only one of the two factor ரெண்டு ஃபேக்டர்ல இருந்து only one factor தான் அந்த gamete கொடுக்கும் அப்படிது இது பேசிக் கான்செப்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு allele பேஸ் பண்ணி வரும்போது ரெண்டு டிஃபரண்ட் டைப் கேபிட்டல் ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் எது வேணா இருந்திருக்கலாம் ஆனா என்ன சொல்லிப்பா ஒரு gamete என்ன பண்ணுது 50% ஆஃப் ஒரு allele தான் இன்னும் another 50% ஆஃப் allele தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது 50% ஆஃப் ஒரு alleleயும் another 50% ஆஃப் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருக்கு அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா It is a qualitative disorder. RBC ஓட quantitative disorder. என்ன ஆயிர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா quantity RBC ஓட quantity வந்து கம்ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா synthesis of few globulin molecules வந்து few ஆக synthesize ஆகிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இவ்வளோ கவுண்ட் இருக்கணும் சிஸ்ட்ல கவுண்ட் இருக்கணும் RBC வந்து 6000 RBC வந்து பிரசன்ட் ஆகிருக்கணும் உங்க உடம்புல வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஓகேவா 6000 RBC கவுண்ட் இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் 2000 தான் இருக்குமா 2000 RBC கவுண்ட் தான் இருக்குமா RBC கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரத்தம் குறைய ஆரம்பிச்சிடும் உடம்புல வந்து ரத்தம் இருக்காது குளோபுலின் மாலிகுல்ஸ் பேஸ் பண்ணி வரதுனால ரத்தம் குறைய ஆரம்பிக்கும் தலாசீமியா ரத்தம் இருக்கும் ஆனால் சரியா இருக்காது ஃபங்க்ஷனிங் சரியா இருக்காது சிக்கிள் செல் அனிமியா ஓகே ஸோ இதில் வந்துட்டு செக்ரிகேஷன் வந்து பார்க்கும்போது 50% வந்துட்டு இந்த மாலிகுல்ஸ்க்கும் another 50% அந்த மாலிகுல்ஸும் கேரக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க டியூரிங் கேமிட் ஃபார்மேஷன் அதில் வந்துட்டு ஒரு கேமிட் ரிசீவ் ஒன்லி ஒன் ஆஃப் த டூ ஃபேக்டர்ஸ் ரெண்டு ஃபேக்டர் இல்லையா அந்த ரெண்டு ஃபேக்டர் இதான் ஒரு ஃபேக்டர் தான் ஒரு கேமிட்ஸுக்கு போகும் அதர் ஃபேக்டர் வந்துட்டு இன்னொரு allele பேஸ் பண்ணி போகும் அப்படின்றாங்க ஓகே there is no bleeding yeah okay வா கண்ணா கிளியரா கண்ணா புரிஞ்சுதா why did TH Morgan choose Drosophila melangogangs எதனால TH Morgan வந்துட்டு ட்ரோசோஃபிலால போய் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு ட்ரோசோஃபிலால போய் என்ன பண்ணியிருப்பாரு அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறோம் வை டேட் ட்ரோசோஃபிலா மெலங்கோகானஸ்ல போயிட்டு நம்ம தலைமை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அதில் வந்துட்டு ஷார்ட் லைஃப் சைக்கிள் இருக்குது 2 வீக்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஷார்ட் லைஃப் சைக்கிள் இருக்கிறதுனால அது வந்துட்டு குவிக்காக வந்து அது ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க போகுது அது நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்கும் they can be grow simple in a synthetic medium ஃபர்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அது வந்துட்டு சிம்பிள் சிந்தட்டிக் மீடியம் வந்து க்ரோ பண்ண முடியும்ன்றது ஃபர்ஸ்ட் கேள்வி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் அ ஷார்ட் லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி ஷார்ட் லைஃப் சைக்கிள் இருந்துட்டு இருக்கோம் அண்ட் ப்ரொடியூஸ் மெனி ப்ராஜனி அப்போ நிறைய வேரியேஷன்ஸ் பார்க்க முடியும் நிறைய ப்ராஜனி வருது நிறைய குட்டி போடுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் பேஸ் பண்ணி டைப்பில் பார்க்க முடியும் நிறைய வேரியேஷன் டைப் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா ப்ரொடியூஸ் மெனி ப்ராஜனி ஹாவ் டிஸ்டிங்யூஷபிள் செக்ஸஸ் ஓகே அண்ட் ஷோ மெனி ஹெரிடிட்டி வேரியேஷன்ஸ் அண்ட் அண்டர் லோ மைக்ரோஸ்கோப் நோ பவர் மைக்ரோஸ்கோப்லேயே நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா ஸோ இதனால தான் நம்ம டிஹெச் மார்கன் நம்ம செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஹீரோவான டிஹெச் மார்கன் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ட்ரோசோஃபிலா மெலங்கோகானஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா கிளியராடா கண்ணா சொல்லுங்க பார்ப்போம் தண்ணி குடிக்கவே இல்லை ஓகே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுங்க okay sir human introduction no நான் சொல்கிறேன் பிளாக் பைல்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா அப்படின்ட்டு இதில் டவுட் இருக்கா கடைசி 1 மார்க் கடைசி 3 மார்க் பார்த்துட்டு பார்ப்போம் கடைசி 3 மார்க் பார்த்துலாம் எக்ஸ்பிளைன் பெடிகிரி அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் யூட்டிலிட்டி பெடிகிரி அனாலிசிஸ்னா என்ன அது யூட்டிலிட்டில என்ன அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேவா பெடிகிரி அனாலிசிஸ் என்ன சொல்றோம் ஸ்டடி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பர்டிகுலர் ட்ரெய்ட்ஸ் அக்ராஸ் செவரல் ஜெனரேஷன் ஃபேமிலி இப்போ இந்த ஒரு ஆளுக்கு டிசீஸா இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு ஆளுக்கு ஜெனடிக் டிசீஸ் இருந்துட்டு இருக்கு அது வந்துட்டு நல்ல ஜெனடிக்ஸ் இல்லாத அவங்களுக்கு இது போகும்போது இந்த டிசீஸ் வந்துட்டு எப்படி அவங்க ஃபேமிலியில கேரி அவுட் ஆகி போயிட்டு இருக்கு ஃபேமிலி ட்ரீலாம் வரைஞ்சிட்டு போலியா அந்த ஃபேமிலி ட்ரீல வந்துட்டு எப்படி முன்னாடி எங்கள் தாத்தனுக்கு வந்த நோய் வந்துட்டு எப்படி எனக்கும் என் பிள்ளைக்கும் வந்துட்டு இருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்கு ஓகே ஸ்டடி ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ட்ரைட்ஸ் occurring several generation of family it is used to trace specific abnormalities or disease when controls crosses are not possible in human இருக்கிறதுனால இந்த பேசிக் ஸ்டடியை வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஒரு ட்ரெய்ட் வந்துட்டு மாறி வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கறது ஓகேவா எப்படி மாறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஓகேவா
ஓகே 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 ஆனால் லிங்கேஜ் அப்படின்றது ரெண்டுமே பிரிக்க முடியாமல் இருக்கிறதுடா. ரெண்டு கான்செப்ட் இருக்கிறது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. ஓகேங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ இந்த RY அப்படின்ற ஜீன் வந்துட்டு இந்த ரெண்டு கேமிட் பேஸ் பண்ணி பிரிக்க முடியாமல் இருந்ததுன்னா அதை தான் லிங்கேஜ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிங்கேஜ் கண்டிஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஒரே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே கிளாஸில் வந்து 2 பேரும் ஒன்றா ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த பேஸ் வந்து லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுத்துலையும் கிராஸ் பைட் ஆகி வர்றது. ஓகே, சேம் ஆஃப் த குரோமோசோம் இருக்கிறது, இது லிங்க் ஆகிட்டு இருக்கிறது. ஓகே, அது அப்போ ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் எக்ஸ்பிரஷன் தேவை. அப்போ ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் நம்மளால பிரிவினை ஏற்படுத்த முடியாதுன்றது லிங்கேஜ். ரீகாம்பினேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரீகாம்பினேஷன் என்னதுன்னா ஒரு புது விதமான ஒரு வேரியேஷன் வர்றதை நம்ம ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன சார் புது விதமான ரீகாம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரூ கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து ட்ரூவா இருக்கு. ஸோ இது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இது வந்து உருமாற்றப்பட்டது. இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இவங்கிட்ட இருந்து இருக்கு, இவங்கிட்ட இருந்து இருக்குது. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உருமாற்றப்பட்ட டிஎன்ஏ, சேஞ்சஸ் நடந்த டிஎன்ஏ. அதே மாதிரி ஒரே டைப்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் அனிமல்ஸ் பேரண்ட்ஸ்ல இருந்து ரீகாம்பினன்ட் டைப், ஓகே, வேற விதமான ஜெனடிக் டைப்போட வந்துருச்சுன்னா, வேற விதமான ஜீன் ஸ்பெசிபிக் டைப்போட வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேற விதமான ஜீன் காம்பினேஷன் பேஸ் பண்ணி வந்துச்சு, அதை ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எல்லாம் படிச்சிருப்போம், உருமாற்றப்பட்ட டிஎன்ஏ அப்படின்றது. ஓகேவா? ஃபேமிலியில் ட்ரெயிட்ஸ் கேரக்டர் டிசீஸ் எப்படி ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பாஸ் ஆகுதுன்னு ஸ்டடி பண்ணுறது, அதுவா? அதுக்கு டயக்ராம் இருக்கு. எங்கது? இதுதான்டா இது பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். பாருங்க, இதுதான் இப்படி தான் இந்த பெடிகிரி அனலைசிஸ் வந்து இருக்க போகுது. நம்ம N15 இது கம்மியும் பண்ண முடியாது. சரி, நான் நோட்ல எழுதுறேன். ஓகேவா? என்னது N15 N14 அப்படி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? என்ன பார்த்துருப்போம்? நல்லா கவனிங்க. N14 அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்துருப்போம். இந்த டிஎன்ஏ வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நேற்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது இது ஒரு ஆளுக்கு டிசீஸ்டு டிஎன்ஏ. இது டிசீஸ்டு டிஎன்ஏ. இந்த டிசீஸ்டு டிஎன்ஏ வந்துட்டு நல்ல டிஎன்ஏவோட ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு நல்ல பேரண்ட் இருக்காங்க, அவங்க பேரண்டோட ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போது இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குழந்தையிலுமே டிசீஸ்டு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். என்ன ஆகும்? 2 குழந்தையிலுமே டிசீஸ்டு கேரக்டர் வந்து என்ன ஆக போகுது? எக்ஸ்பிரஸ் ஆக போகுது. இப்போ இவருக்கு சுகர் இருக்கு, இவருக்கு சுகர் இல்லை. என்னது? இவருக்கு சுகர் இருக்கு, இவருக்கு சுகர் இல்லை. ஓகே, அப்போ இவங்க 2 பேரும் ஃபியூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வரக்கூடிய 2 பசங்களுக்குமே சுகர் இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த ட்ரைட் வந்து பாஸ் ஆகுது இல்லையா? இந்த ட்ரைட் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இவங்க அவங்க இதில் கல்யாணம் பண்ணும்போது, பியூர் லைன்லேயே கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபிரிட் குவான்டிட்டி அதே சேம் பேஸ்ல இருந்துட்டு இருக்க போகுது. இந்த ஹைபிரிட் குவான்டிட்டி அதே சேம் பேஸ்ல இருந்துட்டு இருக்க போகுது. ஓகே, ஆனால் அதோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி சக்சஸ் ஜெனரேஷன் போக 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 ஓகேவா? இப்போ அப்பாவுக்கு ட்ரூவான சுகர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்பாவுக்கு அப்போ ட்ரூவான சுகர், அம்மாவுக்கு ட்ரூவான சுகர் எதுவுமே இருக்கலாம், ஃப்ரீயாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் ஃபியூஸ் பண்ணும்போது அவங்க வளர்க்குற குழந்தைங்களுக்கு வந்துட்டு 100% சுகர் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்துட்டு 50% சுகர் வரதுக்கு 50% சுகர் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கூட வர ஜெனரேஷன் வந்து 25% வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 0% போகவே போகாது. எப்படி பார்த்தாலும் 0% போகவே போகுது. ஏன்னா இந்த ட்ரேட் வந்துட்டு அப்படியே கேரி அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். இந்த வம்சம் இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும். ஓகே, ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆயிட்டு இன்னொரு ஜெனரேஷன் வரும். அதான் நம்ம ஜெனடிக் டிசார்டர்லாம் சொல்றது வராமலாம் இருக்காது. இப்போ ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆயிருக்கலாம். அந்த ஸ்கிப் ஆகிற ஜெனரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? கேரியரை ஆட் பண்ணிருக்கலாம். அந்த ஜெனரேஷன் எப்படி ஆட் பண்ணிக்கலாமா? கேரியர் ஆட் பண்ணிருப்போம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆட்டோசோமல் ரிசஸ், ஆட்டோசோமல் டாமினன்ட் அந்த பேஸ்ல படிப்போம். கேரியரை வந்து ஆட் பண்ணிருக்கலாம்ன்றது. ஓகே, புரிஞ்சுதா? கேன்சர் பாஸ் ஆகுமா? கேன்சர்லாம் பாஸ் ஆகாது. கேன்சர் வந்து மியூட்டேஷனால தான் வருது. கேன்சர்லாம் பாஸ் ஆகாது. பரவக்கூடிய நோய் கிடையாது கேன்சர். நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் படிப்போம். அதில்
பரவக்கூடிய டிசீஸ் தான் நம்ம கேன்சர் நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் தான் நம்ம கேன்சரில் பார்ப்போம் ஓகே அதெல்லாம் ஜீன்ஸ் பேஸ் பண்ணி வரதில்லை மியூட்டேஷன்ஸ் நடக்குது ஜீன்ஸில் மியூட்டேஷன் நடக்கிறது தான் சொல்லிருக்கோம் ஓகே பட் அங்கே ட்ரெயிட்டில் இருந்துச்சுன்னா ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்க ட்ரெயிட்டில் இருந்துச்சுன்னா இப்போ என் ஃபேமிலியில் வந்துட்டு என் அப்பா கிட்ட கேன்சர் இருக்குது அங்கே தாத்தா கேன்சர் இருக்குன்னா அப்போ உனக்கும் கேன்சர் இருக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது ஆனால் அது பரவாது ஓகே இப்படி அச்சு தும்புறதுனால பரவாது என்ன டவுட்டு என்ன கொஸ்டின் இஃப் தேர் இஸ் தீக்கா as a 2 microsporangium in a bilobed anther should have a 8 microsporangia bilobed antherல 8 நல்லா பாருங்க bilobed anther அப்படின்றது இந்த மாதிரி இருக்குது இதில் 2 தீக்கா வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் பார்த்துருக்கோம் இதில் 2 தீக்கா வந்து பிரச்சனை இருக்கும் இது பைலோப்டு ஆண்ட்ரு ஒரு இதில் 2 தீக்கா வந்து பிரச்சனை இருக்க போகுது இப்போ மைக்ரோஸ்பொராஞ்சியம் இந்த பேஸில் தான் இருக்க போகுது 4 தான் பிரச்சனை இருக்கும் ஓகேவா என்ன இருக்க போகுது 4 தான் இருக்க போகுது ஓகேவா டை தீக்கஸ் தான் புரிஞ்சுதாரா ருத்து ஓகே புரிஞ்சுதா டை தீக்கஸ் தான் பைலோப்டு ஸ்ட்ரக்சர் டை தீக்கஸ் தான் இருக்க போகுது ஓகே 8 மைக்ரோஸ்பொராஞ்சியெல்லாம் இருக்காது ஓகே கிளியர் ஆடாடா இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 3 மார்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கிளியர் என்ன டவுட் இந்த இது வரைக்கும் எதாவது நடத்துல டவுட் தான் இருக்கா யா ஒரு ஃபயர் போடுங்க செஷன் லைக் பண்ணாம செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஃபயர் அடிச்சு விடுங்க பார்ப்போம் கமெண்ட் பாக்ஸில் நெருப்பை தெரிக்க விடுவோம் அப்படின்றது ஓகே கமெண்ட் பாக்ஸில் ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம் பிரேக் விட்டுருவோமா சரி பிரேக் முடிச்சு பார்க்கலாம் 4 மார்க் அண்ட் 5 மார்க் வந்துட்டு நம்ம பிரேக் முடிச்சுட்டு பார்க்கலாம் ஓகேவா 4 மார்க் அண்ட் 5 மார்க் நம்ம குட்டி பிரேக் முடிச்சு பார்க்கலாம் இப்போது 6-7 ஆகுதா செவன் டுவெண்ட்டிக்கு வந்துடுறீங்களா ஸோ நம்ம 7:20க்கு ரெஸ்யூம் பண்ணணும் ஓகே வில் ரெஸ்யூம் அட் 7:20 நம்ம 7:20க்கு ரெஸ்யூம் பண்ணலாம் 4 மார்க் 5 மார்க் அண்ட் 1 மார்க் அப்போ பார்த்துக்கலாம் ஓகே 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 சரி போயிடலாம் 7:20க்கு நம்ம வந்துடணும் ஓகேவா
उसका रिकॉर्डिंग ही नहीं आ रहा है, स्क्रीन पे देखने का फोटो में जो पर आगे लग रहा स्क्रीन पे देख लो बस, आप नहीं आएंगे हमारे वो देखिए सर ने रिंग नहीं करके सबसे ऊपर आ रहा है। ये ना 26 तारीख 17 तारीख का वीडियो है। नहीं, हमें चाहिए 19 का। 19 तारीख का चाहिए। ये 16 घंटे, ये तीनों अपलोड कर दे। शिफ्ट प्रेस करना इसको, सेट कर लिया, ये नहीं सिलेक्ट हुआ, हो गया नहीं हुआ। शिफ्ट हो गया। सर आपने क्रोम पे कुछ खोला ही था, क्रोम हमने सेट लेंगे क्रोम ऑन दिस टैब, तो कैसे किचन स्विच क्रोम ऑन दैट। Chrome on this. No, I just took Chrome on this one. If Okay. you want, you can switch to that. Yeah. You uploaded, right? It's Uploading. uploading. अपलोडिंग सिर्फ तो काटना मत। Okay. No, no. Break முடியலடா. இருக்கடா. Just a minute.
வந்தாச்சா? ஹாய் 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 செல்லதுரை, வெல்கம் பேக் வெல்கம் பேக் வெல்கம் பேக் ஆல் வெல்கம் பேக். எல்லாம் போய் நல்லா பிரேக் என்ஜாய் பண்ணி வந்தாச்சா? இப்போ நம்ம பார்த்துடலாமா? வந்துட்டிங்களா? ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. வந்தாச்சுன்னா ஃபயர் உங்கள் வேணுங்க என்னது வந்துட்டோம்னு அறிவிக்கிற விதமாக ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட் இட்? ஓகே, 4 மார்க் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 4 மார்க். எஸ் கைஸ், ரெடி கைஸ். அதே தானே, அந்த ஃபயர் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சூப்பராகண்ணா. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம 4 மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கலாம். Elaborate the law of independent assortment with dihybrid cross example. Independent assortment, அதாவது மோனோஹைப்ரிட் கிராஸை வச்சுட்டு நம்ம மெண்டல் வந்துட்டு 2 லா சொல்லியிருப்பாரு. என்ன லா சொல்லியிருப்பாரு? லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படி எதாவது சொல்லியிருப்பாரு, மோனோஹைப்ரிட் காசை வச்சு சொல்லியிருப்பாரு. அதுவே டைஹைப்ரிட் காசை வச்சு சொல்லக்கூடிய லா தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த பேஸ் வச்சு பார்க்கும்போது அதில் டைஹைப்ரிட் காசை வச்சு நமக்கு என்ன இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டு, ஒரு இது வந்துட்டு தனியாக இண்டிபெண்ட்டாக போயிட்டு யாரு கூட வேணா போய் இது பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? இப்போது கேபிட்டல் ஆர் இருக்குது, அதில் இல்லை கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் கன்ஸ்டன்ட், கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இந்த பேஸில் இந்த ஆர் மட்டுமே தனியாக போயிட்டு இந்த ரவுண்டு ஷேப் ஆஃப் த சீரை கண்டிகுலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இருக்குது, இதில் இந்த ஒய் மட்டுமே தனியாக போயிட்டு இதை சிந்தசைஸ் பண்ணலாம். அதாவது நான் மட்டுமே தனியாக யார் கூட வேணால் இது பண்ணுவேன் அப்படின்றது. ஓகேவா? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் இருக்குது, கேபிட்டல் ஒய் இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஓகேவா? ஸோ இந்த ஆறு ஒன்ஸ் இந்த ஒய் கூடயும் போய் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஒய் கூடயும் போய் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ஆறு ஒன்ஸ் இந்த ஒய் கூடயும் போய் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஒய் கூடயும் போய் யூஸ் பண்ணலாம். அதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அதான் நம்ம இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? கிராஸ் மட்டும் கன்ஃபியூஷன் ரொம்ப ஈஸி தான். கிராஸ் தானே ரொம்ப ஈஸி, கிராஸ் இல்லைனா கன்ஃபியூஷன். ஓகே, நான் என்ன கன்ஃபியூஷன் சொல்லுங்க பாப்போம், அதில் நான் தீர்த்து விட்டுலாம். திஸ் law states that when the 2 pairs of trains are combined in a hybrid, the segregation of one pair is independent of other in a cross between round yellow. ரெண்டு இருக்கா, ரவுண்ட் yellow அப்படின்னு இருக்கு, இன்னொன்று wrinkled green அப்படின்னு இருக்கு. ஓகே, பட்டான்ஸ் இல்லை. F2 ஜென்ரேஷன் நம்ம 4 phenotype பேஸ் பண்ணி நம்ம படிச்சிருப்போம், 9:3:3:1. இது எதனால் அக்கர் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கேமெட்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. இது இப்படி போட்டால் விட இப்போது ரவுண்ட் எல்லோ 2 கேரக்டர் தானே நம்ம டைஹைப்ரிட் கிராஸில் எக்ஸ்பிரஸ் ஆகணும். 2 கேரக்டர் தானே, wrinkled green. இதோட F1 ஹைப்ரிட் என்னவா இருக்க போகுது? ரவுண்ட் எல்லோ தான் இருக்க போகுது. இதை நம்ம செல்ஃப் பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய கேமெட்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படியே பேஸ் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா RY அப்படின்னு ஒரு கேமெட் வரலாமா? RYன்னு ஒரு கேமெட் வரலாம். ஓகே, அதே மாதிரி R ஸ்மால் ஒய் அப்படின்னு ஒரு கேமெட் வரலாமா? கண்டிப்பாக வரலாம். ஏன் வரக்கூடாது? R ஸ்மால் ஒய் அப்படிங்கிற அதே மாதிரி தானே கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் வரலாம், அதே மாதிரி ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் வரலாம். ஓகேவா? ஸோ 2 ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. என்னது? 2 ஜீன் சேர்ந்து ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரே ஒரு ஜீன் போய் இண்டிபெண்டன்டாக அசார்ட் ஆகுது இல்லையா? இந்த ஒரே ஒரு ஜீன், அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு ஜீன் போய் இண்டிபெண்டன்ட் அசார்ட் ஆகுது இல்லையா? இந்த லாவை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஓகேவா? இந்த லாவை தான் நம்ம சொல்லியிருப்பாரு இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். எஸ். ஓகேவா? ஸோ இந்த லாவை தான் என்னன்னு சொல்லியிருப்பாரு? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு. 2 கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு கேரக்டர் கேமெட் பேஸ்ட் ஃபார்மேஷன் ஆகும்போது, கேமெட் பேஸ் பண்ணி ஃபார்மேஷன் நடக்கும். இப்போ இதான போய் யூஸ் ஆக போகுது. இதான் நம்ம இந்த புன்னட் ஸ்கொயரில் போய் இப்படி தானே போய் ஆர்ஒய் அப்படி ஃபியூஸ் ஆக போகுது. ஸோ அதுவே அந்த கேரக்டரை எக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ ஆருக்கு, அதாவது ஷேப்புக்கு இதாம ஆர் என்ன பண்ணுது? ஷேப்பு தானே, ரவுண்டு. இது என்ன பண்ணுது? கலர். இது என்னது? ஷேப்பு. இது தலைவன் கலர். ஸோ ஷேப்புக்கு வேண்டி நான் வரேன், கலருக்கு வேண்டி இவங்க வராங்க. ஓகே, இண்டிபெண்டன்ட் அசார்ட். ஒரே ஒரு ஜீன் வந்துட்டு இண்டிபெண்டன்டா வந்துட்டு கலருக்கு, எல்லா விதமான கலருக்கும் நான் தாண்டா இங்கே, எல்லா விதமான ஷேப்புக்கும் நான் தாண்டா இங்கே அப்படின்னு சொல்லி 2 பேர் வராங்களா, தனித்தனியாக வராங்க இல்லையா? ஸோ அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாட்சிங்லாம் தெரியும் இல்லையா, பாட்சிங்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த சார்பட்டா பரம்பரைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார்பட்டா பரம்பரை ஒரு பாடம் இருக்குது, நிறைய பாட்சிங் பாடம் இருக்குது. அந்த சார்பட்டா பரம்பரை எடுத்துக்கோங்க. சார்பட்டா பரம்பரைக்காக ஒரு பாட்சர் இருப்பார். ஓகே, சார்பட்டா பரம்பரைக்கு ஒரு பாட்சர் இருக்கார். ஓகே, சார்பட்டா பரம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுவார், பாட்சர் இருப்பார். இப்போ இந்தியாவுக்கு ஒரு பாட்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்சர் இருக்காரு. ஒருவேளை அந்த பாட்சர் தோத்துட்டாருன்னா இந்தியாவே தோத்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகே, இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜீன் போது இண்டிபெண்டன்ட் அசார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது இண்டிபெண்டா அசார்ட் ஆகுது. நம்ம இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நம்ம டயபிள் கிளாஸில் நம்ம அதை ரிலேஷன் வச்சு சொல்லியிருக்கோம். ஓகேவா, கிளியர் ஆகண்ணா? யார் 2 சென்டம் அடிக்க கெத்தா இருக்கீங்க பொழுதுக்கே இருக்கேடா. யாரா இல்லைன்னா இருக்கு நீங்க 1 மார்க் இருக்கு. 1 மார்க் இல்லைன்னு யாரு சொன்னா? 1 மார்க் இருக்குடா கண்ணா, இருக்கு 1 மார்க் இல்லாமலாம் இருக்காது. ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். 1 மார்க் இருக்கு, முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, 1 மார்க்லாம் இருக்குடா கண்ணா. Yeah, analyze the molecular base of the dominance through enzyme substrate model. Analyze the molecular base of the dominance through enzyme substrate model. Na every gene contain information of the trait. எல்லா ஜீன்லயும் ஒரு கேரக்டரோட இன்ஃபர்மேஷன் இருந்துட்டு இருக்கு. அது இதை டாலா இருக்கலாம் இல்ல டார்ஃபா இருக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? a normal allele produce a functional gene to transform a substrate. Substrate வந்து transform பண்ணப்படுது. A modified allele might be produce a less efficient or non-functional genes or no enzymes produce பண்ணலாம். Unmodified alleles அது function பண்ணிட்டு இருக்கிறது is dominant because produce in a original phenotype. நான் ப்ரொடியூசர் இருக்கு, ஒரிஜினல் phenotype ப்ரொடியூசர் இருக்கு. While modified allele is non-functional, is recessive as the trait depends on the functions of the unmodified partner. என்னது unmodified partner? என்ன சார் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ஸை கேட்டகரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? எப்படி சொல்லியிருப்பேன்? இப்போ டாலும் டார்ஃபும் ட்ரெயில் பண்ணும்போது எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதான டாமினன்ட் சொல்லியிருக்காங்க. அதே பேஸ் பண்ணி தான். ஓகே, அந்த என்சைம்ஸ்ல இருக்கிறதுல வந்துட்டு எப்படி டாமினன்ட் ஆஸ்பெக்ட் ஆகுதுன்னா, a modified allele might produce less efficient. modified allele less efficient இருக்கும், நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நோ என்சைம்ஸ். அது வந்து ரெசசிவ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஆனா அன்மாடிஃபைடு அலீல்ஸா இருக்கிறது, எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்காம அன்மாடிஃபைடு அலீல்ஸ் வந்து இருக்கு, டாமினண்டா இருக்கு. அப்போ டாமினண்டா பேசிக்கா சொல்லணும்னா டாமினண்டா இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்ட்ரேட்டை சேஞ்ச் பண்ணி விட்டுது. ஒரு சப்ஸ்ட்ரேட் எப்போ சேஞ்ச் ஆகும்? சப்ஸ்ட்ரேட்ல சேஞ்சஸ் நடந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவோம் தானே. நம்ம ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? ஒரு சப்ஸ்ட்ரேட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா, ஹாய் கிஷோர். ஓகே, ஒரு சப்ஸ்ட்ரேட் வீடியோ போடுறேன்டா. ஓகே, ஒரு சப்ஸ்ட்ரேட்ல வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுல வரக்கூடிய டிஃபரன்சியேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் வந்து டிஃபைன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாமினண்டா இருக்கக்கூடிய ஒரு ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் ஆகிறது மட்டும் இல்லாம அது என்சைமை சிந்தசைஸ் பண்ணி விடுது. டாமினன்ட் ஜீன் ப்ரொடியூஸ் ஒரிஜினல் phenotype while modified genes ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த டாமினன்ட் ஜீன் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. அந்த ஃபங்க்ஷனல் என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, சப்ஸ்ட்ரேட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விடுது, சப்ஸ்ட்ரேட்டை உருமாற்றி விடுது. எதுலையுமே நினைச்சோம், சப்ஸ்ட்ரேட்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா அது எண்டு ப்ராடக்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்ட்ரேட்டோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம சொன்னா ப்ராடக்டா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ டாமினன்ட் அப்படி என்னவா இருக்க போது, இது 2 பிளான்ட் இருக்கு, டால் இருக்கு, டார்ஃப் இருக்கு. இது எதுல வந்துட்டு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த என்சைம் வந்து ஃபங்க்ஷனலாகவும் இருக்கு, அந்த என்சைமான ஃபங்க்ஷனில் வந்துட்டு சப்ஸ்ட்ரேட்டை டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணுது. ஸோ இந்த 3 கேரக்டர் இருந்துச்சுன்னா அது டாமினன்ட் நம்ம சொல்றோம். சப்போஸ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஆனா அது ஃபங்க்ஷனலா இல்லை, அது ஒரு கேரக்டர். என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுடா கண்ணா, ஆனால் அது ஃபங்க்ஷனலாக இல்லை, அது ஒரு கேரக்டர். இன்னொன்று செகண்ட் டைப்ல வந்து என்சைமே ப்ரொடியூஸ் ஆகலை, அது ஒரு கேரக்டர். ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்க போகுது? ரிசசிவாக இருக்க போகுது. அன்மாடிஃபைடு பார்ட் ரிசசிவாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம்? இவன் தான் டாமினன்ட்டு, இவன் தான் ரிசசிவ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். கேபிட்டல் டி ஸ்மால் டில இவன் யாரா டாமினன்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டெக்னிக் இருக்கு? யாரால என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? ஃபர்ஸ்ட் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அந்த என்சைம் ஃபங்க்ஷனலாக இருக்குது. அந்த என்சைம் எப்படி இருக்குது? ஃபங்க்ஷனலாக இருக்குது. அந்த என்சைம் என்ன பண்ணுதா? சப்ஸ்ட்ரேட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அந்த என்சைம் என்ன பண்ணுது? சப்ஸ்ட்ரேட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்படி யாரெல்லாம் பண்ண முடியுதோ அவன் டாமினன்ட். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ஆகணும். என்ன ஆகணும்? F1 ஜென்ரேஷனில் போய் எக்ஸ்பிரஸ் ஆகணும். அவன் டாமினண்ட்டாக இருக்கான். இப்போ ரிசசிவ்னா எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, பட் என்னது? என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது, நான் ஃபங்க்ஷனலாக இருக்குது. என்சைம் ப்ரொடியூஸ் ஆகிற என்சைம் வந்துட்டு ஃபங்க்ஷனலாக இல்லை, அப்போ ரிசசிவாக இருப்பான். இன்னொன்று என்சைமே ப்ரொடியூஸ் ஆகலை, என்னது? என்சைமே ப்ரொடியூஸ் ஆகலை, அவன் ரிசசிவாக இருக்கான். இன்னொன்று நோ எக்ஸ்பிரஷன் நடக்கவே இல்லை.
எக்ஸ்பிரஸ் ஆகவே இல்லை. F1 ஜென்ரேஷன் ஆகவே இல்லை, அவன் எக்ஸ்பிரஸ் ஆகவே இல்லை. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ரிசசிவாக இருப்பான். இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருப்பான்? ரிசசிவாக இருப்பான். இப்படி இருந்துச்சுன்னா அவன் எப்படி இருப்பான்? டாமினண்ட்டாக இருப்பான் அப்படின்றது. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் 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 அண்டர்ஸ்டாண்ட். டே செல்லதுரை, நேற்று தானே லெசன் எடுத்தோம். நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் பாரு, இப்போ செக் பண்ணி பாருங்க. நேற்று தான் அந்த லெசன் எடுத்துருக்கோம். அதுக்கு நோட்ஸும் இருக்குது. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நோட்ஸும் இருக்குது. அந்த நோட்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. நேற்று அந்த லெசன் நோட்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து ஏதாவது புரியல, நேற்று அந்த லெசனில் போய் கவனிச்சு பாருங்க. ஓகே, கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? நேற்று தான் அந்த லெசன் எடுத்துருக்கோம். ஓகே, கிளியராக இருக்கா? கிளியரா? டவுட் இல்லை? எப்படி நம்ம டாமினன்ட் ரிசசிவ்னு சொல்கிறோம் அப்படின்னு? ஓகேவா? ஸோ ஒரு சின்ன ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நாளைக்கு நம்ம கிளாஸ் காலையில் 10 மணிக்கு இருக்குண்டா. நாளைக்கு நம்ம கிளாஸ் காலையில் 10 மணிக்கு இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நாளைக்கு ஈவினிங் நம்ம கிளாஸ் இருக்காது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லிடுறேன், நாளைக்கு ஈவினிங் நம்ம கிளாஸ் இருக்க டவுட்டு தான். நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு நம்ம கிளாஸ் இருக்குது. ஓகேவா? மார்னிங் 10 AM நம்ம கிளாஸ் இருக்குடா. மார்னிங் 10 AM நம்ம கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஜுவாலஜி லைவ் இது முடிஞ்சோடனே எப்போ? சாட்டர்டே நாளைக்கு தான். சாட்டர்டே நாளைக்கு வந்துட்டு எவல்யூஷன் பார்த்துருவோம். சண்டே பார்ப்போம்டா. சண்டே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, சண்டேக்கு அப்புறம் ஃபுல்லாக ஜுவாலஜி தான். சண்டே நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். நல்லா பார்த்துக்கோங்க. சண்டே பிளான் சொல்லிடுறோம். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸும் அதுக்கப்புறமா மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரும் நம்ம சண்டே பார்க்க போகிறோம். மண்டே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள். மண்டே நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் பார்க்கலாமா, இல்லை ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாமான்றதை. மண்டே நம்ம பிளான்ட்ல நடக்கிற ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாமா, இல்லை ஹியூமன்ல நடக்கிற ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாமா, நீங்க சொல்லுங்க. ஸோ அதை வச்சு நான் மண்டே டிசைட் பண்றேன். ஸோ மண்டே நம்ம எதை பார்க்குறோமோ அது பார்க்காததை நம்ம டியூஸ்டே பார்க்க போறோம். ஓகே சார், வெனஸ்டே தேர்ஸ்டே என்ன சார் பிளான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்ன பிளான் இருக்க போது? வெனஸ்டே தேர்ஸ்டே நமக்கு எல்லாம் தெரியும் ரிவிஷன். இப்போ நம்ம எடுத்ததையே 2 செட்டாக போட்டு நான் ரிவிஷன் பண்ண போறோம். அவ்வளோதான். இந்த ரிவிஷன் பண்ணி நீங்க முடிச்சு போயிட்டீங்கன்னா நீங்க பாஸ் சூப்பராக ஆயிடுவீங்க. ஓகேவா? டென் இல்லைன்னா ஈவினிங் 10 நாளைக்கு 10 o'clock எடுக்க போறேன்றா. ஐ வில் செல் யூ, ஐ வில் சே இட் பாக்யா. கவலைப்படாத, நான் சொல்றேன். ரெண்டுமா டேய், ரெண்டுமே எடுப்போம்டா. செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எடுப்போம். டைம் பத்தாதுல நம்ம இதுதான் முக்கால்வாசி ஈவினிங் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு டைமிங் எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ தான் எனக்கே சொன்னாங்க நாளைக்கு வந்துட்டு 10 மணிக்கு தான் கிளாஸ் இருக்க போகுது அப்படின்னு. காலையில் 10 மணிக்கு. ஓகேங்களா? ஈவினிங் மேம் எடுக்கிறதுனால நம்ம காலையில் 10 மணிக்கு தான் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் வந்து எவல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் 10 மணிக்கு பார்ப்போம். ஓகேவா? காலையில் எவல்யூஷன் பார்க்க போகிறோம். காலையில் 10 மணிக்கு பார்ப்போம். பட் மண்டே நம்ம ரீப்ரொடக்ஷன் எடுத்துலாம். ஓகே, சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எடுத்துலாம். டியூஸ்டே நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான் எடுத்துலாம். ஓகேவா? ஸோ டியூஸ்டேவோட நம்ம எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணுறோம். வெனஸ்டே தேர்ஸ்டே ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். அவ்வளோ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சண்டே கிளாஸ் டைமிங் அது 10 மணியாக தான் இருக்கும். 10 இருக்கும், 11 மணிக்கு 11 o'clock. சண்டே வந்து 11 o'clock. சண்டே 11 o'clock இருக்க போகுது. ஓகே, சண்டே 11 o'clock. சண்டே 11 o'clock. ஓகேவா? 11 o'clock. ஓகேவா? சண்டே 11 o'clockலாம் இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப்ல நான் நாளைக்கு கிளாஸ் சொல்கிறேன். பட் சண்டே முக்கால்வாசி 11 o'clock தான் இருக்கும். ஓகேவா? ஓகேடா. நாளைக்கு காலைல 10 மணி கிளாஸ் தான். எவல்யூஷன் 10 மணி. ஓகேவா? நான் அது கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். போடுறேன் செல்லதுரை. நீங்கள் கேட்டு நான் போடாமல் இருப்பேன். நான் போட்டுறேன். அடுத்தது டிஸ்கஸ் த ஜெனடிக் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அ டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸையும் ஜெனடிக்ஸையும் சொல்கிறேன். ஓகேவா? டவுன் சிண்ட்ரோம் என்னது? இட் இஸ் காஸ்ட் பை trisomy of chromosome 21, meaning that additional copy of chromosome. trisomy நல்லா பாருங்க. மோனோசோமி ட்ரைசோமி இருக்கு. மோனோசோமி ட்ரைசோமி அப்படி பேஸ் பண்ணிருக்குல்ல. ட்ரைசோமி என்ன இருக்க போது? அடிஷனல் ஆஃப் குரோமோசோம். இந்த பாலிசோமி பேஸ் பண்ணி வரும். addition of chromosome 21, meaning the additional copy of the chromosome that is present. Symptoms include short stature, குள்ளமாயிரலாம், and small round head, furrowed tongue, partially open. அந்த குழந்தை எது இருக்கு தெரியுமா? broad palms with a characteristic creases and retarded physical and psychomotor and mental development. அப்படி அந்த குழந்தையோட சிக்னல் கொடுத்துருப்பாங்க, பிக்சர் கொடுத்துருப்பாங்க நம்ம என்சிஆர்டியில். ஸோ அதை நம்ம இது பேஸ் பண்ணி சொல்லிருக்கோம். ஓகேவா சார்? சண்டேல வருண்டா கேஸ் ஸ்டடி வீடியோ இன்றைக்கே வந்துடும்டா, கவலைப்படாதீங்க. அது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோ இருக்குது. ஓகேவா? கேஸ் பேஸ் ஸ்டடீஸ்ன்னு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். ஓகேவா?
4 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இப்போ ரெக்கார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, அது எப்படி அனலைஸ் பண்ணுறது, என்னென்ன பார்க்கணும், கேஸ் பேஸ் ஸ்டடிஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன்டா. டைம் கிடைச்சா நான் பிரேக் கொடுக்கும்போது போய் பாருங்க. இனிமேல் பிரேக் கூட நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ஸோ டவுன் சிண்ட்ரோம் முடிஞ்சா டவுன் சிண்ட்ரோம் பேஸே நம்ம ட்ரைசோமினா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செட் வந்து ஆட் ஆகுது. என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செட், ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செட் வந்து என்ன ஆகுது? ஆட் ஆகிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செட் வந்துட்டு ஆட் ஆகிறத பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அந்த என்சிஎல் டயராம் கொடுத்துருப்பாங்களா, ஒரு குழந்தை எப்படி இருக்கிற மாதிரி டயராம் கொடுத்துருப்பாங்க, கை இருக்கும், பாம்பு இப்படி ஓப்பனாக இருக்கும், வாய் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், அந்த பேஸில் சொல்கிறது தான். ஓகே, எக்ஸாம் ட்ரைசோமி இருக்க பேஸ் பண்ணி. ஓகேவா? சிம்டம்ஸ் இன்க்ளூட் ஷார்ட் ஸ்டாட்டியோ, ஸ்மால் ரவுண்டட் ஃபர்ரோட் டங்க் இருக்கும், பார்ஷியலி ஓப்பன் மவுத் இருக்கும், ப்ராட் பாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த டவுன் சிண்ட்ரோம்ஸோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம டவுன் சிண்ட்ரோம்ஸோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் லக்ஷ். ஓகேவா? ஓகே, ஹாய் 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 லெஜெண்டரி கேமிங். ஓகே கண்ணா. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்த்தா, தேர்ட் கொஸ்டின் இருக்குன்னா எக்ஸ்பிளைன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் இன் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸில் எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். நல்லா புரிஞ்சுவாங்க. ஹியூமனில் எப்படி இன்ஹெரிட் ஆகுது? எப்போவுமே ஒரு செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் டிஸார்டர் டியூ டு மியூட்டேஷன் இன் த ஜீன்ஸ் ஆன் எஸ் குரோமோசோம். இட் இஸ் அ செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் டிஸார்டர். இப்போ ஆட்டோசோமல் செக்ஸ் லிங்க் என்ன பார்த்தோம் இல்லையா? செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் டிஸார்டர் எதை பேஸ் பண்ணி வருதான்? டியூ டு த மியூட்டேஷன்ஸ் இன் த ஜீன்ஸ் ஆஃப் த எச் குரோமோசோன். எச் குரோமோசோனில் மியூட்டேஷன் வர்றதுனால, எச் குரோமோசோன் பேஸ் பண்ணி மியூட்டேஷன் வர்றதுனால தான் நம்ம என்ன பார்க்க முடியுது? இந்த கலர் பிளைண்ட்னஸ் டிஸார்டர் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றாங்க. ஓகே, யா, டியூ டு மியூட்டேஷன் ஆஃப் எச் குரோமோசோன். ஓகேவா? அந்த பேஸில் தான் அது இருக்கு. பிகாஸ் மேல்ஸ் ஆர் ஒன்லி எச் குரோமோசோன், தே ஆர் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி அஃபெக்டட். மேல்ஸ் தான் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி அஃபெக்டட் தேன் ஃபீமேல்ஸ். A daughter only become a color blind if her mother is a carrier and a father is a color blind. என்ன சார் சொல்ல வரீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம படித்தா புரியும், பட் அட் த சேம் டைம் பார்த்தா இன்னும் ரொம்ப புரியும். இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஃபீமேலுக்கு ஒரு கேரியராக இருக்கான், மெயிலும் என்னவா இருக்கான்? பேஸ் பண்ணிவிட்டு ஒரு கலர் பிளைண்ட்னஸ் பேஷண்ட்டாக இருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெச்சி தான் வருமா? சரி, ஹெச்சி ஞாபகம் வச்சு, ஹெச்சின்னு போட்டலாம், இல்லை ஹீமோஃபீலியா நினச்சிப்பீங்க. கலர் பிளைண்ட்னஸ் கேரியராக இருக்கக்கூடிய மதரு, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடிய டிசீஸ் இருக்கக்கூடிய அப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஃபியூஸ் பண்ணும்போது என்னென்ன மாடுலேஷன் வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு குழந்தையும் வரலாம், நல்ல குழந்தையும் வரலாம். அதாவது நல்ல குழந்தைன்னா கேரியராக இருக்கிற குழந்தையும் வரலாம், டிசீஸ்டாக இருக்க சைல்டும் வரலாம், அதேமாதிரி டிசீஸாக இருக்க என்ன வரலாம்? மெயிலும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸில் வந்து வர முடியும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான், அதாவது அம்மாவும் கேரியராக இருக்காங்க, அம்மாவும் கலர் பிளைண்ட்னஸோட கேரியராக இருக்காங்க, அதே மாதிரி அப்பாவும் கலர் பிளைண்ட்னஸோட கேரியராக இருக்காங்க. அப்படின்னால தான் நமக்கு என்ன வரப்போகுது? கேரியர் டிசீஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டாட்டருக்கு, பொண்ணுக்கு வந்துட்டு கலர் பிளைண்ட்னஸ் சிச்சுவேஷன் வந்து வரப்போகுது. பொண்ணுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் சிச்சுவேஷன் வரப்போகுது. ஏன் சார் கேர்ள்ஸில் எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச் குரோமோசோனில் தான் செக்ஸ் லிங்க் டிஸார்டர் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த கலர் பிளைண்ட்னஸ் எது அஃபெக்ட் ஆக போகுது? எச் குரோமோசோன் தான் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விமனுக்கு வந்துட்டு கலர் குரோமோசோன் எச் குரோமோசோன் அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா, இந்த குரோமோசோனை வந்து ஷேடோ பண்ணுறதுக்கு, ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த குரோமோசோன் இருக்கான். ஸோ இவனை காப்பாற்றுறதுக்கு இவன் குரோமோசோன் இருக்கிறதுனால இவன் வந்து இதில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. திஸ் இஸ் என்ன ஆகாது? இதில் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகாதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஒருவேளை இது ஒரு மெயிலுக்கு வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த எச் குரோமோசோனை ஓவர் கம் பண்ணுறதுக்கோ ஷேடோ பண்ணுறதுக்கோ இன்னொரு எச் குரோமோசோன் கிடையாது. ஏன்னா இன்னொன்று இருக்கிறது என்னவா இருக்குன்னா, ஒரு ஒய் குரோமோசோன் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எச் குரோமோசோனை நம்ம ஓவர் ஷேடோ பண்ணுறதுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் எச் குரோமோசோன் இல்லாததுனாலையும், மிச்சம் இருக்கிறது ஒரு ஒய் குரோமோசோன் இருக்கிறதுனாலையும் இவன் என்ன பண்ண போகிறான்? இவன் எக்ஸ்பிரஸ் டிசீஸ் என்ன பண்ண போகிறான்? இவன் டிசீஸை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஓகேவா? இவன் டிசீஸ் என்ன பண்ண போகிறான்? எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஓகேவா கண்ணா? கால்குலேட் பண்ணி போடணும். ஓகேவா? அவன் எப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லுங்க. கொஸ்டின் ஏதாவது இருக்கா? இது அவன் எப்படி கேட்டாலும் கால்குலேட் பண்ணி போடணும்டா. இப்போ அவன் எப்படி கேட்பான்? ஒன்று அப்பாவுக்கு மியூட்டேஷன் இருக்குது அப்படின்னு கேட்பானா, இல்லை அம்மாவுக்கு மியூட்டேஷன் இருக்குது அப்படின்னு கேட்பானா? ஏதானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு அப்பாவுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, அம்மாவுக்கு இல்லை அப்படின்னு இருக்கும். அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி போடுவோம்? புன்னட் ஸ்கொயரில் போடலாம். எல்லாத்தையும் புன்னட் ஸ்கொயரில் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக படிச்சா போடலாம். பட் உங்களுக்கு கஷ்டமாச்சுன்னா நீங்கள் புன்னட் ஸ்கொயரில் போட்டுருங்க.
இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது இவங்களுக்கு வரக்கூடிய ஓகே யா இவங்களுக்கு வரக்கூடியதில் யாருக்குமே வந்து யார் இருக்காது, யாருக்குமே டிசீஸ் இருக்காது. ஏன் சார் யாருக்குமே டிசீஸ் இருக்காது? இங்கே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கே சார் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீமேல் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, ஃபீமேல் வந்து கேரியராக தான் இருப்பான். ஆனால் மேலுக்கு தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும், மெயில் வந்து யாருமே இருக்க மாட்டா. அப்போது அப்பாவுக்கு மட்டும் டிசீஸ் இருக்குது. எப்படி அப்பாவுக்கு மட்டும் டிசீஸ் இருக்குது, அம்மாவுக்கு டிசீஸ் இல்லை அப்படின்றத பட்சத்தில் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு யாருக்குமே டிசீஸ் வராது, யாருக்குமே டிசீஸ் வராது. பொண்ணுங்களுக்கு தான் வரும், அந்த பொண்ணுங்களும் கேரியராக தான் இருப்பாங்க, அந்த பொண்ணுங்களும் கேரியராக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒய் குரோமோசோம் இருந்தால் தான் போய் பைண்ட் ஆக முடியும். ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன். இப்போது அம்மாவுக்கு டிசீஸ் இருக்குது, அப்பாவுக்கு டிசீஸ் இல்லை. எப்படி அம்மாவுக்கு டிசீஸ் இருக்குது, அம்மாவுக்கு டிசீஸ் இருக்குது, ஆனால் அப்பாவுக்கு டிசீஸ் இல்லை, அப்பாவுக்கு டிசீஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் கேட்டோம் அப்படின்னா என்ன வரப்போகுது? புன்னட் ஸ்கொயரில் தான் எல்லாத்தையும் போடணும், HY. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா HC HC. இந்த பொண்ணுக்கு டிசீஸ் இல்லை, கேரியராக இருக்கான். ஆனால் இந்த பையனுக்கு டிசீஸ் இருக்குது, இந்த பையனுக்கு டிசீஸ் இருக்குது. அப்போது இதில் அந்த பையனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்கலாம். ஓகே, அந்த ஒர்க் 4 ப்ராஜெக்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 4ல் ஒரு பையனுக்கு மட்டும்தான், 4ல் ஒரு பையனுக்கு மட்டும்தான் என்ன வருது? டிசீஸ் வருது. அப்போ 4ல் ஒரு பையன் தான் டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? 25% சொல்லுவோம். அப்போ 25% சொன்னோடனே நம்ம டீச்சர் என்ன பண்ணுவாங்க? தப்பு அப்படின்னு போட்டுருவாங்க. ஏன் தப்புன்னு போடுறாங்கன்னா எத்தனை பையனுக்கு தான் டிசீஸ் வருதுன்னு கேட்குறாங்க, எத்தனை பையனுக்கு தான் டிசீஸ் வருதுன்றாங்க. எத்தனை பசங்க இருக்காங்க? 2 பசங்க தான் இருக்காங்க. அப்போ இதை நம்ம 100% எடுத்துக்கணும். ஓகேவா? இதை நம்ம 100% எடுத்துக்கிட்டு 50% ஆஃப் மென்னுக்கு வந்துட்டு என்ன வரலாம்? டிசீஸ் வரலாம் அப்படின்னு போடணும். புரிஞ்சுதா? 4 இருக்குது, 4ல் 1 தான் டிசீஸாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 25% போடக்கூடாது. 4ல் ஒரு பங்கு 25% அப்படி கால்குலேட் பண்ணி போடக்கூடாது. எத்தனை மெயில்ஸில் டிசீஸ் இருக்குது அந்த மெயில்ஸோட பர்சன்டேஜ் கேட்டோன்னா மெயில் எத்தனை இருக்காங்க? மொத்தம் 2 மெயில் இருக்காங்க. அந்த 2 மெயிலில் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு நான் டிசீஸாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னொருத்தன் வந்து டிசீஸாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ 2ல் ஒரு ஆளுக்கு டிசீஸ் வருதுன்னா 50%. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி புன்னட் ஸ்கொயரில் வச்சு போடணும். இதை கிராண்ட்சன் கேட்கலாம், கொள்ளு பேரன் கேட்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா கண்ணா? Okay, if a child has a blood group O, the father has a blood group A and mother has a blood group B, work out the genotype of a parent and possible genotype of offspring. Child has a blood group O. Childக்கு என்ன? அம்மா ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா எழுதிடுறேன். அப்பாக்கு என்ன இருக்கான்? A blood group and mother has a blood group B. மதருக்கு வந்து பி பிளட் குரூப் இருக்கு. ஓகே, அப்படி தானே சொல்லியிருக்கான். ஸோ இந்த பேஸில் வந்துட்டு பிளட் குரூப் பி, ஒர்க் அவுட் த ஜீனோடைப் ஆஃப் த பேரண்ட்ஸ் பாசிபிள் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் இந்த கொஸ்டின். சைல்டுக்கு என்ன இருக்கான்? சைல்டுக்கு வந்துட்டு ஓ பிளட் குரூப் இருக்கான். இப்போது ஒரு ஓ பிளட் குரூப் நமக்கு எப்படி கிடைக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபிக்கு வேணால் வேரியேஷன் இருக்கலாம், ஆனால் ஒரு ஓ பிளட் குரூப்பில் 2 I இருந்தால் மட்டும்தான். எப்படி? 2 I இருந்தால் மட்டும்தான், அதாவது ஸ்மால் ஐ இண்டிஜன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஓ பிளட் குரூப் கிடைக்க போகுது. ஓகேவா? அப்போது இந்த 2 I எங்கேருந்து வந்திருக்கணும்? இங்கேருந்து தானே வந்திருக்கணும். அப்போ இங்கேயும் ஒரு ஐ இருக்க போகுது, இங்கேயும் ஒரு ஐ இருக்க போகுது. ஓகே, அப்போ அம்மாக்கு என்ன பிளட் குரூப்ன்றான்? ஏ பிளட் குரூப். அப்போ என்ன இருக்க போகுது? IA. அப்பாக்கு என்ன பிளட் குரூப்ன்றான்? பி பிளட் குரூப். அப்போ IB. அப்போ அவங்க ஜீனோடைப் என்னவா இருக்கு? IBA IBI. இப்படி கிராஸ் ஆகும்போது இந்த ஐயும் இந்த ஐயும் ஃபியூஸ் ஆகும்போது தான் இந்த குழந்தைக்கு இது கிடைக்குது. இது எப்படி புன்னட் ஸ்கொயரில் போடுவோம்? புன்னட் ஸ்கொயரில் போடுறோம் அப்படின்னா IA IE IB IE. அப்போ IA IB வரும், IA I வரும், IB I வரும், I வரும். ஸோ அவன் எந்த குழந்தைய பற்றி பேசியிருக்கான்? இந்த குழந்தைய பற்றி தான் பேசியிருக்கான். புரிஞ்சுதாடா கண்ணா? கிளியர். பாசிபிள் ஜீனோடைப்ஸ் ஆஃப் அதர் ஆஃப்ஸ்பிரிங். பாசிபிள் ஜீனோடைப் ஆஃப் அதர் ஆஃப்ஸ்பிரிங் இதாக தான் இருக்குது. என்னவா இருக்கலாம்? ஏபி பிளட் குரூப்பாக இருக்கலாம், ஏ பிளட் குரூப்பாக இருக்கலாம், பி பிளட் குரூப்பாக இருக்கலாம். ஓகே, என்ன அதர் ஆஃப்ஸ்பிரிங் பாசிபிள் ஏபிஓ. ஓகேங்களா? புரிஞ்சா? A man whose father was a colorblind marries a woman who had a colorblind mother and a normal father.
வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் அ மேல் சைல்டு பிகம் ஏ கலர் பிளைண்ட்? ஓகே, என்னடா என்னையும் மேட்ச் போட விட்டீங்க. சரி நீங்கள் எதுக்கு போடும், ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம்டா, இது வேற. சிரிப்பு வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கீங்க? A man whose father was a colorblind. A man whose father was a colorblind marries a man. ஃபஸ்ட்டு மேன் எழுதிடலாம். மேன், ஒரே நிமிஷம்டா, ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, a man father was a color blind. அவங்க அப்பாவுக்கு கலர் பிளைண்ட் இருந்துச்சான். ஓகேவா, அவங்க அப்பாவுக்கு கலர் பிளைண்ட் இருந்திருக்கு. ஓகேவா, ஓகே. marries a woman who had a color blind. marries a woman, விமனை மேரி பண்ணுறாங்க. who had a color blind mother and normal father. இவங்களுக்கு என்ன இருக்கான்? color blind mother இருக்காங்க and normal father. what percentage of male children of this couple will be color blind? இந்த பர்சன்டேஜில் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ இருக்கா இல்லையா? man was a father, man whose father was a color blind. ஃபாதர் வாஸ் கலர் பிளைண்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பிரஸில் மெயிலை பற்றி அவன் சொல்லலை. ஸோ மெயிலை பற்றி சொல்லாத பட்சத்தில் வந்துட்டு ஸோ சன் கெட்ஸ் ஒய், ஸோ HY கம்ஸ் ஃப்ரம் மேன் வந்து இருந்தவா இருக்க போது, விமன் வந்துட்டு HC டைப்பாக இருக்க போது. ஸோ ஷீ கெட் ஃப்ரம் அ மதர் HC டைப் வந்து கிடைக்கும். அம்மா கிட்டேருந்து வரதுனால HC டைப் வந்து கிடைக்கிறதுக்கு விமன் HH இருக்க போது. ஸோ அந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மதர் தான். ஓகே, இந்த டைப்பில் ட்ராவல் ஆகாது. இதில் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது புன்னட் ஸ்கொயர் எடுத்து பார்ப்போமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன கேட்டிருக்கான்? மெயில் தானே கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மேல் சில்ட்ரன் திஸ் கப்புள் இஸ் கலர் பிளைண்ட்? மேல் சில்ட்ரன் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? மேல் சில்ட்ரன் அப்படின்னு கேட்டிருக்கான். எத்தனை மேல் சில்ட்ரன் இருக்காங்க? 2 மேல் சில்ட்ரன் இருக்காங்க. அப்போ 2 மேல் சில்ட்ரனில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் என்ன வரப்போகுது? 50%. ஆன்சர் 50%. ஓகே, கிளியர். புரிஞ்சுதா? கிளியராடா? எப்படி வந்துச்சு புரிஞ்சுதா? யாரா கேட்டது? ருத்து 50% ஆன்சர். ஓகேங்களா? இந்த கண்டிஷனில் பேஸ் வரும்போது அப்பாவுக்கு தான் கலர் பிளைண்ட் இருக்குன்னாங்க. அம்மாவை பற்றி சிஸ்டமைன் பண்ணல, அம்மா டிட்டர்மைன் பண்ணலாம், நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம். அம்மா பற்றி நல்லா புரிஞ்சுங்க சார். அம்மாவை பற்றி சொல்லவே இல்லை சார். அம்மாவை பற்றி என்ன பண்ணல? அம்மாவை பற்றி சொல்லவே இல்லை சார். அம்மாவை பற்றி சொல்லாதனால உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இல்லைன்னு? அவன் கலர் பிளைண்ட்னஸ் இருந்துன்னா சொல்லியிருப்பான். எதுவுமே சொல்லணும்னா நம்ம நார்மல் தான் எடுத்தோம். அப்போ நார்மல் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? எங்கேயோ பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? நார்மல் பார்க்கும்போது மெயிலுக்கு யாருக்குமே வராது. மெயிலுக்கு என்ன வராது? மெயிலுக்கு எப்பவுமே டிசீஸ் வராது. அப்பாவுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இல்லைன்னா மெயிலுக்கு டிசீஸ் வராது. பொண்ணுங்களுக்கு தான் டிசீஸ் வரும், அது கேரியராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இவனுக்கு டிசீஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேவா? இதுவே பேஸ் பண்ணி இவங்களுக்கு இருக்கு ஆனால் அப்பாவுக்கு இல்லைன்ட்டாங்க. அப்பாவுக்கு இல்லை, நார்மல் ஃபாதர். அப்போ இவங்களுக்கு இருக்கும்போது இவன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான்? ஒரு தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது, 2த்துலையும் எக்ஸ்பிரஸ் ஆகுது. அப்போ இவன் எப்படி கேரியரை தான் ஆட் பண்ணுவான். ஸோ இவங்க 2 பேரும் ஃபியூஸ் பண்ணும்போது வரக்கூடிய மெயில் செயினில் 50%, 2 பேரில் ஒரு ஆளுக்கு தான் டிசீஸ் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர்? ஓகே, ஃபைன். அவ்வளோதானே? இப்போ இந்த பர்சன்டேஜ் கொஸ்டின்லாம் வந்து எழுதிடுவீங்க தானே? எப்படி போட்டாலும் எழுதிடுவீங்க தானே? இந்த பர்சன்டேஜ் கொஸ்டின் டவுட் இல்லைல்ல? பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். எத்தனை கொஸ்டின் பார்த்துக்கோம்? லாஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பார்த்துலாமா? லாஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பார்த்துலாமா? எனி டவுட் இன் திஸ்?
clear ஒரு 5 ரவுண்ட் போடுங்க clear ஆச்சுனா ஒரு 5 ரவுண்ட் போட்டு விடுங்க நம்ம லாஸ்ட் 5 மார்க் क्वेश्चन லாஸ்ட் 4 மார்க் क्वेश्चन பார்த்துடலாம் ஓகே detail the genetic basis of ABO blood grouping system genetic basis of ABO blood grouping system இதுக்கு அந்த டயகிராம் இருக்கு தெரியுமா கோடாமினன்ஸ்ல அந்த டயகிராம் இருக்கு தெரியுமா டயகிராம் அந்த டேபுலர் காலம் அந்த டேபுலர் காலம் தான் ஆன்சர் ஓகே இது எல்லாமே என்ன ஜீனால கண்ட்ரோல் ஆகுது I ஜீனால கண்ட்ரோல் ஆகுது அந்த டேபுலர் காலம் தான் நீங்க எழுதணும் IA IB I இந்த பேஸ்ல வரக்கூடிய அந்த டேபுலர் காலம் தான் நம்ம எழுதி விடணும் ஓகேங்களா சோ இத வந்து நம்ம ஜஸ்ட் டேபுலர் காலம் மட்டும் போட்டாலே போதும் இப்படி கேட்டா நம்ம டேபுலர் காலமே மட்டும் நம்ம என்ன பண்ணோம் போட்டாலே போதும் ஓகேவா கண்ணா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அந்த டேபுலர் காலம் எந்த டேபுலர் காலம் அது அங்க இருக்கோ ஒரே நிமிஷம் இருங்க just a minute அந்த டேபுலர் காலம்னா இந்த டேபுலர் காலம் ஓகேவா யா அந்த blood group அந்த டேபுலர் காலம் சொல்லிட்டாரு சார் எந்த டேபுலர் காலம் சொல்லணும் இதுதான் ஓகே இத எழுத போறோம் அது எழுதுறதுக்கு முன்னாடி I ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது அப்படி நம்ம சொல்லணும் ஓகே I ஜீன் பேஸ் பண்ணி நம்ம ஃபார்மேஷன் ஆகி வந்துட்டு இருக்கு சோ இந்த பாசிபிலிட்டிஸ் தான் கேட்டிருக்கேன் ஓகே இந்த டேபுலர் காலத்தை எழுத கூடாது என்ன கண்டென்ட் கொடுத்திருக்கான்னு எழுதணும் ஓகே ஒரு IA கவுண்ட் ஆயினா இது வர போகுது இது ஜீனோடைப் என்ன வர போகுது ஃபீனோடைப் என்ன வரது போகுதுன்னு எழுதணும் ஓகே ஜீனோடைப் 14 6 வரும் ஃபீனோடைப் எத்தனை கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது எத்தனை கேரக்டர் இங்க எக்ஸ்பிரஸ் ஆகுது கேரக்டர்னா எத்தனை blood group சொல்றது அப்படினு எத்தனை கேரக்டர்னா எத்தனை blood group வருது 4 blood group வரதுனால என்ன வர போகுது phenotypic ratio phenotypic 4 தான் வர போகுது ஓகேவா genotypic ratio என்ன வர போகுது genotypic ratio 1 2 3 4 5 IB வந்துச்சு AB ரெண்டு வாட்டி 6 இது வராது ஓகேங்களா ரெண்டு வாட்டி வந்துச்சு இப்போ இது 6 அப்போ genotypic ratio எவ்வளவு வர போகுது 6 அப்போ 6:4 தான் genotypic by phenotypic னா 6:4 தான் வர போகுது ஓகேங்களா அது எனாஃபா அப்படினு கேட்டா அது எனாஃப்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஓகே அது எனாஃப்லாம் நான் சொல்ல மாட்டேன் you have to study all அது மட்டும் போதாது அதுதான் நிறைய கைட்ஸ்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் பார்க்கணும் ஓகே அது மட்டும் போதாதுன்னு சொன்னீங்க ஏன்னா என்ன क्वेश्चंस கேட்கும் போறதுன்னு பேஸ் பண்ண நமக்கு தெரியாது இல்லையா ஓகே கண்ணா கிளியர் தானே ஓகேவா சோ கண்ணா நல்லா பாத்துக்கோங்கடா இது இந்த மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க அப்படி ஏபிஓ blood groupனா அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணி நம்ம எழுதணும் அதே மாதிரி நீங்க இது இந்த அனலைஸ் பண்ணி கேக்குறாங்க அப்படினா இதெல்லாம் கேஸ் பேஸ்ட் ஸ்டடி தான் கேக்குறது அதிகமான சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி கேக்குறாங்கன்னா அவன் கேஸ் பேஸ்ட் ஸ்டடி தான் கேட்பான் ஓகே கேஸ் பேஸ்ட் ஸ்டடி தான் ரொம்ப ஈஸியா போடலாம் என்ன வேணா போட்டு கேட்கலாம் இப்போ நம்மளே ஒரு ஆன்சர் சொல்லி கேட்கலாம் ஓகேல சோ அந்த மாதிரி கேட்பான் இப்போ நம்ம 5 மார்க் பார்த்தலாமா யா ரெடி guys 5 மார்க் பார்த்தலாமா are you guys ready for it விட்றா ஒரு டைப்பிங்லாம் வந்திருக்கும் அதை போய் குத்தி காட்டணுமா விடுங்க எஸ் ஃபைன் ஸோ 5 மார்க் முடிச்சுட்டு நம்ம 1 மார்க் முடிச்சிடணும் 5 மார்க் அண்ட் 1 மார்க் முடிச்சு விட்ருவோம் ஓகேவா 5 கொஸ்டின் தான் அப்பா ஓகே ஃபர்ஸ்ட் 5 மார்க் Describe the Morgan experiment and linkage and the recombination in Drosophila. Drosophila Morgan experiment linkage in recombination என்னன்னு அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் மார்கன் எதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு யார் கேட்டாங்க தெரியல யாரோ கேட்டிருந்தாங்க மார்கன் yellow body and white eyed females-ல with brown body and red eyed males-ல இருந்து ஃபீமேல் பண்ணியிருப்பாரு he found that the F2 generation ratio will be significant from 9:3:3:1 because the genes did not segregate independently. He concluded that genes on the same chromosomes are tightly linked genes like yellow and white இருந்துட்டு எப்படி இருக்கான் tightly linked genes இருந்துட்டு இருக்கான் showed a low recombination அதாவது 1:3% அதாவது tightly linked gene slow recombination gene map which சொல்லிருக்காங்க which is loosely linked genes white and miniature beans சொல்லுது show higher recombination 37.2%. இது என்ன ப்ரூவ் பண்ணிச்சுனா the physical distance between the genes determines the strength and the linkage. This determines the strength of the linkage. ஓகேவா
physical distance between the gene. ஒரு ரெண்டு ஜீனுக்குள்ள physical distance என்ன determine பண்ணுது, அந்த strength of the linkage determine பண்ணுது. இப்போ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா yellow and white recombinant இருக்கக்கூடிய இந்த yellow and white தான் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு இதோட linkage வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தில் இருக்கு. அதுவே இங்கே வந்து பாருங்களேன், white and miniature wings இருக்கக்கூடிய இது வந்துட்டு எப்படி இருக்கான், lesser recombination பேஸ் பண்ணி வருது. 37.2% தள்ளி இருக்கான். ஓகேவா, இப்போ இது ஒயிட் எல்லோ பக்கத்தில் இருக்கு. இதுவே அந்த ஒயிட்டும் விங் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, இதோட லிங்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றான். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம இதில் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கன் வந்து ட்ரோசோஃபிலா மெனகோர்கானிசம்ல சொல்லியிருப்பார். ஓகேவா, சரி ஐம் ஃபீலிங் என்னடா உனக்கு டேய் உனக்கு என்னடா ஃபீலிங் டிப்ரெஸ்டாக இருக்கிறது, என்னடா பெருசாக கொஸ்டின் எடுத்துறீங்க. என்னது in vivo blood group in humans is an example of multiple alleles reason more than 2 genes in a population is govern the same character in in vivo blood group. ஏடா கரெக்ட் தான்டா. more than 2 genes in a population govern the same character. கரெக்ட் தான். ஆன்சர் பியா? எதுக்குடா ஆன்சர் பி? போகலாம் ஏட்ட மிஸ் பண்ணுறாங்க. ஓகே அடுத்து எக்ஸ்பிளைன் த குரோமோசோமல் அண்ட் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியோட குரோமோசோமல் அண்ட் மாலிகுலர் பேஸ். சிக்கிள் செல் அனிமியா எதனால் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆட்டோசோமல் லிங்க்டு டிசீஸ், ரைட்? It is caused by a point mutation involving in a single base substituent. ஒரு சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூட்ல வரக்கூடியது. அதாவது சிஸ்தில் இருக்கக்கூடிய எந்த ரெண்டு கோடான் சேஞ்ச் ஆகும்போது நடக்கும், ஜிஏஜி ஜியூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரெண்டு கோடான், அது பேர் இருக்குமே, சப்ஸ்டன்ஸ் குளுட்டமிக் ஆசிட் வந்துட்டு valine. Okay, at the sixth position of global chain under the low oxygen tension, the mutated hemoglobin polymerase changing the shape of RBCs from biconcave disc shape to the elongated sickle like shape, structure leading to the anemia அப்படின்றது. ஓகேங்களா, அப்போ சிஸ்த் கோடான்ல இருக்கக்கூடியது வந்துட்டு of the beta glucuronidase, this result in the substitution of glutamic acid. வேலையில் வந்து பிரச்சனை இருக்கும்போது தானே. ஸோ அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் அண்டர் லோ ஆக்சிஜன் டென்ஷனில், அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் அட் லோ ஆக்சிஜன் டென்ஷனில் மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த பாலிமர்ஸ் என்ன ஆகுது, ஆர்பிசி சேஞ்ச் பண்ணி விட்டுருது. பைகான்கேவாக இருக்கிறத சிக்கிள் ஷேப்பாக வந்து என்ன பண்ணி விட்டுருது, சேஞ்ச் பண்ணி விட்டுருது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா, sorry, just give me a minute. Okay, nada, sorry. ஐயா அசசன் அண்ட் ரீசனுக்கு டிப்ஸ் சோடாப்பா போட. அசசன் அண்ட் ரீசன் டிப்ஸ் எல்லாம் இல்லைடா, பிகாஸ் வச்சு போட்டு பார்த்தாலே அடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸ்க்ரீன் பிளர்ரு சார், பிளர்ராக இருக்கா டைட்டில். ஆன்சர் பியா? எதுக்கு ஆன்சர் பி? அந்த அசசன் ரீசனுக்கு ஆன்சர் பி. ஆன்சர் பி என்னதுடா, எனக்கு ஆன்சர் பிலாம் தெரியாது. என்ன கொடுத்துருக்கான், ஏபிஓ பிளட் குரூப்பிங் இஸ் ஹியூமன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபிள் அலிலிசம். எஸ், அசசன் கரெக்ட் தான். ரீசன் என்ன இருக்குது, மோர் தென் 2 genes ஆர் பாப்புலேஷன் இஸ் கவர்ன்ட் பை த சேம் கேரக்டர் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப். மோர் தென் 2 genes கொடுத்துருக்கான், மோர் தென் 2 genes. அப்போ ரீசன் தப்பு. ஏன் ரீசன் தப்பு? மோர் தென் 2 அலீல்ஸ் தான் வரணும். மல்டிபிள் அலிலிசம் ஜீனை பற்றியா பேசுது, மோர் தென் 2 அலீல்ஸ்.
மோர் தென் ஐ 2 அலீல்ஸ்னு வரும். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் பி எல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ரீசன் தப்பாக இருக்குது, அசஷன் கரெக்டாக இருக்குது, ரீசன் தப்பாக இருக்குது. ஓகேவா, மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா இப்போ? ஓகே, இப்போ ஓகேவா? ஓகே 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 கௌசல்யா, கண்டிப்பாடா. ஓகே, அந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா? அந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ், தண்ணி குடிக்கணும், தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த கொஸ்டின் புரிஞ்சுதாடா? அதுக்கு என்ன ஆன்சர் என்ன ஆன்சர்? சியா ரீசன் தப்பாக இருக்கிறது என்ன? அது தெரியல, ஞாபகம் இல்லை. ஆன்சர் சி தான் வரும் போல. எதனால தப்புனா 2 அலீல்ஸ் வந்துருக்கும், 2 அலீல்ஸ்க்கு பதிலாக 2 ஜீன்ஸ்னு வந்திருக்கு. ஓகேவா, 2 அலீல்ஸ்க்கு பதிலாக 2 ஜீன்ஸ் வந்ததுனால தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரொவைட் த காம்ப்ரிஹென்சிவ் அக்கௌண்ட் ஆஃப் தலாசிமியா. இப்போ யாரோ கேட்டிருந்தாங்க தலாசிமியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, தலாசிமியா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. அந்த மெசேஜை நான் பார்க்காம இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படிதான், தலாசமியா இஸ் ஆட்டோசோம் லிங்க்டு ரிசெசிவ் பிளட் டிசீஸ். இதில் அஃபெக்ட் ஆகும், குவான்டிட்டியில் அஃபெக்ட் ஆக போகுது. காஸ்ட் பை த மியூட்டேஷன் ஆர் த டெலிஷன் ஆர் ரெடியூசிங் த சிந்தசிஸ் ஆஃப் த rate of alpha and beta globulin chains. ஸோ இதில் வந்துட்டு மியூட்டேஷன் ஆகிறதோ இல்லை ரெடியூஷன் ஆகுது, இந்த சிந்தசிஸே ரெடியூஸ் ஆகிறதுனால என்னது? ஆல்ஃபா அண்ட் பீட்டா சேஞ்ச், குளோபுலின் சேஞ்சுட்டு இதாக ஆகிறதுனால தான் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, இதை நம்ம தலாசிமியா ரிடக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆல்ஃபா தலாசிமியாவில் கண்ட்ரோல் பண்ணது கண்ட்ரோல்டு பை 2 ஜீன் HbA1 and HbA2 on chromosome 16. synthesis of alpha globulin is affected ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் பீட்டா தலாசிமியாவில் வந்துட்டு கண்ட்ரோல்டு பை a single gene HbB, the chromosome 11, synthesis on beta globulin is affected. The resulting is imbalance in a globulin change. அது அப்நார்மலான ஹீமோகுளோபின் மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அது வந்து நம்ம அனீமியா வந்து காஸ் பண்ணி விட்டுருது அப்படின்னு. ஓகேவா, abnormal hemoglobin molecules and anemia அப்படின்றது. ஓகே, clear deletion in a alpha or beta thalassemia globulin chains. ஓகே, அத நம்ம பீட்டா கேலக்டரைஸ் பேஸ் பண்ணி நம்ம அதுல இதெல்லாம் பார்த்திருப்போம். ஓகேவா, ஹாய் ஆன்சி, என்னடா மாறி அக்கவுண்ட்ல வரீங்க? ஒருவேளை அசஷன் இல்ல ரீசன் தப்பு இருந்தா CRD டிபெண்டிங் ஆன் தி क्वेश्चन ஆஸ்க். ஓகே ஓ அப்படியா, ஹைடா யா, ஏன்னா இது என்னவா இருக்க போகுது? இட் இஸ் ஆட்டோசோமல் ரிசெசிவ் லிங்க்டு டிசீஸ். ஓகே, பேஸ் பண்ணி வரக்கூடியது காஸ்ட் பை மியூட்டேஷன் டெலிஷன்ஸ் ஆஃப் த ஆல்ஃபா லிங்க்டு ஜீன்ஸ்ல ஆல்ஃபா தலாசெமியா கண்ட்ரோல்டு பை HbA1 HbB. யார் கொண்டு பண்றேன்னா பீட்டா HbB, பீட்டா பி பார் தான் இருக்கு. அப்ப HbB அப்படி ஞாபகம் வச்சோம். ஓகே, A1 A2 கண்ட்ரோல் பண்றது யாரா இருக்கா? ஆல்ஃபா தலாசெமியா வந்துட்டு இருக்கான். A1 A2 கண்ட்ரோல் பண்றது A1 அவன் A2 அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா, ஆல்ஃபா தான் சொல்லிட்டு. ஓகேவா, கிளியர் ஃபைன் டண்டனக்கா ஃபைன். ஓகேவா, அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन பார்த்துலாம். 4th क्वेश्चन. கம்பேர் த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் த ஜீன்ஸ் ஆஸ் பர் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். கம்பேர் குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன் ஆஸ் பர் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? சுட்டோர் அண்ட் போவரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். போத் குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன்ஸ் அக்கர்ஸ் இன் பேர். அப்படியா? கண்டிப்பா. டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன் தே செக்ரிகேட் so that the gamete received only the 50% of gene. ஓகேவா, one of the each pair. ரெண்டு பேருமே பேர்ல தான் அக்கறாமா. கேமெட் செக்ரேஷன் ஆகும்போது 46 குரோமோசோம் எப்படி மாறுது? 23 குரோமோசோனா மாறுது. அதே பேஸ் கான்செப்ட்ல தான் இந்த ஜீன்ஸும் செப்பரேட் ஆகுது. இப்போ 46 குரோமோசோம் பேஸ் பண்ணிருக்கிற ஜீன்ஸும் இந்த குரோமோசோம் செப்பரேட் ஆகும்போது ஒன்னொன்னு ஈச் செப்பரேட் ஆகுது. இண்டிபெண்டன்ட் பேர்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸ் and thus the genes carry both segregate independently of the other pairs. நான் பார்த்தோம். Sutton and Boveri argued that the movement of the chromosome during meiosis provides a physical mechanism for Mendelian laws of segregation. இத வச்சு தான் Mendelian law of segregation வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இருக்குதுன்னு அப்படின்ட்டு. எதனால மெண்டலால சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் Sutton and Boveri பண்ணும்போது இவரால அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பை பார்க்க முடிஞ்சு. மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற மெண்டல் இருக்கும்போது அவருக்கு மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதனால அவருக்கு பிசிக்கல் ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியல. நம்ம பார்த்துருப்போம். அதனால அவருக்கால பிசிக்கல் ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியல. இவங்களால பிசிக்கல் ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியுது. எப்படி ஆச்சு பார்த்தீங்கன்னா, செல் டிவிஷன் மூலியமா. பேசிக் கான்செப்ட் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் டிவிஷன் மூலியமா இவங்க என்ன ஸ்டடி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரோமோசோம் வந்துட்டு டிவைட் ஆகி போகும் பார்த்துருப்போம் இல்லையா?
செல் டிவிஷன் நம்ம படிச்சிட்டு போலியா, G1 phase, S phase, சிந்தசிஸ் phase அப்படி படிச்சிட்டு போலியா. ஸோ அதில் வந்து செல் டிவைட் ஆகும்போது குரோமோசோம்குள்ளே இருக்கிற டிஎன்ஏக்குள்ளே இருக்கிற ஜீன்ஸும் டிவைட் ஆகி லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல, லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், தனித்தனியாக எங்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டும் செக்ரிகேஷன் கேமெட் வந்து செக்ரிகேஷன் ஆகுது ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, மெண்டல் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, நீங்கள் தான் திட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டன் அண்ட் போவரி வந்துட்டு இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தலை வந்துட்டு அப்படி சொல்லியிருக்கான். ஓகேவா? Yeah, clear, fine. Understood. Just ஒரு கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டின் பார்த்துக்க அப்புறமா நம்ம மகா தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கா, மகாதி கண்ணன். ஒன் மார்க் இந்த ஒரு கொஸ்டின் பார்த்து முடிச்சுனா பார்த்துடலாம். ஓகேவா? டவுட் இருந்தால் அப்படி கேளுங்க, டவுட் இல்லை. ஓகே, யா, இது ரொம்ப ஈஸியா. சம்மரைஸ் த டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் மெக்கானிசம் மென்ஷன்ட் இன் லெசன். என்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு? HSHY டைப், பேசிக்கான டைப். என்னது? இது பேசிக்கான டைப். இதில் பார்க்க முடியும், நம்ம ஹியூமன்ஸில் பார்க்கக்கூடியது HSHY டைப். இதே HSHO டைப், HO டைப் இதில் பார்க்க முடியும், இன்செக்ட்ஸில் பார்க்க முடியும், இன்செக்ட்ஸில் பார்க்க முடியும், கிராஸ் ஓப்பர், மெயில்ஸு, அந்த இன்செக்ட்ஸில் பார்க்கக்கூடியது HSHO டைப். ZW டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ZZ டைப் இதில் பார்க்க முடியும், பேர்ட்ஸில் பார்க்க முடியும். மெயில்ஸில் எப்படி இருப்பான்? மெயில்ஸில் மெயில் ஹெட்டரோகேமிட்டி இருக்கும். இது பேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? இதே இன்செக்ட்லேயும் மெயில் ஹெட்டரோகேமிட்டி தான். ஆப்ளோடிப்ளாய்டிங் தான் ஃபவுண்ட் இந்த ஹனிபீஸ். ஹனிபீஸில் இருக்கக்கூடியது நம்ம சொல்லிருக்கோம் ஆப்ளோடிப்ளாய்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். 32 குரோமோசோம் இருக்கும், பார்த்தோம் இல்லையா? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் ஞாபகம் இருக்கா பார்த்தோமே, நான் அங்கேயே வரைஞ்சிட்டேன், எங்கே நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஆப்ளோடிப்ளாய்டிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்? ஜிங்கிச்சா இதோ 32 குரோமோசோம்லேருந்து கேமெட் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்போ இதில் ஃபியூஷன் நடந்துச்சுன்னா இதான் நம்ம ஆப்ளோடிப்ளாய்டிங் செக்ஸ் ரெகுலேஷன் சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபியூஷன் நடந்துச்சுன்னா ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஒரு ஃபீமேல் வரக்க போகுது. ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி வரப்போது ஒரு 32 குரோமோசோம்னால என்ன இருக்க போகுது? அது வந்துட்டு ஒரு ஃபீமேலாக தான் இருக்க போகுது. 32 குரோமோசோம் வந்தாலே அது என்னவா இருக்க போகுது? ஒரு ஃபீமேலாக தான் இருக்க போகுது இல்லையா? 32 குரோமோசோம் வந்து ஃபீமேலாக தான் இருக்க போகுது. வேற இன் கேஸ் ஆஃப் மேல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது அப்படியே இன்ஜெனரேட்டே வரப்போகுது. ஓகே, அது அப்படியே அங்கேருந்து டிரைவே வரப்போகுது. ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் ஒரு மேல் அனுப்பி வந்து வருது அப்படின்னால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேசிக் கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனிபி, மெயில் ஹனிபிக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? மெயில் ஹனிபிக்கு எல்லா மெயில் ஹனிபிக்கு என்ன இருக்க மாட்டான்? அப்பா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? மெயில் ஹனிபியோட மெயில் கான்செப்ட் வந்துட்டு அப்பா இல்லை அவங்களுக்கு, அப்பா இல்லாமல் தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? யா, கிளியரா? இதெல்லாமே தான் செக்ஸ் மெக்கானிசம் நம்ம இது இருக்கு. ஹூ இஸ் திஸ் டை, இப்படி ரொம்ப முக்கியம். கிளியரா கண்ணுங்களா? புரிஞ்சுதா? ஆர் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்டட்? உங்களுக்கு கேள்வி புரிஞ்சுதா? ஒரே நிமிஷம் இருங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? 1 மார்க் பார்த்துருவோமா? எங்கடாது? கிடச்சிச்சு. ஃபயர் வரலையே. ZWZZ எப்படி வந்துச்சு சார்? ZWZZ எப்படி வந்துச்சு அப்படின்னா இது முன்னாடி சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. இப்போ எந்த ஒரு குரோமோசோம் டிட்டர்மினேஷன் மாறி வருது, நம்ம என்கிங் படிச்சிருப்பார். என்கிங் படிக்கும்போது நம்ம மறுபடியும் சொல்ல கதை தான். ஓகேங்களா? மேத்ஸில் வந்துட்டு இந்த குரோமோசோம் என்னன்னு எனக்கு தெரியல, இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? லெட்டஸ் அசியூம் டஸ் எச்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ லெட்டஸ் அசியூம் டஸ் எச்னு அப்படி சொல்லி தான் நமக்கு என்ன வரப்போகுது? நமக்கு HY டைப் வரப்போகுது. எதனால ஒய் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோன் எச்னு ஒரு குரோமோசோன் கொடுத்துட்டோம். அந்த குரோமோசோன் இந்த குரோமோசோனோட வேற மாதிரி இருக்கு, இந்த குரோமோசோனோட கொஞ்சம் ரிட்டார்டேஷனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்ம ஒய்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது இதை டிஃப்ரென்ஸ் எதில் பார்த்தாங்க? இதே மாதிரி இல்லாமல் டிஃப்ரென்ஸ் எதில் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸில் பார்த்துருப்பாங்க. இதில் பார்த்துருப்பாங்க பேர்ட்ஸில் வந்துட்டு நம்ம மேமல்ஸில் இருக்கிற மாதிரியோ இல்லை இன்செக்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை, அது வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ வேற மாதிரி இருந்ததுனால மறுபடியும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம எச்ஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கன்ஃபியூஷன் ஆகும். இதில் வந்து போகும்போது கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் தான் என்ன பண்ணியிருப்பான்னா ZW அப்படின்ற டேர்மை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பேர்ட்ஸில் என்ன டிஃப்ரென்ஸை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டியாக இருக்குது. அதாவது ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணோம் யார் வந்துட்டு குழந்தை வந்து என்ன குழந்தை வந்து பிறக்க போகுது அப்படின்னு, குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு என்ன பிறக்க போகுது அப்படின்னு யார் டிட்டர்மைன் பண்ணோம்? ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணோம். ஓகேவா? யா, ரெடி காய்ஸ்? ரெடி
நாங்கள் கேட்ட 1 மார்க் இதோ உங்களுக்காக. யா ஸோ ரெடி கைஸ்? ஓகே சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் என்னவா இருக்க போகுதுன்னா, மெண்டல் ப்ரப்போஸ் தட் ஃபேக்டர்ஸ் ஆர் பாஸ் டவுன் ஸ்டேபிளி அண்ட் அன்சேஞ்ச் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங் த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங். த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங். இன்னும் சார் இவ்வளோ பெரிய கேள்வினா, எஸ் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் எதில் வச்சு சொல்லியிருப்பாரு? மெண்டல் எதை வச்சு சொல்லியிருப்பாரு? Through which of the offspring Mendel proposed that the factors are passed down stably and unchanged from parent to offspring through which of the following? எல்லாரும் ஆன்சர் பண்ணும். எல்லாரும் ஆன்சர் பண்ணும். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. Everyone should answer. Everyone. Yeah. என்ன இருக்க போது? It's going to be option B gametes. Option B gametes is the right answer. Okay, option B gametes ஆல தான் போயிட்டு இருக்கு அப்படினது. ஒரு capital T இருக்கு, small t இருக்கு. இதில என்ன சொல்லிருந்தேன்? first gametes வரும். equal of gametes derive ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு பேஸ் பண்ணி சீக்வென்ஸ் வந்து பார்க்க முடியும். அப்படி பார்த்ததுனால 𝑦𝒑𝒑𝒔, மகா, 𝑠𝒑𝒔, தீப்சி, லக்ஷ், ரம்யா. சூப்பர்மா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே எஸ் தர்ஷினி சூப்பர்மா. ஆப்ஷன் பி கேமெட்ஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே யா அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். செகண்ட் கொஸ்டின், a true breeding line is characterized by which of the following? A true breeding line is characterized by which of the following? True breeding உண்மையான breeder. True breeding line is characterized by which of the following? True breeding line is characterized by stable trait inheritance of several generations. Stable trait inheritance of several generations. Option B will be the right answer. Okay, option B stable traits inheritance of several generations. Option B will be the right answer. Super Deepsi, Maha, Ramya, Dashini, Laksh. Super SPJ கலக்கிட்டீங்க. ஓகேவா? சூப்பர் ஓகேவா? So it's going to be option B will be the right answer. நீங்க சந்துரு and மதி நீங்கள் எல்லோரும் ஆன்சர் சொல்லுவீங்க, நான் ஆன்சர் தெரிஞ்சுப்பேன். அப்படியா? நீங்கள் அந்த ஃபார்மேஷனில் இருக்கீங்களா? நல்ல விஷயம். ஓகே நல்ல மோட்டோ. ஓகே ஆப்ஷன் பி. In a monohybrid cross, what is the genotypic ratio of a F2 generation? Genotypic ratio கேட்டிருக்காங்க. என்ன ரேஷியோ கேட்குறான்றதை பார்த்து அடிக்கணும். Genotypic ratio of a F2 generation என்னவா இருக்க போகுது? இன்னும் monohybrid crossல genotypic ratio ஆன F2 generation என்னவா இருக்க போகுது? monohybrid crossல ஜீனோடைபிக்கான F2 ஜெனரேஷன் என்னவா இருக்க போகுது? சார் தெரியாது சார், இப்போ படிக்கணும்ல. சரி படிங்க. என்னவா இருக்க போகுது? F2 ஜெனரேஷன்ரா, F2 monohybrid crossல ஜீனோடைபிக் ரேஷியோ என்னது? இவ்வளோ டைம் ஆகுது. monohybrid crossல ஜீனோடைபிக்கான ரேஷியோ என்னது? ஜீனோடைபிக்கான ரேஷியோ என்னடா ABC விளையாடிட்டு இருக்கீங்க? 1:2:2:1 அந்த பேஸ் 1:2:1. மோனோஹைபிரிட் கிராஸ் கேட்டிருக்காங்க, டைஹைபிரிட் கேட்கல. மோனோஹைபிரிட் கிராஸ்ல ஜீனோடைப் ஜீன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜீன் தான் 1:2:1. ஃபீனோடைபிக் ரேஷியோ தான் 3:1. ஆப்ஷன் சி டா கண்ணா, ஆப்ஷன் சி 1:2:2:1. அதான் 1:2:1. ஓகேவா? ஆப்ஷன் சி தீப்ஸ், தர்ஷினி, மகா, ரம்யா, சந்துரு, லக்ஷ். கண்ணா அதெல்லாம் பார்த்துக்கோங்கடா. அவன் எதில் கேட்குறான், என்ன கேட்குறான்றதை பார்த்து அடிக்கணும். மோனோஹைபிரிட் கிராஸ்ன்னு கேட்டுட்டான். என்ன கேட்டால்? மோனோஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு கேட்டால். அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் த F2 ஜென்ரேஷன் இருக்கும்போது 1:2:2:1 தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி மறந்துடாதீங்க. ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in a snapdragon Antridium species, the cross between red color and white color result in the pink color. This is an example of. இதுக்காக கரெக்டாக சொல்லுவீங்களா? கரெக்டாக சொல்லி தான் ஆகணும், இல்லைனா மண்டேல வந்து கொட்டுவேன். எஸ்டா மகா, எஸ்டா ரம்யா. சூப்பர். ஓகே நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. இந்த snapdragon a cross between red flower and white flower result in a pink flower. இது எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்? come on guys. This will be an example for, அதாவது அப்பா மாதிரியும் இல்லை, அதாவது இந்த பேரண்ட் மாதிரியும் இல்லை, இந்த பேரண்ட் மாதிரியும் இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரண்ட் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து என்ன இருக்கு?
வந்திருக்கு. அப்போது டாமினண்ட்டான கேரக்டரே இல்லை. ஸோ டாமினண்ட் கேரக்டர் இல்லாதனால நம்ம என்ன சொல்கிறோம், we call this as an incomplete dominance. Option C will be the right answer. ஓகேவா? Option C, incomplete dominance will be the right answer. தர்ஷினி, தீப்தி, ரம்யா, ஸ்வேதா, மதி, மேத்யூ. Hi Matthew. Deepsi, Chandru, கலக்கிட்டீங்க. Okay, it's going to be option C, incomplete dominance is the right answer. Okay, option C, yes, Dashini. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். If a starch grain size in a PCH is considered the phenotypic, the capital B small b genotype represent என்ன represent பண்ணுது அது, என்ன demonstrate பண்ணுது அது? நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்டார்ச் கிரெயின்ஸ் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துருப்போம் சார். இதில் ரிசசிவ் கேரக்டரும் இல்லைல்ல, ரிசசிவ் கேரக்டரும் இல்லைடா, டாமினன்ட் இருந்தால் தான் ரிசசிவ் இருக்க முடியும். யாருமே டாமினண்ட்டாக இருக்கும்போது எப்படி நம்ம ரிசசிவாக சொல்கிறோம்? என்னதுடா கேபிட்டல் பி ஸ்மால் பி ஜீனோடைப் டெமான்ஸ்ட்ரேட். என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது? என்ன கணக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது? அதே ஆன்சர் தான், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. ஆப்ஷன் சி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. ஆப்ஷன் சி தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்குது. incomplete dominance தான் demonstrate பண்ணிட்டு இருக்கு. It's going to be option C will be the right answer. ஓகேவா? option C தான் கரெக்ட் right answer. option C. yes likes option C. incomplete dominance தான் demonstrate பண்ணிட்டு இருக்கு. என்ன demonstrate பண்ணிட்டு இருக்கு? it demonstrate incomplete dominance. option C will be the right answer. okay, option C will be the right answer. yeah, next question பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா, human ABO blood grouping is a classic example of both. என்னது ABO blood grouping? ABO blood grouping அப்படின்றது எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்? ABO blood grouping அப்படின்றது எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்? ABO blood grouping அப்படின்றது எதுக்கான எக்ஸாம்பிள்? ABO blood grouping அப்படின்றது எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்டா? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ABO blood grouping அப்படின்றது codominance. option B, codominance and multiple alleles. option B will be the right answer. okay, option B, codominance and multiple allele தான் வரப்போகுது. option B தான் வரும். option B, codominance and multiple allele. option B will be the right answer. okay, yes da Deepsi கலக்கிட்டீங்க. okay, so it's going to be option B, codominance and multiple allele. option B தான் வரும். option B, codominance and multiple allele தான் வரப்போகுது. okay, yes Ramya, Madhi, Dashini, Deepsi, Chandru, Laksh, Matthew கலக்கிட்டீங்க. so it's going to be option B. ABO blood group என்ன பண்ணுது? codominance க்கு examples and multiple alleles க்கு examples கன்சிடர் பண்றோம். okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி, how many different genotype are possible in humans ABO blood group system? எத்தனை genotypes வரும்னு பார்த்தோம். எத்தனை genotypes ABO blood group பார்த்தோம் இல்லையா? phenotype genotype அந்த டயகிராம்ல வச்சு காட்டுனேனே, அது ABO blood groupல genotype தான் கேட்டிருக்காங்க. yes, எத்தனை genotype வருமா? எத்தனை genotype வரும்? phenotype எத்தனை கேரக்டர் வரப்போகுது? 4 blood group வரும் இல்லையா? phenotype என்னவா இருக்க போகுது? 4 blood group-ஆ இருக்க போகுது. அந்த 4 blood group-ஆ சொல்லக்கூடிய genotype எத்தனையா இருக்க போகுது? yes, அந்த 4 blood group-ஆ சொல்லக்கூடிய genotype வந்து 6 genotype வந்து present இருக்க போகுது. so option C will be the right answer. okay, 6 genotype வந்து present இருக்க போகுது. so option C. yes da Chandru, Matthew, Madhi, Ramya, Dashini, Deepsi கலக்கிட்டீங்க. so option C 6 சாமி. ஓகேங்களா? so it's going to be 6 genotype is the right answer. okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். the law of independent assortment is based on the observation from which type of cross? the law of independent assortment is based on the observations from which type of cross? independent assortment வந்து எந்த type of crossல இருந்து எடுத்திருக்காரு அவரு? independent assortment வந்துட்டு எந்த டைப் ஆஃப் கிராஸ்ல இருந்து எடுத்திருக்காரு? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அவர் எந்த டைப் ஆஃப் கிராஸ் பேஸ்ல சொல்லியிருக்காரு?
Yeah. ஓகே ஸோ டைஹைப்ரிட் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு ஓகேங்களா சூப்பரா ரம்யா மதி லக்ஷ் தீப்தி தர்ஷினி கலக்கிறீங்க மேத்யூ சூப்பர் ஓகே எதில் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு டைஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகேவா அடுத்த கேள்வி பார்த்துலாம் Who argued that the pairing and separation of a pair of chromosomes leads to the segregation of a pair of factors they carry? யார் சொல்லியிருப்பா Who argued that the pairing and separation of a pair of chromosomes leads to the segregation of a pair of factors they carry? Segregation the pair of factors they carry. Who argued that the pairing and separation of a chromosomes lead to the segregation of a pair of factors they carry? No, it's going to be Sutton and Boveri. Option C. Option C, Sutton and Boveri the right answer. Okay, option C, Sutton and Boveri da. Option C da varum. Option C, Sutton and Boveri. Option C. Yes, Chitra, Maha, Ramya, Deepsi, Dashini, Madi. Kalakittinga. Jit, super. Okay, so super. So Matthew, super. Okay, so going to be option C, Sutton and Boveri. Okay, அடுத்த question பார்த்துலாம். T.H. Morgan observed that F2 ratio in a Drosophila derivation significantly 9:3:3:1 because எதனால T.H. Morgan observed that F2 ratio in a Drosophila deviated significantly from 9:3:1 deviate ஆயிருக்கான் எதனால deviate ஆயிருக்கு அப்படின்றாங்க எதனால deviate ஆயிருக்கு பி லாங் ஆன்சர் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க லாங் ஆன்சர் வந்தா பட் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே லாங் ஆன்சர் வந்தா அதுதான் கரெக்டான ஆன்சர் வந்துட்டு இருக்கு ஓகேவா சூப்பர் ஸோ ஆப்ஷன் பி the genes were located on the same chromosome linked-ஆ இருக்கு linkage ஓகேவா சேம் குரோமோசோம் இருக்கிறதுனால தான் அப்போ கேரியோடை போகிறதுனால நிறைய டிஃப்ரென்ஷியேட் கிடைக்கிறதுனால அது டிவியேட் ஆகுது 9:3:3:1 வராமல் டிவியேட் ஆகுது அப்படின்றத நம்ம டிஹெச் மார்க் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா கண்ணா புரிஞ்சுதா Yes, option C இல்ல option B டா கண்ணா option B okay option B okay next question பார்த்துலாமா okay அடுத்த கேள்வி Alfred Studwand used which of the following as a measure of the distances between genes on a chromosome Alfred Studwand used which of the following as a measure of the distance between genes on a chromosome? Yes. Another Alfred Studwand used between beats of the chromosome frequency of a recombination. Yeah, correct. எதனை யூஸ் பண்ணிருக்காரு frequency of a recombination. So it's going to be option B frequency of a recombination. Option B will be the right answer. Okay. Option B frequency of a recombination. Yes, Ramya, Dashini, Madhi, Chitra, Jeffin, Deepthi, Jit, Chandru, Dashini, collecting. So it's going to be option B frequency of recombination is the correct answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்துலாம். In a Morgan's experiment, the genes for white eye and yellow body show what percentage of recombination? என்ன கேட்டிருக்காங்க white eye and yellow body shows what percentage of recombination எத்தனை percentage of recombination காட்டியிருக்கான் Morgan experimentல genes which shows white eye and yellow body என்ன காட்டியிருக்கான் நல்லா பாருங்க white eye and yellow body No, it's going to be 1.3%. Option B 1.3%. Okay, option B da kana option B 1.3%. Option B 1.3%. இல்ல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க white eye and yellow body white yellow பாத்தீங்களா white eye அப்புறம் wing வர்றதா நம்ம 37.2% பார்த்துருப்போம் white eye and yellow body என்னவா இருந்துட்டு இருக்கு option B 1.3% இருந்துட்டு இருக்கு ஓகேவா so option B is the correct answer okay option B will be the correct answer இருக்குங்களா option B will be the correct answer shall we move on to the next question அடுத்த question which of the following is an example of a polygenic traits in humans ல polygenic traits க்கான examples என்ன which of the traits is example of a polygenic traits in humans
polygenic traits in humans. Yeah, polygenic traits in humans என்னவா இருக்க போகுது? It's going to be skin color. Option C will be the right answer. Okay, option C skin color. Polygenic inheritance in humans என்னவா இருக்க போகுது? Option C skin color. ஓகேங்களா? Yes, ஜெஃபின், சந்துரு, ரம்யா, சித்ரா, தீப்தி, மகா, மதி, தர்ஷினி கலக்கிட்டீங்க. சூப்பர். So it's going to be polygenic inheritance in humans. இது வந்து polygenic traits பேஸ் பண்ணது skin color. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். In polygenic inheritance a phenotype reflects என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது? polygenic inheritance a phenotype reflects the in polygenic inheritance the phenotype reflects என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது? polygenic inheritance the phenotype என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது? சீக்கிரம். polygenic inheritanceல phenotype reflects it's going to be B. Contribution of each child. Okay, environmental factor only னு கொடுத்திருக்கான், வராது. ஓகேவா? contribution of each child. ஓகேவா? addictive effect. option B தான் வரும். option B டாக்கனா option B வரும். contribution of each child addictive effect. option B will be the right answer. okay, option B டாக்கனா option B contributing effect. okay, contribution of each child addictive effect pleiotropy occurs when? contribution of each allele pleiotropy எப்போ occurs ஆகும்? contribution of each allele in pleiotropy எப்போ occurs ஆகும்? occurs when? yes da Maha, Jit, Jeffin, Dashini, Ramya. A single gene exhibit multiple phenotypic expression. A single gene exhibit a multiple phenotypic expression. So Pradashini, Jit, Laksh, Ramya, Jeffin கலக்கிட்டீங்க. ஓகேவா? so yes Ramadi. okay, so going to be option B will be the right answer. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन அடுத்த क्वेश्चन வரும் போது the H body discovered by N King was later identified as H body அப்படி determine பண்ண N King என்ன later identify பண்ணாங்க? H body. let us assume H அப்படினு சொல்லிருக்காரு. என்ன சொல்லிப்பாரு? let assume H அப்படினு சொல்லக்கூடிய N King சொன்னக்கூடிய later எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க? how did they identified? H body discovered by N King was later identified as yes bus network issue. okay, என்னது அவர் H body னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்ன்றத H குரோமோசோம்னே வெச்சலாம். எதுக்கு அஸ்யூம்லாம் பண்ணிட்டு அதுக்கே அது பேர் வெச்சலாம்? எதுக்கு தேவையில்லாம பேரை வெச்சிட்டு அது ஞாபகம்லாம் பண்ணிட்டு H குரோமோசோம் இப்ப எவ்வளவு சோம்பேறியா இருந்திருப்பாங்க பாருங்க அந்த காலத்துல இருந்தவங்க. ஓகே, சூப்பர். தர்ஷினி, லக்ஷ், மகா, தீப்தி, சந்துரு, ரம்யா, சித்ரா, மதி. ஓகேவா? so go option C is the right answer. ஓகேவா? okay, next question பார்த்தலாம். which type of sex determination mechanism is found in birds? which type of sex determination mechanism is found in birds? birds la which type of sex determination mechanism is found in birds la yes birds la நம்ம பார்க்க கூடியது என்னவா இருக்க போகுது? female heterogamity இருக்க போகுது. ஓகே, female heterogamity. female தான் டிட்டர்மைன் பண்ணோம். அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு மேலா ஃபீமேலா அப்படின்றது யார் டிட்டர்மைன் பண்ணுவா? female தான் டிட்டர்மைன் பண்ணுவா. so it's going to be option C is the right answer. ஓகே, option C ZW type. ஓகே, option C female heterogamity அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? yes da ரம்யா, தர்ஷினி, ஜெயந்தி, ஜெஃபின், சித்ரா, மணிகண்டன் கலக்கிட்டீங்க. ஓகேவா? it's going to be option C is the right answer. okay, option C will be the right answer. okay, next question பார்த்தலாம். in honeybees male drones are produced by in honeybees males எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? males எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். in honeybee males எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? how did male honeybee is produced? male honeybee எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? how did male honeybee is produced? how did male honeybee is produced? yes, it is produced by parthenogenesis from unfertilized eggs. unfertilized parthenogenesis என்னது? அப்படியே unfertilization நடக்காம fertilization நடக்காம அப்படியே ஃபார்ம் ஆகுது. நம்ம parthenogenesis அப்படி நம்ம படிச்சிருப்போம். yes it's going to be option B parthenogenesis from unfertilized egg is the right answer. okay, சூப்பர். தர்ஷினி, மகா, ஜெயந்தி, ஜித், மதி, ரம்யா, புவனேஸ்வரி,
கலைக்கிறீங்க ஓகே கலைக்கிறீங்க சூப்பர் ஓகேங்களா எஸ் ஜெயந்தி சூப்பர்மா ஓகே ஸோ பி ஆப்ஷன் பி பார்த்தினோஜெனசிஸ் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்ட் எக் அன்ஃபர்டிலைஸ்ட்னா பார்த்தினோஜெனசிஸ் பார்த்தினோ கார்ப் எதில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரூட்டில் சொல்கிறது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம் வாட் இஸ் த குரோமோசோம் நம்பர் என்ன மேல் ஹனிபி மேல் ஹனிபியோட குரோமோசோம் நம்பர் என்ன மேல் ஹனிபியோட குரோமோசோம் நம்பர் என்ன எஸ் பார்த்தினோஜெனசிஸ் த கீவேர்டு சூப்பர் ரம்யா ஓகேவா மேல் ஹனிபியோட குரோமோசோம் நம்பர் என்ன மேல் ஹனிபீஸோட குரோமோசோம் நம்பர் என்ன மேல் ஹனிபீஸோட குரோமோசோம் நம்பர் என்ன மேல் கேட்டிருக்காங்க மேல் தான் 16 ஃபீமேல் தான் 32 தவிர மேல் தான் கேட்டிருக்காங்க தானே மேல் ஹனிபி தான் கேட்டிருக்கான் ஸோ ஆப்ஷன் சி 16 okay option C 16 is the right answer okay option C yes da 𝑬𝒙𝑑𝒐𝒓𝒆 தீப்தி ரம்யா ஆன்சி தர்ஷினி மதி ஜெயந்தி மகா சூப்பர்மா ஓகேங்களா so going to be yes லக்ஷ் சூப்பர் ஓகே so going to be option C 16 is the right answer 16 தான் இருக்கும் ஓகே 16 தான் இருக்கும் 32 இருந்தா தான் அது ஃபீமேல் ஹனிபியை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் 32 இருந்தா தான் நம்ம ஃபீமேல் ஹனிபியை கன்சிடர் பண்ணுவோம் a point mutation involved in a change in a point mutation involved in a change in a point mutation involved in a change in yes point mutation ஒரு பாயிண்ட்ல மியூட்டேட் ஆகுது என்ன ஆகுது ஒரு பாயிண்ட்ல மியூட்டேட் ஆகுது நம்ம என்ன சொல்லிருக்கோம் சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் DNA ஆப்ஷன் பி சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் DNA தான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே சோ ஆப்ஷன் பி will be the right answer ஓகேவா yes so glutamate value okay so option B single base pair yes the Jeffin Diti Jayanti Manikandan Darshini 𝑬𝒙𝑑𝒐𝒓𝒆 Ansi Maha Superman கலக்கிறீங்க so going to be option Chandru super okay so option B single base pair of DNA is right answer okay va yes the Bhuvaneshwari super so option B will be the right answer okay last 10 more question okay sickle cell anemia is caused by the substitution of which amino acid at the 6th position இப்போதான் நம்ம போய் ஆன்சர் பண்ணலாம் sickle cell anemia is caused by the substitution of which amino acid by the 6th position of a beta glutamate எந்த அமினோ ஆசிடோட சப்ஸ்டிடியூஷனால glutamic acid by valine glutamic substitute by glutamic acid by valine okay glutamic acid by valine option B தான் வரும் ஓகேவா yes Ananya Ramya Jit Jayanti Maha Bhuvaneshwari Darshini மதி தீப்தி கலக்கிட்டீங்க ஓகேவா சந்துரு சூப்பர்மா மணிகண்டன் சூப்பர் ஓகே 𝑬𝒙𝑑𝒐𝒓𝒆 okay super so option B glutamic acid by valine option B will be the right answer okay option B will be the right answer yes shall we move to the next question அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா the pedigree symbol of mating between relatives is எப்படி இருக்குமா ஹரிசாண்டல் சிம்பிளா இருக்குமா வெர்டிகல் சிம்பிளா இருக்குமான்றது கேட்டிருக்காங்க எப்படி எல்லாம் கேக்குறாங்க பாரு மேட்டிங் நடந்திருக்கு இவனுக்கும் மேட்டிங் நடந்திருக்கு அப்படி நம்ம எதை சொல்லுவோம் டபுள் ஹரிசாண்டல் லைன் வந்து தான் சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் டபுள் ஹரிசாண்டல் லைன் வந்து தான் சொல்லுவோம் சிங்கிள் ஹரிசாண்டல் லைன் நம்ம என்ன சொல்றோம் அது வந்துட்டு சிப்லிங்ஸா இருக்கலாம் டபுள் ஹரிசாண்டல் லைன் என்ன டிட்டர்மைன் பண்ணுது மேட்டிங் அதாவது அங்க புருஷன் பொண்டாட்டி அப்படினு சொல்றாங்க ஓகேவா சோ ஆப்ஷன் B will be the right answer மேட்டிங் ஓகேவா டபுள் ஹரிசாண்டல் லைன் இதான்றது இப்படி இருக்கு ஓகே டபுள் ஹரிசாண்டல் லைன் ஓகேங்களா சூப்பர் ஓகேங்களா யா எஸ்டாஜித் மயில் ஆன்சி ஜெஃபின் ஜெயந்தி ரம்யா 2 ஸ்கொயரா சரி விடுங்க பாறேன் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் தான் பார்க்கணும் ஓகேங்களா ஆத்திர அவசரில் வரதுன்னா அதெல்லாம் பார்த்துருக்கணும் ஓகே விச் மெண்டலியன் டிசார்டர் இஸ் அ செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் ட்ரேட்ஸ் இதில் கொடுக்கப்பட்டதில் வந்துட்டு எது வந்து செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் ட்ரேட்ஸ் இதில் கொடுக்கறதுல எவன் வந்து செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் ட்ரேட்ஸ் Come on. Sex-linked recessive traits. Yes, Deepsi. Yeah, என்ன வரக்க போகுது ஹீமோஃபிலியா ஆப்ஷன் C is the right answer. Okay, sex-linked recessive traits. Option C, ஹீமோஃபிலியா. Option C, ஹீமோஃபிலியா will be the right answer. Okay. Yes, Jit, Jayanti, Chandru, Darshini, Manikandan, Mayil, Jit, Ananya, Ansi, Jayanti, Chitra, Ramya, Darshini, Sri Bhuvaneshwari, Superma. So option B will be the right answer. Okay,
ஓகே ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். இன் phenylketonuria the lack of specific enzymes leads to accumulation of phenylketonuria எந்த enzymes lack ஆகிறதுனால phenylketonuria கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆக போகுது phenylketonuria அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆக போகுது phenylketonuria அப்படி கொடுத்துட்டான். இது என்ன ஆக போகுது yes phenylalanine. okay so option B phenylalanine. option B will be the right answer. okay option B will be the right answer. okay phenylalanine. okay super Dashini, Jayanti, Ansi, Madhi, Laksh, Maha, Bhuvaneshwari super கலக்கிட்டீங்க. okay Jeffin, Chandru super இருக்கணும். okay it's going to be option B phenylalanine. yes pyruvic acid base பண்ணி okay yes Dashini. okay அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா. அடுத்த क्वेश्चन alpha thalassemia is controlled by genes located on which chromosome? alpha thalassemia is controlled by genes located on which chromosome? எந்த chromosome இருக்கிறது alpha thalassemia? which chromosome? chromosome number chromosome number 16 16 ஓகேங்களா 16 ரொம்ப லக்கியான நம்பர் போல இருக்கு. chromosome number 16 will be the right answer. okay chromosome 16 option B will be the right answer. okay option B yes கலக்கிட்டீங்க. okay super ஓகேங்களா yes option B then yes Aditi, Ansi, Jayanti, Dashini, Ananya super கலக்கிட்டீங்க. ஓகேவா super fine so option B will be the right answer. okay next question பார்த்தலாம். last five question what is the fundamental difference between thalassemia and sickle cell anemia? thalassemia-க்கும் sickle cell anemia-க்கும் உள்ள functional difference என்னன்னு கேக்குறேன். thalassemia-க்கும் sickle cell anemia-க்கும் உள்ள functional difference என்னன்னு கேக்குறேன். thalassemia-க்கும் sickle cell anemia-க்கும் உள்ள functional difference என்னவா இருக்க போகுது? thalassemia-ல என்ன அடி வாங்குது? thalassemia-ல அதேதான் thalassemia வந்து பாத்தீங்கன்னா குவாண்டிடேட்டிவ் blood-ஓட குவாண்டிடேட்டிவ் லெவல் ஆல்பா அண்ட் பீட்டா செயின்ஸ் இருக்கு குளோபுலர் செயின்ஸ் அடி வாங்கிட்டு thalassemia-ஓட குவாண்டிடேட்டிவ் லெவல் வந்து அடி வாங்குது. இதுவே சிக்கல் செல் அனிமியால அடி வாங்குது குவாலிட்டி. ஓகேவா பைகான்கேவ் ஷேப்ல இருக்கக்கூடிய சிக்கல் செல் அனிமியா எப்படி இருக்கான்? சிக்கல் ஷேப்ல இருக்கான். so it's going to be option C will be the right answer. yes Dashini, Chitra, Manigandan, Jeffin, Ansi, Deepsi, Ramya, Bhuvaneshwari superma கலக்கிட்டீங்க. so it's going to be option C will be the right answer. okay last four question பார்த்தலாமா. option C will be the right answer and the last four question is begins. okay aneuploidy is defined as aneuploidy என்ன சொல்றோம்? aneuploidy is defined as aneuploidy is defined as aneuploidy நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? aneuploidy yes it is a gain or loss of a chromosome set due to the segregation failure ஆவறதுனால it is a gain or loss. ஒரு குரோமோசோம் வந்துட்டு gain ஆவறது loss ஆவறது segregation failure ஆவறதுனால ஒரு குரோமோசோம் either gain ஆவலாம் இல்ல அந்த குரோமோசோம் வந்து loss ஆவலாம் அப்படின்றது தான் நம்ம aneuploidy. polyploidyன்றது வந்துட்டு சைட்டோகைனசிஸ் நடக்காது. ஓகேவா only karyokinesis மட்டும் நடக்கும். சைட்டோகைனசிஸ் நடக்காது. பட் அதுல எல்லாம் நடக்கும் பிளான்ட்ல மட்டும் தான் நடக்கும். ஓகேவா எஸ் சூப்பர் அனன்யா, ஜெயந்தி, தர்ஷினி, சித்ரா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா சூப்பர் ஓகே option D will be the right answer. and next question பார்த்தலாம். down syndrome is caused by down syndrome is caused by DOT டவுன் சிண்ட்ரோம் எதனால காஸ் ஆகுது? டவுன் சிண்ட்ரோம் கமான் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. டவுன் சிண்ட்ரோம் இஸ் காஸ்ட் பை டவுன் சிண்ட்ரோம் ட்ரைசோமின்னு பார்த்துருப்போம். ஓகேவா ஆப்ஷன் பி ட்ரைசோமி. குரோமோசோம் இதில் தான் 21 அது 16 பார்த்துருந்தோம். ஓகேவா இதுதான் 21 ஆல்ஃபா தலாசமியா அது 16 இது 21. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா எஸ் தீப்சி, மணிகண்டன், தர்ஷினி, ஜெஃபின், ஆன்சி, ஜெயந்தி, சித்ரா, மகா, ஜித் கலக்கிட்டீங்க. ஓகேவா அனன்யா சூப்பர்மா. ஓகே ஸோ going to be option B trisomy of a chromosome 21. லாஸ்ட் டூ கொஸ்டின் பார்த்துலாம். an individual with a Klinefelter syndrome has which karyotype? Klinefelter syndromes என்ன இருக்குமா? என்ன karyotype இருக்குமா? என்ன karyotype இருக்கும் Klinefelter syndromesல?
என்ன கேரியோடைப் இருக்கும் 𝑦𝒑𝒐𝒓𝒆 ஜித் 𝑦𝒑𝒐𝒓𝒆 தர்ஷினி 47 extra X chromosome. So option A will be the right answer. Okay, option A 47 HHHY. Okay, 47. Yes. Bhuvneshwari, Chitra, Dashini, Ramya, Ansi, Jayanti, Sri Bhuvneshwari, Ananya, Kalakidinga, Madhi, Superma. Okay, so going to be option A 47 HHY will be the right answer. And last question பார்த்தலாம். இன்னைக்கான last question என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா Turner syndrome result in the females who was sterile because Turner syndrome result in the females who was sterile because Turner syndrome அப்படினு கொடுத்துட்டான் ஓகேவா okay Turner syndrome results in the females who was sterile because they lack one they lack one X chromosome 45 HO type. Okay, yes, option B will be the right answer. Okay, option B will be the right answer. Okay, super Jayanti, Deepsi, Raksh, Jeffin, Dashini, Chandru, Chitra, Ramya, Deepsi, Maha, Jayanti, Sri Bhuvneshwari, Jit, Kalakidinga. So it's going to be option B will be the right answer. Okay, option B will be the right answer. And with this we have completed this session. இன்னைக்கான செஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி விட்டோம் இன்னைக்கான செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி விட்டோம் அப்படியே இருங்க நான் ஆட் பண்ண சொல்லிடுறேன் ஓகேவா அப்படியே செஷனில் வந்து என்ன பண்ணுறேன் ஆட் பண்ண சொல்லிடுறேன் ஓகேவா ஜஸ்ட் வெயிட் அ மினிட் எஸ் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்டாக்கண்ணா கவுண்ட் பாக்ஸில் ஒரு ஃபயர் தீயை ஒன்று அடிச்சு விடுங்க பார்ப்போம் ஓகே ஃபயர் தான் தீ ஃபயர் தான் ஓகேங்களா ஓகே சூப்பரா ஃபைனா ஸோ இன்னைக்கு இந்த செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஜெனடிக்ஸ் ஒரு 2 லெசன் முடிச்சிட்டோம் நாளைக்கு நம்ம எவல்யூஷன் 10 மணிக்கு மறந்துடாதீங்க நாளைக்கு காலை கிளாஸ் வந்து 10 மணிக்கு ஸோ 10 மணிக்கு மறக்காம வந்துருங்க வி வில் see it ஓகே 10 மணிக்கு மறக்காம வந்துருங்க நம்ம காலையில் 10 மணிக்கு சந்திப்போம் ஓகேவா கண்ணா நாளைக்கு 10 மணிக்கு மறந்துடுறேன் ஓகேவா ஓகே ஸோ வி மீட் அப் அட் டுமாரோ 10 AM எவல்யூஷன் பார்த்துலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் நான் ஆட் பண்ண சொல்லிட்டேன்டா கொஞ்ச நேரத்தில் ஆட் பண்ணிடுவாங்க கவலைப்படாதீங்க ஓகேங்களா ஸோ இஸ் லிட்டில் பிஸி அவுட் தேர் அண்ட் ஐ வில் பி ஆடிங் சூன் ஓகே ஸோ பை டாடா மறுபடியும் சந்திப்போம் டாடாடா பை சியூ எல்லாம் படிக்கலையோ போய் படிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு தூங்கு ஓகேவா சாப்பிட்டு போய் தூங்கு ஓகேவா சியூ பை எஸ் ஹாப்பி ரம்ஜான் ஓகேவா ஹாப்பி ரம்ஜான் ஓகேவா பை நல்ல விஷயம்டா அனன்யா நாளைக்கும் வந்துருங்க அதே மாதிரி ஓகேடா பைடா